எனக்கு கேட்டுச்சு. Good evening all. I welcome you all for the 5 editorials of the week session. In this initiative, we'll be discussing 5 important editorials of Hindu and we'll be discussing for mains point of view. நம்மளோட மெயின் எய்ம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எடிட்டோரியல்ல படிக்கிற பாயிண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுக்காக தான் படிக்கிறோம். இயர் லாங்கா நம்ம எடிட்டோரியல்ஸ் படிக்கிறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். அதுல படிச்சது மெயின்ஸ்ல எழுத முடியல அப்படின்னா அப்போ வருஷம் ஃபுல்லா படிச்சது வந்து யூஸே இருக்காது. ஸோ அதை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத இந்த செஷனோட மெயின் ஐடியா. ஸோ ஃபுல்லா மெயின் சென்ட்ரிக் தான். அண்ட் ஃபிலிம்ஸ் கான்செப்ட்ஸும் நடுவில் அப்போ வரும். ஸோ இட்ஸ் நாட் தட் ஃபுல்லி மெயின்ஸ். ஸோ திரும்ப திரும்ப நான் ஏன் இதை சொல்றேன், இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்கறாங்க, அதனால புது வியூவர்ஸ் இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னா நோட்ஸ் வந்து கேட்கறாங்க என்கிட்ட. ஸோ இது ஒரு மெயின்ஸ் இனிஷியேட்டிவா இருக்கிறதுனால நான் நோட்ஸ் ஷேர் பண்ண மாட்டேன். நீங்களே வந்து இந்த வீடியோவை பார்த்து ரன்னிங் நோட்ஸ் எடுங்க. ஸோ டேக்கிங் தி ரன்னிங் நோட்ஸ் இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் திஸ் எடிட்டோரியல்ஸ் இனிஷியேட்டிவ். நான் இதுக்கான பிடிஎஃப் கொடுக்கறது எனக்கு 2 நிமிஷம் வேலை தான். சேவ் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்து பிடிஎஃப் ஷேர் பண்ணா முடிஞ்சிடும். ஆனா அந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டு உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிடிஎஃப்ல நான் போட்டிருக்கிற கண்டென்ட் வந்து நான் டீச்சிங்காக தான் நான் போடுறேனே தவிர அது வந்து ஸ்டடிக்காக புரியாது. நீங்க எடுத்து ட்ரை பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனாலதான் பிளஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்படி பிடிஎஃப் நான் கொடுத்துட்டே போனா ஒரு 50 பிடிஎஃப் உங்களோட டவுன்லோட்ஸ் தான் இருக்குமே தவிர அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ ஒன்ட் பி ரிவைசிங். ஏன்னா பிடிஎஃப் கலெக்ஷன் ஏராளமா இருக்கும். ஸோ பெஸ்ட் வே டு மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா டு டேக் ரன்னிங் நோட்ஸ். செஷன்ல நம்ம சொல்றத அப்படியே ரன்னிங் நோட்ஸ் எடுங்க, ஸ்லைட்ஸை பார்த்து ரன்னிங் நோட்ஸ் எடுங்க. மிஸ் ஆயிடுச்சுன்னா வீட்டில் இன்னொரு வாட்டி போய் பார்த்துட்டு எடுத்து முடிச்சிருங்க. ஒரு வாட்டி நீங்க நோட்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் செக்ரிகேட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதனால டேக் யுவர் ஓன் நோட்ஸ். ஏன்னா மெயின்ஸ் இனிஷியேட்டிவ் நம்ம எந்த ஃபார்மேட்ல அவுட்புட் இருக்க போதோ அந்த ஃபார்மேட்ல தான் ப்ரிப்பரேஷன் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் இதோட ஐடியா. அதனால தான் நான் கொடுக்கறது இல்லை, வேற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ வில் ஸ்டார்ட் தி செஷன். இந்த வீக் வந்து அகைன் லாஸ்ட் வீக்ல உடைய கண்டினியூஷன். இந்த வீக்ல வந்து வி ஹேட் திஸ் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். செக்ஷன் 6A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பத்தின ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ நம்ம கமெண்ட்லயே வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நான் போய் ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட் வந்துருச்சு, சார் 6A நடத்திடுங்க அப்படின்னு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து செக்ஷன் 6A சிட்டிசன்ஷிப் ஆக்டை பத்தி அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படி எப்பவுமே நம்ம எப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் வி டிஸ்கஸ் இட். ஏன்னா வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம மெயின்ஸ் எழுதுறப்போதான் வில் ஃபைண்ட் ஒன் திங். ஏன்னா பாலிட்டி ஆன்சர்ஸ்லாம் நிறைய வாட்டி எழுதுறப்போ ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ண வேண்டியது வரும். அண்ட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியே கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஹவு இட் ஹஸ் மேட், அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, அது ஹவு இட் வாஸ் எஃபெக்டிவ், அந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஜுடிஷியரி சார்ந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் எழுதுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து டைரக்டா கூட கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வாரம் வந்து we are going to discuss 2 judgments. One judgment is with section 6A of Citizenship Act which came this week. Another judgment is the judgment which came last month செப்டம்பர்ல வந்த judgment regarding the POCSO and child pornography பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அண்ட் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா இந்த வாரம் அந்த கேஸ் போட்ட அந்த லிட்டிகண்டே எடிட்டோரியல் எழுதியிருந்தார். ஸோ அவரே எடிட்டோரியல் எழுதியிருக்கிறதுனால அதை எடுத்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ PIL பத்தி இந்த வாட்டி GS 2ல வந்து கொஸ்டின் வந்துச்சு. கரெக்டா? இந்த வாட்டி கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது PILனா என்ன, அது எவ்வளவு எஃபெக்டிவா இருந்திருக்கு, அதோட எவல்யூஷன் என்னன்னு எழுதுறோம். ஸோ பட்டாசா அது? ஓகே, நான் மைக் சவுண்டு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஜுடிஷியரியில நிறைய புது புது விஷயம் இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி வந்து ஜுடிஷியரியில ஒரு பொதுவான நியூ கான்செப்ட் விச் இஸ் இவால்விங் இன் இந்தியா அப்படிங்கிறது தான் தேர்ட் பார்ட்டி லிட்டிகேஷன் ஃபண்டிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஸோ எப்படி PIL வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு ரெவல்யூஷன் வந்து 80s கிரியேட் பண்ணுச்சோ, ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஜுடிஷியரிக்கு வந்து லாங் பெண்டிங் கேசஸ்லாம் இருக்கிறதுனால இது ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்ன, இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற இந்த டாபிக். ஸோ நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை வந்து வெறும் ப்ரொடக்ஷன் ஈல்டை மட்டுமே வச்சு நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. ப்ரொடக்டிவிட்டிக்கு புது மெஷர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் பேஸ்ட் ஆன் நேஷனல் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்ற அந்த எடிட்டோரியல். அண்ட் ஃபைனலி வந்து வி ஹேட் ஆன் மண்டே எக்கனாமிக்ஸ் நோபல். இந்த வாட்டி லக்கிலி எக்கனாமிக்ஸ் நோபல் இஸ் வெரி வெரி ரெலவென்ட் டு அவர் டாபிக். அண்ட் திஸ் இயர்ஸ் எக்கனாமிக்ஸ் நோபல் இஸ் நாட் ரெலவென்ட் இன் எக்கனாமிக்ஸ் பட் இட் இஸ் ரெலவென்ட் இன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி பேப்பர் 1ல நமக்கு அது ரெலவெண்டா இருக்கு. அண்ட் நிறைய ஆப்ஷனலுக்கு இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நிறைய ஆப்ஷனல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல், 2வது சோஷியாலஜி ஆப்ஷனல், 3வது ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல், அண்ட் 4வது அப்கோர்ஸ் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். இந்த 4 ஆப்ஷனலுக்குமே வந்து இந்த ஒரு நோபல் பிரைஸ்ல பேசப்பட்ட விஷயம் வந்து இட்ஸ் வெரி ரெலவென்ட் டு த சிலபஸ்.
ஸோ அதனாலேயும் வந்து நம்ம வேற ஏதாவது ஆப்ஷனல் இருக்கலாம், நான் விட்டுருக்கேன். பட் இந்த நாளுக்கு தான் அது ரொம்ப முக்கியமான டாபிக், ஆப்ஷனலையும் ரெலவெண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நோபலோட ஸ்பெஷாலிட்டி. அஃப்கோர்ஸ் இது எக்கனாமிக்ஸ்ல இருந்து எப்படி வரும்னு தெரியாது, பட் அங்க 3 இடத்துல வரும். ஸோ அதனால இந்த வாட்டி எக்கனாமிக்ஸ் நோபலையும் வந்து வி ஹாவ் டு டிஸ்கஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஹவ் ஸ்போக்கன். அதை கண்டிப்பா பார்க்கணும். ஸோ அதை தாண்டி வந்து இந்த வாரம் வந்து இஸ்ரேல் வார்ல என்ன அப்டேட் அப்படின்னா, பெஞ்சமின் நேத்தன்யாஹு வீட்டுல வந்து நேற்றுக்கு ஒரு பாம்பு போட பிளான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஹமாஸோட சீஃப் வந்து வாஸ் கில்டு இன் தி வார். ஐ ஹோப் அட்லீஸ்ட் ஹமாஸோட சீஃப் வந்து கில் பண்ணிட்டாங்க, இப்பயாவது வார் முடிஞ்சிச்சு அப்படின்னு முடிச்சு வச்சுட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ஹமாஸ் எராடிகேட் பண்ணணுங்கிறது தான் எய்மா இருந்துச்சு. சரி, தலைவரை போட்டு தள்ளியாச்சு, இதுக்கப்புறம் என்னப்பா வேணும் உனக்கு, முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஏன்னா இட்ஸ் இரிட்டேட்டிங் தி என்டையர் வேர்ல்ட் இந்த யூஸ்லெஸ் வார் அப்படிங்கிறது. ஸோ விச் ஷுட் பி செக்ட். ஸோ பார்ப்போம். அண்ட் வேர்ல்டு ஃபுட் டே, இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி வந்து இந்த எடிட்டோரியல் ஏன் வந்துச்சுன்னா, வேர்ல்டு ஃபுட் டே அப்படிங்கிறது வந்து October 16 வந்ததுனால. அந்த வேர்ல்டு ஃபுட் டேல வந்து பேசுறப்பவே சொல்லியிருப்பாங்க ஆக்சசிபிலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து அதுல ஒரு பாயிண்டே சொல்லியிருப்பாங்க. FAOல வந்து ஒரு கன்வென்ஷன்ல ஒரு லைனே இருக்கும், பிளாக்கேஜ் ஆஃப் ஃபுட் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஆஸ் அ டாக்டிக் இன் வார் அப்படின்னு. வார் டாக்டிக்ஸ்ல வந்து அந்த நாட்டு மக்களோட ஃபுட்டை வந்து பிளாக் பண்ணி அதோட டாக்டிக்கா வார்ல பயன்படுத்துறதுங்கிறது இட்ஸ் பிளாட்டன்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் அகைன்ஸ்ட் தி வார் எத்திக்ஸ் அண்ட் இட் இஸ் ப்ரோஹிபிட்டட் இன் தி UN கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதை தான் வந்து இஸ்ரேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வார் ஃபுல்லா பண்ணாங்க. இந்த வார் மட்டும் ஆக்சுவலி என்டையர் காசா ஸ்ட்ரிப் வாஸ் பிளாக்கேடட் சின்ஸ் 2006 2007ல இருந்தே வந்து காசா ஸ்ட்ரிப் வந்து பிளாக்கேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அப்போ இருந்து அந்த ஃபெமைன் கண்டிஷனோட இப்போ இன்னும் வந்து அது எக்ஸ்ட்ரீமா போயிருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் UN வந்து திரும்ப திரும்ப இஸ்ரேலை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் UN ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு அட்டாக் வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த வார் போயிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு தைரியமா இஸ்ரேல் பண்ணுது அப்படின்னா, US அவங்க சப்போர்ட் பண்றாங்க. தட் இஸ் ஒன்லி ரீசன். என்டையர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் இஸ்ரேல். ஸோ அந்த ஒரு இது இருக்கிறதுனால தான் வந்து வெளியே இருந்து மைக்ல வந்து சொல்லிடுறாங்க டோன்ட் ஸ்டாப் தி வார் அப்படின்னு. பட் பின்னாடி வந்து பிரஸ் மீட்ல வந்து வார நிறுத்துப்பா பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டு அடுத்த ஷிப் பண்ணி ஏற்றி விட்டுறாங்க. தார்ட் சிஸ்டம், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நாங்கள் இன்கார்பரேட் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமையும் இதுதான் யூஎஸோட கலாச்சாரம். ஸோ எப்பயுமே தே டூ தட். ஸோ அதுதான் அங்க நடக்குது. ஸோ this will go into the today's session. அதுக்கப்புறம் இந்த வாரத்தோட இந்த மேட்சை பத்தி நான் பேச விரும்பல. ஸோ வில் ஸ்டார்ட் தி செஷன். நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் நோபல் வந்து கடைசியா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2 ஜட்ஜ்மெண்ட்டையும் முடிச்சுட்டு தென் வில் கோ ஃபார் தி எக்கனாமிக்ஸ் நோபல். என்னோட பெண் எங்க? ஸோ இவர் தான் கேஸே போட்டார். புவான் ரிபு அப்படிங்கிறவர் தான் வந்து இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் தி ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த குரூப்போட ஃபவுண்டர். அண்ட் திஸ் ஹீ ஃபைல் தி கேஸ் அகைன்ஸ்ட் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இவர் ஃபைல் பண்ண கேஸ் தான். அதனால கேஸ் பேரே என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் கேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கேஸ் நேமே அதுதான். ஸோ ஆன்சர் ரைட்டிங்ல நீங்க எழுதுறப்போ அடுத்து வந்து நீங்க பேப்பர் 2ல ஆன்சர்ஸ் எழுதுறப்போ யூ ஹவ் டு கோட் சச் நேம்ஸ். ஸோ சில்ட்ரன் ரைட்ஸ் பத்தி இது பேசியிருக்கு, சைல்ட் ரைட்ஸ் பத்தி பேசியிருக்கு. அகைன் வந்து யூ கேன் ஆல்சோ டாக் ரிகார்டிங் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் வந்தாலும் இதை கோட் பண்ணலாம். அப்புறமா எக்ஸ்டெண்டிங் தி ரைட்ஸ் ஆஃப் தி வல்னரபிள் செக்ஷன், ஹவு சுப்ரீம் கோர்ட் ப்ரொடெக்ட்ஸ் தி வல்னரபிள் செக்ஷன், ஹவு சுப்ரீம் கோர்ட் என்ஷோர்ட் தட் ஃபுல் ஜஸ்டிஸ் இஸ் மெயின்டைன். இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போதும் தே ஹவ் டன் இந்த கேஸ்ல இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இது எக்ஸாம்பிளா கோட் பண்ணணும். ஸோ அதனால தான் கேஸ் நேம் வந்து படிக்கணும். இந்த கேஸ் பேரே வந்து ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் கேஸ். அண்ட் இந்த கேஸோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து CSEAM they have changed the terminology. அந்த டெர்மினாலஜி சேஞ்ச் பண்ணது ஒரு முக்கியமான அப்டேட், அதை பத்தியும் பார்ப்போம். ஸோ ப்ளூ பிரிண்ட் ஃபார் சேஃப் கார்டிங் சில்ட்ரன், இதுல வந்து GS2 வல்னரபிள் செக்ஷன் அண்ட் GS3 சைபர் கிரைம். ஏன்னா இது சைபர் கிரைம் ரிலேட்டடா ப்ராஹிபிட் பண்றதுனால. அண்ட் பேப்பர் 4 எத்திக்ஸ்லயும் வந்து இட் இஸ் வெரி மச் ரெலவெண்ட். ஸோ நம்ம எத்திக்ஸ்லயும் வந்து நிச்சயமா இந்த சீயிங் பார்னோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு எத்திக்ஸ் இஷ்யூ. அதே மாதிரி சீயிங் சைல்ட் பார்னோகிராஃபி அப்படிங்கிறது அதுக்கு மேல ஒரு அன்எத்திக்கலான ஒரு விஷயம். அண்ட் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற அந்த டைமென்ஷனும் நீங்க அதுல யோசிக்கலாம். ஸோ வி டோன்ட் நோ ஹவு எத்திக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் கமிங் இந்த ரீசன்ட் டைம். ஸோ GS இஷ்யூஸை தான் அங்கே கொண்டு போறாங்க. ஸோ பார்னோகிராஃபி வாட்ச் பண்ற எத்திக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டே இருக்கு. A person what that person is doing in a closed door
இஸ் நாட் சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரு 4 வால்குள்ள இருக்க ரூம்ல ஒரு தனி மனிதன் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு கவலை இல்லை. மத்தவங்க எதுவுமே இல்லாம அவர் தனியா அது பண்றதுலயே நம்ம தலையிட முடியாது அப்படின்னு பார்னோகிராஃபிக் ஜட்மெண்ட் கொடுத்து அதை பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சைல்டு பார்னோகிராஃபி பத்தின இந்த கேஸோட ஜட்மெண்ட்ல அதை சொல்லியிருக்காங்க, திரும்ப அதை கோட் பண்ணிருக்காங்க. நாங்க அடல்ட் பார்னோகிராஃபிக்கு அப்படி சொன்னோம், பட் தட் டஸ் நாட் அப்ளை டு சைல்டு பார்னோகிராஃபி. ஸோ அடல்ட் பார்னோகிராஃபில அந்த பார்னோகிராஃபில ஆக்ட் பண்ற அந்த ஆக்டர்ஸ் வந்து தே ஆர் அடல்ட்ஸ் அண்ட் தே ஆர் கன்சென்டிங் அண்ட் தே ஆர் ஆக்டிங். ஸோ அந்த கன்சென்ட்டுக்குள்ள நம்ம போக வேணாம். இப்போ ஓவராலா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ அவங்க கன்சென்ட் பண்ணி நடிக்கிறாங்க, அதை இவர் பாக்குறப்போ இவருக்கு பிளஷர் கிடைக்குது. ஸோ அதோட பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா சைல்டு பார்னோகிராஃபியை நம்ம பார்னோகிராஃபினே சொல்லக்கூடாது, அது சைல்டு அபியூஸ் தான் சொல்லணும். ஏன்னா த பர்சன் ஹூ இஸ் இன் தட் வீடியோ ஹாஸ் நாட் கிவன் தி கன்சென்ட். ஸோ அவங்க கன்சென்ட் கொடுக்காம அவங்களை அப்படி வீடியோ எடுக்கிறாங்க. அண்ட் அந்த அப்படிப்பட்ட வீடியோவை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, அது புரிஞ்சிக்கவும் முடியாது சம்டைம்ஸ். அதை வளர்ந்து அவங்க தெரியறப்போ அது அவங்களுக்கு ட்ராமேட்டிக்காகவும் மாறுது. ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அடல்ட் ஆன பிறகு அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்க கொண்டு போறப்போ இந்த விஷுவல்ஸ்லாம் அவங்களுக்கு ட்ராமேட்டிக்கா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை வந்து பார்னோகிராஃபின்னு சொல்றதே தப்பு. பார்னோகிராஃபிங்கிறது என்டர்டைன்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், திஸ் இஸ் நாட் என்டர்டைன்மெண்ட், திஸ் இஸ் சைல்ட் அபியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து அதுல இருக்கிற எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் அதுல எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும். இப்போ நீங்க வந்து இந்த கொஸ்டின் வந்து GS2ல வருது அப்படின்னா கேஸ் பேரை போட்டு ஆர்டிகல் போட்டு ஜட்மெண்ட் போட்டு அப்படியே எழுதுவீங்க. ஆனா இதே கொஸ்டின் பேப்பர் 4ல வருதுன்னா கன்சென்ட் அப்படிங்கிற அந்த டைமென்ஷனுக்குள்ள போகணும், ட்ராமா அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள போகணும். ஸோ பேப்பர் 2லயும் பேப்பர் 4லயும் எப்படி ஆன்சர் எழுதுறதுங்கிறதே வேற வேற. GS2ல எழுதுறது பேப்பர் 4ல எழுதக்கூடாது. ஸோ அதுதான் அந்த வேரியேஷன் விச் ஹவ் டு ஷோ இன் தி ஆன்சர் ரைட்டிங். ஓகே, ஸோ இந்த கேஸ் என்ன அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கிற ஒரு கேஸ். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. என்னதுன்னா ஒரு 28 year old கை, தட் கை வாஸ் சைல்டு போர்னோகிராஃபி பார்த்துருக்காரு அப்படின்னு அவர் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்றப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அந்த போர்னோகிராஃபி பார்த்துருக்காரு அண்ட் பார்த்து ஹி டவுன்லோடட் அண்ட் ஹி சா தட் அப்படிங்கிறது தான் கேஸ். ஸோ சைல்டு போர்னோகிராஃபி பார்த்தோன்னா அவர் மேல செக்ஷன் 15 ஆஃப் பாக்ஸோ ஆக்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு போறப்போ ஹைகோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்சனல் ரியால்ம்ல அவர் அந்த வீடியோ பார்த்தது இட்ஸ் நாட் அ கிரைம் அப்படின்னு அந்த ப்ரீவியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டோட பிரசிடென்ட்லேயே இவங்களும் சொல்லியிருக்காங்க. அவர் 4 சவுத்துக்குள்ள பார்த்துருக்காரு, அதை எப்படி நம்ம கிரிமினல் கேஸா எடுத்துக்க முடியும், அது கிரிமினல் கேஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விட்டுறலாமா அப்படின்றத இவங்களுக்கு கோவம் வருது. அது எப்படி அப்படி விட்டுற முடியும்? ஸோ அப்படி விட்டுட்டா வந்து அப்புறம் வந்து எப்படி வந்து சைல்டு போர்னோகிராஃபியை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அலையன்ஸ் போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த குரூப் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அதை அப்பீல் பண்ணி இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் ஹஸ் செட் தி பிரசிடென்ட். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா in January 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட் ரூல் தட் மியர்லி டவுன்லோடிங் ஆர் வாட்சிங் சைல்டு போர்னோகிராஃபி இஸ் நாட் அ கிரைம். வெறும் டவுன்லோட் பண்ணி வாட்ச் பண்றது கிரைம் கிடையாது. அண்ட் quashed the case against the 18-year-old man. The ruling defeated the spirit of POCSO Act and it also risks normalizing the exploitation of children. ஸோ இதுல என்னதுன்னா பாக்ஸோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் அண்டர் 18ல இருக்கக்கூடிய சில்ட்ரன் உடைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் செக்ஷுவல் கிரைம்ஸையும் ப்ரிவென்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட். அந்த ஆக்ட் பத்தி பேசினாலே தட் இஸ் செப்பரேட் திங், கோன் ஸ்டடி அபவுட் தட் ஆக்ட். ஆல்ரெடி நம்ம எடிட்டோரியல்ஸ்ல பேசியிருக்கோம். அந்த ஆக்ட் வந்து இட் இஸ் ஹேவிங் மெனி எக்ஸ்ட்ரீம் ப்ரொவிஷன்ஸ் டு பனிஷ் பீப்புள் ஹூ ஆர் இன்வால்விங் இன் தி சைல்ட் செக்ஸ் அபியூஸ். ஸோ அந்த ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸ்லாம் பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு சைல்டு, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒரு கிரைம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த கிரைமை பத்தி நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு கிரைம் கிடையாது, கேஸ் கிடையாது. ஆனா பாக்ஸோல சைல்டு அபியூஸ் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை நீங்க ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்க மேல கேஸ் போடலாம். உனக்கு தெரிஞ்சு நீ ரிப்போர்ட் பண்ணல அப்ப நீயும் குற்றவாளி தான் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் பாக்ஸோல இருக்கு. ஸோ அப்போ ஒரு சைல்டுக்கு அபியூஸ் நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க அதை கேஸ் பண்ணாம இருக்கீங்க, அந்த கேஸ் வெளியே வரும்போது உங்களுக்கும் அது முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு இருந்தா உங்க மேலேயும் கேஸ் போடலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொவிஷன் வந்து நம்ம பாக்ஸோக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ அதான் வந்து பாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி பல ஸ்பெஷாலிட்டி இருக்கு, எப்படி வந்து ஒரு சைல்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஹவு டு ஹேண்டில் அப்படின்னு. பட் இந்த மாதிரி சைல்டு பார்னோகிராஃபி வந்து இது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சைல்டு பார்னோகிராஃபியை பார்க்கறது தப்பு இல்லை, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்றது தான் தப்பு அப்படின்னு அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பாக்ஸோவை கோட் பண்றாங்க. பட் இவங்க என்ன, ஜட்ஜ் சிஜிஐ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பார்னோகிராஃபியை பார்க்கறது இஸ் கிரியேட்டிங் டிமாண்ட். நிறைய பேர் பார்னோகிராஃபியை பார்த்தாங்கன்னா அப்போ நிறைய வீடியோ கிரியேட் பண்ணணும்னு தோணும். ஸோ மோர் வீடியோ வில் பி கிரியேட்டட், மோர் சில்ட்ரன் வில் பி எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ by seeing a video you are creating a demand which will perpetuate the exploitation, so it should be also seeing also is a crime அப்படின்னு இது கொண்டு வந்திருப்பாங்க. apart from the consent aspect which I spoke, அதையும் பேசியிருப்பாங்க. அதை பேசி எக்ஸ்ட்ராவா இந்த பாயிண்டையும் சொல்லியிருப்பாரு. ஸோ இதான் இந்த கேஸோட பேசிக் ஐடியா. ஸோ இந்த கேஸ்ல ஆக்சுவலி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஒரு என்னோட புரிதல்ல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடந்திருக்கு.
மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தமிழ்நாடுல இந்த கேஸை வந்து ஃபைல் பண்றப்போ தப்பான செக்ஷன்ல ஃபைல் பண்ணிட்டாங்க. தப்பான செக்ஷன்ல ஃபைல் பண்ணதுனாலதான் அவரை விட்டுருக்காங்க. அவருக்கு என்னதுன்னா செக்ஷன் 14ல வந்து 15ல ஃபைல் பண்ணாம செக்ஷன் 14ல ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அது நம்ம இதுல கேஸ் ஃபைல் பண்றப்போ செக்ஷன் 14 செக்ஷன் 15 ரெண்டு இருக்கு பாக்ஸோல. இந்த கேஸ் வந்து செக்ஷன் 15 கேஸ். ஆனா போலீஸ்காரங்க வந்து செக்ஷன் 14ல ஃபைல் பண்றதுனால அது கேஸ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி டைவர்ட் ஆகி இது 14ல வராதுன்னு அவர் விட்டாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, இது 14ல வராது 15ல வரும், அதனாலதான் இது வந்து அவரை நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸும் நடக்குது. இதனால்தான் லா பத்தின அவேர்னஸ் வந்து லோக்கல் லெவல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெசசிட்டியும் வருது. ஸோ இதுதான் வந்து நான் படிக்கிறப்போ எனக்கு வந்து புரிதல். நான் ஃபுல் கேஸை பத்தி டீடைல்டா படிக்கல. நான் 4-5 வெப்சைட்ஸ் நான் இந்த இஷ்யூ பத்தி படிக்கிறப்போ ஐ ரெஃபர்ட் அ லாட் ஆஃப் நியூஸ் ஆர்டிகல்ஸ். அதுல படிக்கிறப்போ எனக்கு புரிஞ்சது இதுதான். பட் நானும் அப்புறம் 14, 15 ரெண்டு எடுத்து படிச்சேன். ஸோ செக்ஷன் 14 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 14 டாக்ஸ் அபவுட் மேக்கிங் பார்னோகிராஃபிக் மூவி வித் சில்ட்ரன். நீங்க வந்து சில்ட்ரனை இன்வால்வ் பண்ணி பார்னோகிராஃபிக் மூவியை கிரியேட் பண்ணி கண்டென்ட் கிரியேட்டரா கிரியேட் பண்ணி அந்த படத்தை நீங்க வந்து பப்ளிக்ல ஸ்ப்ரெட் பண்றீங்க இல்ல பிரைவேட்ல ஸ்ப்ரெட் பண்றீங்க. ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் அ மூவி வித் சில்ட்ரன் அண்ட் யூ ஆர் ஸ்ப்ரெட்டிங் அப்படிங்கிற அந்த பார்னோகிராஃபிக் மூவி ப்ரொடக்ஷன் வந்து இட் கம்ஸ் அண்டர் 14. ஸோ நீங்க அந்த வீடியோ கிரியேட்டரா இருக்கும்போது 14ல போடுவாங்க. 15 தான் டாக்ஸ் அபவுட் பீப்புள் ஹூ வியூ இட். உங்களுக்கு புரியுதா? ஸோ தட் இஸ் தி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 14 அண்ட் 15. 14 வந்து ப்ரொடக்ஷன் சைட், 15 வந்து வியூவிங் சைட். ஸோ செக்ஷன் 15ல கிளியரா இருக்கு. ஸோ அதுதான் வந்து இவர் பண்ண மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இங்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிருக்கு. செக்ஷன் 15 ஆஃப் தி ஆக்ட் ப்ரொவைட்ஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் பார்னோகிராஃபிக் மெட்டீரியல் இன்வால்விங் சில்ட்ரன் அண்ட் த செக்ஷன் விச் இனிஷியலி பிரிஸ்கிரைப்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் கமர்ஷியல். ஸோ 14 வந்து கமர்ஷியல் யூஸ் ஆஃப் சைல்ட் பார்னோகிராஃபி அண்ட் ப்ரொடக்ஷன் பத்தி போகும். 15 தான் வந்து இதுக்கு வரும். ஸோ 15ல வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த 3 செக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாக்ஸோ வரும்போது செக்ஷன் 3 மட்டும் தான் வந்தது. அப்புறம் தான் வந்து 1, 2ல அதை வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனி பர்சன் ஹூ ஸ்டோர்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா ஸ்டோர்ஸ் ஆர் பொசஸஸ் பார்னோகிராஃபிக் மெட்டீரியல் பட் ஃபெயில்ஸ் டு டெலிட் ஆர் டெஸ்ட்ராய்ட். அதாவது நான் வீடியோ வந்து அவர்கிட்ட இருக்கு, ஸ்டோர் பண்ணியிருக்காரு, பொசஸ் பண்ணியிருக்காரு, அதை பார்த்தாரா இல்லையாங்கிறதுக்கு போல ஸ்டோர் பண்ணியிருக்காரு, பொசஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் அதை பார்த்த உடனே டெலிட் பண்ணல ஆர் வந்து ஹி டிடன்ட் டெலிட், டெஸ்ட்ராய் ஆர் ரிப்போர்ட். ஸோ பாக்ஸோ ரிலேட்டட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட சைல்ட் பார்னோகிராஃபிக் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை டெலிட் பண்ணா மட்டும் அது வந்து நீங்க வந்து கிரைம்ல இருந்து தப்பிக்கல. இன் கேஸ் இஃப் யூ see a child pornography material immediately have to report. If you are not reporting, that is a crime. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? உங்ககிட்ட சைல்ட் பார்னோகிராஃபிக்கு நீங்க எங்கேயோ ஒரு வெப்சைட்ல பார்த்து அதை நீங்க ரிப்போர்ட் பண்ணாம போயிட்டா யூ ஆர் ஆல்சோ அக்யூஸ்ட். அப்படிங்கிறதா இது லீகல் ப்ரொவிஷனா அதுல இருக்கு. ஸோ அதுக்கு ரிப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஆன்லைன்ல, யூ கேன் ரிப்போர்ட். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஸோ அப்படி பண்ணா வெறும் ஃபைன் தான். நீங்க வந்து பொசஸ் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணல, டெலிட் பண்ணல அப்படின்னா 5,000 or 10,000 ஃபைன் இருக்கு. ரெண்டாவது அஃபென்ஸ் என்ன அப்படின்னா யூ ஆர் ஸ்டோரிங் அண்ட் ப்ராசஸிங் அண்ட் ஆல்சோ இன்வால்விங் இன் டிரான்ஸ்மிட்டிங். நீங்க அந்த வீடியோ இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றீங்க ஆர் டிஸ்பிளே பண்றீங்க அப்படின்னா செக்ஷன் 2 வரும். அதுக்கு வந்து யூ ஆர் ஹேவிங் 3 years தண்டனை. மூணாவது என்ன சொல்லுது அப்படின்னா ஹூ ஸ்டோர்ஸ் பொசஸஸ் பார்னோகிராஃபி எனி ஃபார்ம் இன்வால்விங் சில்ட்ரன் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். ஸோ ரெண்டாவது வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை எங்கேயாவது டிஸ்பிளே பண்றீங்க அப்படின்னா செக்ஷன் 2, 15(2) அதை வந்து கமர்ஷியல் பர்பஸஸ்க்கு விற்கிறீங்க. இப்போ வந்து டார்க் வெப் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்டர்நெட்ல. அந்த டார்க் வெப்ல வந்து கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த பார்னோகிராஃபிக் மெட்டீரியல் தே ஆர் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ பிடோஃபைல்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கேட்டு வாங்கி அவங்க வந்து தே ஆர் சீயிங் த வீடியோஸ். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறப்போ கமர்ஷியல் பர்பஸஸ்க்கு விற்கினா செக்ஷன் 3 வரும். கமர்ஷியல் பர்பஸஸ் ஷல் பி பனிஷ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸோ கொண்டு வரும்போது வெறும் கமர்ஷியல் பர்பஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறமா பாக்ஸோவை அமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து மிச்சம் 2 தான் கொண்டு வந்திருப்போம். நீ வச்சு அதை டெலிட் பண்ணலனாலும் ஒரு கிரைம் தான், அதை சும்மா டிரான்ஸ்மிட் பண்ணாலும் கிரைம் தான் அப்படிங்கிறது. ஸோ இதை வடிச்சு பாக்குறப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, அப்போ இந்த பர்சன் ஹூ வாஸ் அக்யூஸ்ட் அவர் அந்த வீடியோ வச்சு அவர் பார்த்திருக்காரு. ஸோ அப்போ அது வந்து பொசிஷன்ல வந்துருது. ஹி டிடன்ட் டெலிட் ஆர் ஹி டிடன்ட் ரிப்போர்ட் அப்படின்னா செக்ஷன் 15(1)ல அவர் மேல ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இருந்திருக்கு. பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இங்க வேர்டு வந்து ஸ்டோர்ஸ் பொசஸஸ் பார்னோகிராஃபிக் மெட்டீரியல் அப்படின்னு தான் இருக்கு. நீங்க இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி பார்னோகிராஃபிக் வெப்சைட்ஸ் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கா இருக்கு. இப்போ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ல இருக்கிறப்போ யூ ஆர் நாட் டவுன்லோடிங் இட், யூ ஆர் ஜஸ்ட் கிளிக்கிங் த வீடியோ, சீயிங் அண்ட் க்ளோசிங். ஸோ அப்போ அது ஸ்டோரேஜ் பொசிஷனுக்குள்ள இது வருமா அப்படிங்கிற ஒரு லூப் ஹோல். ஸோ இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் இருக்கிறதுனால மேபி அந்த பர்சனுக்கு வந்து ஒரு கிரிமினல் லாயர் வந்து வாதாடி இருப்பாரு, சட்டத்தில் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதனால வந்து எப்படி நடந்திருக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் அஸ்யூமிங் அண்ட் டெல்லிங், ஐ டிடன்ட் நோ வாட் ஹேப்பன் பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு எடிட்டோரியல் எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வியூ பண்றீங்க ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டீங்கன்னா இட் டசன்ட் கம் அண்டர் பொசஷன்.
ஸோ அப்போ அங்க ஒரு கிரே ஏரியா இருக்கு. அதை தான் சுப்ரீம் கோர்ட் கிளியர் பண்ணிட்டாங்க. நீ என்ன வேணா பண்ணு, நீ சைல்டு போர்னோகிராஃபியை இன்டர்நெட்ல ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்தாலும் இட் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் அப்படின்னு ஜட்மெண்ட்ல ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ திஸ் ஜட்மெண்ட் கிளாரிஃபைஸ் தி ப்ராப்ளம்ஸ் இன் தி செக்ஷன் 15. அண்ட் கேஸை வந்து எந்த செக்ஷன் கரெக்டா பார்த்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். ஸோ அது இருக்குங்க. ஸோ 14 15 அப்படிங்கிற அந்த இஷ்யூ வந்து போயிருக்கு. ஸோ 3 புரிஞ்சிச்சா? ஸோ இதான் வந்து 3 இது. ஸோ இப்போ நம்ம இது ரிலேட்டடா பர்டிகுலரா கொஸ்டின் வரும்போது நீங்க செக்ஷன் 15 செக்ஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா எழுதலாம். ஜென்ரலா வரும்போது இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவில் இருக்கிற லா மேக்கிங்ல பிரச்சனை வரும்போது செக்ஷன் 51A வந்து தேர் வாஸ் ப்ராப்ளம் வெல் டிராஃப்டிங் த லா. ஸோ இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் இல்லாம டிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாயிண்டாவும் எழுதலாம். லெஜிஸ்லேஷன் ரிலேட்டடா ஜென்ரலா கொஸ்டின் வரும்போது பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேஷன் எதுக்கு வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ஒரு பில் போகணும், எதுக்கு அந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியில எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிடணும் அப்படின்னா, வெறும் எம்பிஸ் மட்டும் டிராஃப்ட் பண்றாங்க இல்ல வெறும் மினிஸ்ட்ரி மட்டும் டிராஃப்ட் பண்ண ஒரு பில்ல வந்து இந்த மாதிரி லீகல் விஷயங்கள்லாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு பில் கமிட்டிக்கு போறப்போ அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு தே கேன் ஃபர்தர் ஃபைன் டியூன் த பில்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க எங்கேயாவது எழுதுறப்பையும் இதை கோட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, இப்போ இந்த பில் இந்த மாதிரி பேசுறப்போ எப்படி வந்து பல டாபிக்ஸை வந்து லிங்க் பண்ணி பேசுறீங்க, ஒரு எடிட்டோர்ல ஒரு டாபிக் நடத்துறப்போ அது எங்கெங்க பல இடத்துல யூஸ் பண்றீங்க அப்படின்னு. ஒரு 2 மெயின்ஸ் எழுதுனா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை, அது ஒன்றும் இதெல்லாம் இல்லை. பிளஸ் நான் 10 வருஷமா நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். ஸோ இது என்னோட 10வது வருஷம். ஸோ 10 வருஷமா நியூஸ் பேப்பர் படிச்சாலும் அது பண்ணலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் இது வந்து கேஸ் பேர் வந்து ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் கேஸ். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க என்ஜிஓ ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வருதுன்னு வைங்களேன், பேப்பர் 2ல என்ஜிஓ ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வரும். அங்க இந்த என்ஜிஓ எக்ஸாம்பிள் எழுதலாம். இப்படி சைல்டு ரைட்ஸ்க்காக சைல்டு செக்ஸ் இதை ப்ராஹிபிட் பண்றதுக்காக என்ஜிஓஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் லிட்டிகேஷன் போறாங்க அப்படின்னு அங்க எழுதலாம். ஸோ நம்ம படிக்கிற விஷயத்த வந்து சிலபஸ் அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் இங்கதான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இது வந்து வெறும் பாக்ஸோ கேஸ் சைல்ட் பார்னோகிராஃபி கேஸ் அப்படின்னு நிறுத்திக்காம திஸ் ஹவ் யூ ஹேவ் டு திங்க். ஏன்னா நம்ம இப்போ அதான் சொல்றேன், இப்போ ஒரு சைக்கிள் நீங்க வந்து GS2 படிக்கிறப்போ என்ஜிஓ படிச்சுட்டு அப்புறமா வந்து நீங்க அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி படிச்சு முடிக்கிறப்போ தான் அந்த என்ஜிஓ டாபிக் படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னு தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதுறப்போ உங்களுக்கு என்ஜிஓ பேருங்க வந்து கிடைச்சிருக்காது. அப்போ நீங்க எடிட்டோரியல் படிக்கிறப்போ என்ஜிஓ பேரை தேடுவீங்க. உங்களுக்கு புரியுதா? அதுதான் சொல்றோம், ஒரு சைக்கிள் வந்து ஹேவ் டு கம்ப்ளீட் தி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜட்மெண்ட் குள்ள போகலாம். ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்வோக்கிங் தி டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் டாக்டர் என்ன அப்படின்னா, பொசிஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வைடு மீனிங் வந்து இன்டர்பிரேட் பண்றாங்களே, அப்படி எப்பப்பெல்லாம் பண்றாங்களோ அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் தி மீனிங் ஆஃப் தி வேர்ட் பொசிஷன். ஸோ பொசிஷனுக்கு ஒரு புது மீனிங் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க ஸ்ட்ரீமிங்ல பார்த்தாலே அது வந்து ஸ்டோரேஜ் தான் அப்படிங்கிற மீனிங். So invoking the doctrine of constructive possession, it has ruled that any act of viewing or displaying the child pornographic material over the internet without the actual possession or storage in any device would also be possession and made punishable under section 15. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து செக்ஷன் 15ல நீங்க ஸ்ட்ரீமிங் ஆப்ல பார்த்தாலும் சொல்லலாம். ஸோ அப்புறம் தான் வந்து ஜட்ஜ் வந்து கிளியரா சொல்றாரு, சம்டைம்ஸ் தெரியாம வந்து உங்களுக்கு ஒரு சைல்ட் போர்னோகிராஃபிக் மெட்டீரியல் ஸ்ட்ரீமிங்ல எங்க வந்துருச்சு, அதை நீங்க பாத்துட்டீங்க, அப்ப என்ன பண்ணணும்? அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க அக்யூஸ் ஆனா இமீடியட்டா அதை வந்து நீங்க அந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்டோட வெப்சைட் இருக்கு, சைபர் கிரைம் வெப்சைட் இருக்கு, அங்க அந்த லிங்கை வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிரைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து அவரே வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அப்படி நம்ம ரிப்போர்ட் பண்றப்போ தான் அப்படி ஒரு லிங்க் இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும், கவர்மெண்ட் அது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சிஸ்டம். ஃபர்தர் அண்ட் இன்டென்ட் டு ஷேர் ஆர் டிரான்ஸ்மிட் சச். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேஸோட ஜட்மெண்ட்ல அவங்க வந்து இவருக்கு வந்து செக்ஷன் 15(1) நிறுத்தல, இவர் வந்து செக்ஷன் 15(2) தான் போட்டிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்ல. ஏன் அப்படின்னா, நீங்க வீடியோவை பார்த்துட்டு அதை ரிப்போர்ட் பண்ணல இல்ல டெலீட் பண்ணல அப்படின்னா தட் மீன்ஸ் தட் யூ ஆர் ஹேவிங் இன்டென்ட் டு ஷேர். உங்களுக்கு இன்டென்ட் டு ஷேர் இருந்தாலே செக்ஷன் 15(2) வந்துடும் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது சைல்டு அபியூஸ் அப்படிங்கிறதுனால we are going to be very strict அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க வீடியோ பார்த்துட்டு டெலீட் பண்ணாம வச்சிருக்கீங்க இல்ல ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா you are having intent to share, so 15(2). ஸோ இட்ஸ் நாட் only 15(1) அப்படின்ட்டாங்க. ஸோ புரிஞ்சிச்சா? 15(1)க்கு 15(2)குள்ள வித்தியாசம். ஸோ இது 15(2)குள்ள தான் இன்டர்பிரேட் பண்றாங்க. அப்போ 15(1)ங்கிறதே ஒன்று இல்லாம போகுது. ஸோ அதுதான் வந்து இதுல கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன்ல உங்களுக்கு புரியுது. So intent to share or transmit such a material can also be inferred from failure to delete or destroy or report such a material அப்படின்னு அடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து they are guiding the government. என்ன கவர்மெண்ட் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்வேஸ் they give suggestions. இதான் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம்க்கு நீங்க எக்ஸாம்பிள், ஜுடிஷியரி என்ன அப்படின்னா அவங்களோட லெவலுக்கு போயிட்டு அடுத்த 2 ஆர்கன்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ல போயிட்டு அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கும்.
ஸோ அதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் அ குட் திங். ஜுடிஷியல் ஓவர் ரீச் தான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும். ஆக்டிவிசம்னா என்னன்னா, பார்லிமெண்ட் ஷுட் அமெண்ட் பாக்ஸோ ஆக்ட் அண்ட் ரீப்ளேஸ் தி வேர்ட் சைல்டு பார்னோகிராஃபி வித் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டிவ் அண்ட் அபியூஸ் மெட்டீரியல். ஸோ அது சைல்டு பார்னோகிராஃபி அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா பார்னோகிராஃபி இஸ் அன் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி வேர் டூ கன்சல்டிங் அடல்ட்ஸ் ஆர் ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மிங் அண்ட் தட் இஸ் ஷார்ட் அண்ட் விச் இஸ் சோல்டு. ஆனா சைல்டு பார்னோகிராஃபி அதை வந்து பாக்குறப்போ ஒருத்தர் பிளஷர் வருது. பட் இங்க வந்து ஒரு அன்கன்சென்டிங் சைல்டு வித்தவுட் எனி நாலேஜ் தட் சைல்டு இஸ் பீங் எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னு இருக்கிறப்போ இதை வந்து நம்ம வந்து சைல்டு பார்னோகிராஃபி அப்படின்னு சொல்றதுனால அது ட்ரிவியலைஸ்டு இஷ்யூவா இருக்கு. அது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட பிளஷர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பாக்குறதே தவிர அந்த சைல்டோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது பாக்குறது இல்லை. இங்க இதை வந்து சைல்டு செக்ஸ் எக்ஸ்ப்ளாய்டிவ் அண்ட் அபியூஸ் மெட்டீரியல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பட் இன் ஜென்ரல் ஓகே, வில் ஜஸ்ட் see this child sexual exploitative and abuse material அப்படிங்கிற ஒரு புது வேர்டை வந்து இன்டர்பிரேட் பண்ணி இமீடியட்லி ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணி பாக்ஸோவை அமெண்ட் பண்ணி இந்த வேர்டை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் வந்து பார்லிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஜுடிஷியல் ஆக்டிவிசம்க்கு எக்ஸாம்பிளா எழுதலாம். ஜுடிஷியரி வந்து என்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி புது புது விஷயங்களை கொண்டு வராங்க. புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 67B ஆஃப் ஐடி ஆக்டை வந்து வைடன் பண்றாங்க. செக்ஷன் 67B ஆஃப் ஐடி ஆக்ட்ல என்ன இருக்குன்னா, ஆன்லைன் மூலமா இஃப் யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் சம்ஒன், ஆன்லைன்ல மிஸ்லீட் பண்ணி ஆன்லைனை ஒரு மீடியமா யூஸ் பண்ணி கிரைம் பண்ணா செக்ஷன் 67B வரும். அதாவது இன்டர்நெட்டை டிஜிட்டல் ரியால்மை ஒரு மீடியமா யூஸ் பண்ணி when you are committing a crime then that comes under section 67B. ஸோ இதுல வந்து இந்த ஆன்லைன்ல வந்து க்ரூமர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த க்ரூமர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஒரு அடல்ட் வந்து ஒரு சைல்டை வந்து பேசுவாங்க, பேசி அவங்களுக்கு ஆசையை தூண்ட விட்டு அப்புறம் அவங்கள போய் அவங்க கூட பழகி அபியூஸ் பண்றது. இதுக்கு பேர் தான் க்ரூமிங். க்ரூமிங்னா என்ன அப்படின்னா, அந்த சைல்டு இன்னசென்ட், பட் அந்த சைல்டுக்கு வந்து ஆசையை தூண்டி விட்டு ஒரு மாதிரி பேசி அந்த சைல்டுக்கு வந்து அந்த விஷயம் தெரிய வச்சு அப்புறம் அந்த சைல்டு வந்து ஒத்துக்கிட்டு பண்ற மாதிரி. இப்போ ஒரு 16 ஏஜ் ஆர் 15 ஏஜ்ல பண்றப்போவும் அதை வந்து கன்சென்ட்ங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்டிங் தி கன்சென்ட். ஆனா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கன்சென்ட் கேம் ஃப்ரம் க்ரூமிங் ஆஃப் திஸ் அடல்ட் கை ஆர் கேர்ள். இட் இஸ் ஜெண்டர் நியூட்ரல். பாக்ஸோ இஸ் ஜெண்டர் நியூட்ரல். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ அந்த க்ரூமிங் வந்து முன்னாடி இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நிறைய இப்போ பாக்ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாட்ல வந்து ஒரு வாட்ச்மேன் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு குழந்தைக்கு அது பண்ணியிருக்கிறதா பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ், இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ க்ரூமிங் அப்படிங்கிறது வந்து பப்ளிக்கா நடக்குது. இந்த காலகட்டத்தில் க்ரூமிங் வந்து ஆன்லைன்ல நடக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூசிங் சோஷியல் மீடியா, தே ஆர் ஆன்லைன். ஸோ க்ரூமிங் வந்து ஆன்லைன் நடக்கிறதுனால ஆன்லைன் மூலமா என்டைஸ் பண்ணி ஒருத்தவங்க க்ரூம் பண்ணி அப்புறம் அது மூலமா கிரைம் பண்ணி அது வந்து சம்டைம்ஸ் வந்து வெறும் சைல்டு அபியூஸ் ஆகும் போது, சம்டைம்ஸ் அது சைல்டு டிராஃபிக்கிங்லயும் போகுது. அந்த குழந்தை ஏதோ ஒரு இடத்துல வர சொல்லி அப்புறம் கடத்திட்டு போயிடுறது. ஸோ அப்படியும் போது நம்ம இந்த படம் டாக்டர் படத்துல வர மாதிரி, டாக்டர் படத்துலயும் அதை கடத்திட்டு போவாங்கல்ல, அந்த படத்துல அதான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து செக்ஷன் 67B ஆஃப் ஐடி ஆக்ட். ஸோ அதுல இன்டர்வல் பிளாக் தான் வந்து எத்திக்ஸோட உச்சகட்டம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்வல் பிளாக்ஸ். அந்த குழந்தை இல்லைன்னா எந்த குழந்தையும் இல்லை, நான் வரேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு குழந்தை தான் தெரியுது, எனக்கு இந்த 100 குழந்தைகளும் தெரியுது அப்படின்னு வரதுதான் வந்து சமசீன் அந்த படத்துல. ஸோ செக்ஷன் 67B ஆஃப் ஐடி ஆக்ட்ல வந்து இதையும் வந்து கொண்டு வர சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் தி ஸ்ட்ரிக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் டு கம்பை வித் இந்தியன் லா. சோஷியல் மீடியாஸ்க்கு ஒரு கைட்லைன்ஸ் தராங்க. உங்களோட சோஷியல் மீடியாக்குள்ள சைல்டு செக்ஸ் மெட்டீரியல் இருந்துச்சு, அபியூஸ் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா அது இமீடியட்டா நீங்க ரிமூவ் பண்ணணும். அந்த பத்தின ரிப்போர்ட் கொடுக்கணும். அது யார் போட்டாங்களோ அவங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் சோஷியல் மீடியா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்களோட மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் கவர்மெண்ட் கேன் டேக் ஆக்ஷன். ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா தராங்க. அது வந்து ஒரு வாலண்டரி ஆக்ஷனா கொடுக்கல, நீ பண்ணி தான் ஆகணும், பண்ணலன்னா சோஷியல் மீடியா மேல ஆக்ஷன் எடுப்போம். ஸோ நம்மளுடைய ஐடி ரூல்ஸ் படி என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சேஃப் ஹார்பர் பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க வந்து ஐடி சோஷியல் மீடியா ரெகுலேஷன் பில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் ஹார்பர் ப்ரொவிஷன். சேஃப் ஹார்பர் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியால போடப்படுற கண்டென்ட்டுக்கு அந்த கண்டென்ட்டை போட்டவர் தான் லயபிளே தவிர ஃபேஸ்புக்கோ கூகுளோ லயபிள் கிடையாது. ஆனா இந்த மெட்டீரியலுக்கு ஃபேஸ்புக் இஸ் ஆல்சோ லயபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து அடுத்த கட்ட இன்டர்பிரிட்டேஷன். அதனால தான் இந்த கேஸோட டெப்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேஃப் ஹார்பர் பிரின்சிபல் டசன்ட் அப்ளை ஃபார் திஸ் மெட்டீரியல் இஃப் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி இஸ் ஃபெயிலிங் டு ரிமூவ் த வீடியோ ஆர் ரிப்போர்ட் த வீடியோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஃபேஸ்புக்ல ஒரு ஹேட் வீடியோ போட்டு அதனால ஒரு ரயட் வருது அப்படின்னா அந்த வீடியோ போட்டோ மேல தான் ஆக்ஷன். கூகுள் ஃபேஸ்புக் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் இதுக்கு ஃபேஸ்புக் மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சேஃப் ஹார்பர் பிரின்சிபல் கிடையாதுன்றாங்க. By shifting the language of child porn to child sex exploitative and abuse material,
ரீஃப்ரேம்ஸ் இஷ்யூஸ் அதாவது சீரியஸ் கிரைம். வெறும் ஒரு அடல்ட் இன்டெலிஜென்ஸ்னா வந்து பிளஷர், ஒரு அடல்ட்டோட பிளஷர் மட்டும் பார்க்காம சைல்டோட அபியூஸ் அப்படின்னு இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. It further establishes that individuals who search or download such material create demand supply chain that fuels the rape and exploitation of children. You are creating demand, so அதனால watching is also a crime அப்படின்னு சொல்றாங்க. It's advice to government to implement comprehensive. So இது ஒரு முக்கியமான ஒரு வே ஃபார்வர்ட். இப்போ செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு எங்கேயாவது டாபிக் வருது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே இந்த ஜட்மெண்ட்ல ஒரு பார்ட்டா சொல்லியிருக்காங்க. கிரியேட் அ காம்ப்ரிஹென்சிவ் செக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் தட் இன்க்ளூட் லீகல் அண்ட் எத்திக்கல் ராமிஃபிகேஷன். ஸோ செக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸை ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அந்த டபுவை ரிமூவ் பண்ணுங்க. நிறைய அடல்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸே வந்து இதை பத்தி பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்க. அப்படிலாம் எல்லாமே எக்ஸ்பிளிசிட்டா இதை பத்தி பேசி அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் செக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வரணும். அந்த செக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல கரெக்டான விஷயத்த சொல்லி கொடுத்தாதான் எது தப்பு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா செக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இல்லாததுனால பார்னோகிராஃபி பிகம்ஸ் தி செக்ஸ் எஜுகேஷன் ஃபார் தி டீனேஜர்ஸ். அப்போ அவங்க அந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எங்க இருந்து கத்துக்கிறாங்க? பார்னோகிராஃபில இருந்து கத்துக்கிறாங்க. பார்னோகிராஃபிங்கிறது ஃபுல்லா போய் தட்ஸ் நாட் ஹவு இட் இஸ். ஏன்னா அது வந்து இட்ஸ் ஃபுல்லா வந்து அது வந்து ஃபேண்டசி தான். ஸோ அந்த ஃபேண்டசியை வந்து காட்டிட்டு அதுதான் உண்மைன்னு நம்ப வச்சுட்டு அவனோட பர்சனல் லைஃப்லயும் அது உண்மைன்னு ஆயிடுது. ஸோ அப்போ எது உண்மை எது சரி அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து இதுல சொல்றாங்க. அந்த செக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல லீகல் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் பத்தியும் பேசணும் அண்ட் ஏஜ் அப்ராப்ரியேட்டா இருக்கணும். அதாவது 10 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டச் பத்தி பேசணும். 10ல இருந்து 15 வயசுக்கு ஒரு மாதிரி இருக்கணும். 15ல இருந்து 18 வயசுக்கு ஒரு மாதிரி இருக்கணும். ஸோ ஏஜ் அப்ராப்ரியேட்டடா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் கிரியேட் பண்ணி அந்தந்த ஏஜ் வரும்போது அந்தந்த கோர்ஸை கொடுங்க அப்படின்னு அதுவும் வந்து ஜட்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த பார்ட் ஆஃப் ஜட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு புரியுதா? So this is a very important judgment in the recent times. So இந்த ஜட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியரா? ஓகே. ஸோ ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டீடைலிங் தான். ஸோ இது ஒரு விஷயம். சேஃப் ஹார்பர் பிரின்சிபலை ரிமூவ் பண்ணது, ஆன்லைன்ல என்டைஸ் பண்றது, டெர்மினாலஜியை சேஞ்ச் பண்ணது, இதெல்லாம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ல போகுது. கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷனும் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் தான். ஸோ இது வந்து ஜுடிஷியல் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. நெக்ஸ்ட் வந்து இஷ்யூஸ் வித் தி சைல்ட் செக்ஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் அண்ட் அபியூஸ் மெட்டீரியல். இதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பேசினது தான். இது வந்து என்னதுன்னா இட்ஸ் பெர்பச்சுவிட்டி ஆஃப் திஸ் கிளைம் இஸ் அலாமிங். இப்போ ஒரு வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட எல்லாமே எப்படி இருக்குன்னா ரியாக்டிவா தான் இருக்கு. எப்படின்னா வீடியோ இப்படி வந்துருச்சு, வீடியோ பார்த்தவரோ இல்லை ப்ரொடியூஸ் பண்ணவரோ நம்ம அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறோம். பட் வி ஆர் நாட் சீயிங் டூ இஷ்யூஸ் ஹியர். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா அந்த சைல்டோட நிலைமை என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணணும். இது வந்து ரியாக்டிவா இல்லாம ப்ரோஆக்டிவா மாத்தணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. இல்ல என்ன அப்படின்னா ஒன்ஸ் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகி அது இன்டர்நெட்ல இருக்குன்னா இட் பர்சிஸ்ட் இன் இன்டர்நெட் அண்ட் அந்த சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து அதை ரீவிக்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அது வந்து. அண்ட் இட் இஸ் கிரியேட்டிங் அ லாங் டேர்ம் ட்ராமா. அண்ட் அந்த சில்ட்ரன் வந்து சின்ன வயசுல அன்அவேரா இருக்காங்க. அவங்க அடல்ட் ஆகி அது அவேர் ஆன பிறகு இட் இஸ் கிரியேட்டிங் வெரி பேட் ட்ராமா. லைக் அதை பத்தி ஒரு படம் வந்திருக்கு, சுழல் அப்படின்னு ஒரு, ஐயோ சொல்லக்கூடாதா, சரி ஸ்பாய்லரை சொல்லிட்டேன். சுழல் அப்படிங்கிற ஒரு இது ஒரு சீரீஸ் இருக்கு. அந்த சீரீஸ்ல வந்து சைல்டோடைய சின்ன வயசுல அனுபவிச்ச ட்ராமா தான் வந்து ஒரு இஷ்யூவா இருக்கும். ஸ்பாய்லர் சொல்லல, நான் வெறும் ட்ராமான்னு தான் சொல்லியிருக்கேன். ட்ராமா தான் கிரைமுக்கு காரணம். அது என்ன ட்ராமான்னு நான் சொல்லல, யார் பண்ணாங்கன்னு சொல்லல. இப்போ நான் ஸ்பாய்லர் சொல்லல. ஓகே, யாரும் என்ன திட்டாதீங்க. ஐ டிடன்ட் சே எனி ஸ்பாய்லர். வெறும் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்ங்கிற அந்த வேர்டு தான் சொல்லியிருக்கேன். யார் பண்ணாங்க யாருக்கு பண்ணாங்கிறத சொல்ல. ஸோ அதனால நீங்க படம் பாருங்க சரியா. சுழல் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் சீரீஸ்லயே அதை பத்தி தான் பேசுவாங்க. எப்படி சின்ன வயசு நடந்த ஒரு விஷயம் அடல்ட் ஆகியும் வந்து அந்த கேரக்டரால அதை சரி ஓவர் கம் பண்ண முடியாம சஃபர் ஆறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சில்ட்ரன் ஆர் அன்அவேர் தட் தே ஹேவ் பீன் விக்டிமைஸ்டு as their images are circulated in secrecy. ஸோ இதுல என்னென்ன மெஷர்ஸ் நீடட். இந்த ஆத்தர் வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து ஜட்மெண்ட் பார்த்தோம். இந்த ஜட்மெண்ட் வந்து நம்ம ஜென்ரலா பாக்குறது. பட் இந்த எடிட்டோரியல்ல பேசப்பட்ட விஷயம் வந்து ஒரு வே ஃபார்வர்ட் கொடுக்குறாரு. கேஸ் முடிஞ்சிச்சு, ஜட்மெண்ட் வந்துச்சு, பட் இதோட நிக்க கூடாது, இது ஒரு ஆரம்பம் தான் சொல்லி இனிமேல் தான் எடிட்டோரியலே ஆரம்பிக்குது. எடிட்டோரியல் இவர் என்ன சொல்றாருன்னா ரியாக்டிவ் டு புனிட்டிவ். ரியாக்டிவ் புனிட்டிவா தான் இருக்கும். நடந்த பிறகு நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், ஆனா நம்ம ப்ரோஆக்டிவ், ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொடெக்டிவ் அப்ரோச்சுக்கு மாறணும் அப்படின்னு ஒரு கீவேர்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாரு. ஆன்சர் ரைட்டிங்ல இல்ல சரியா. ரியாக்டிவ் புனிட்டிவா இல்லாம, ஸோ அதான் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல பாக்குறதா 3Rல இருந்து 3P போறது. அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, வேற எதுவும் இல்ல. ரியாக்டிவாவும் புனிட்டிவா இல்லாம ப்ரோஆக்டிவ், ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொடெக்டிவ் அப்ரோச்சுக்கு மாறணும். வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் அண்ட் ப்ரிவென்ட் திஸ் கிரைம் ஃப்ரம் ஆக்டிங், ஃப்ரம் ஹேப்பனிங். அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க. Child sex exploitative material must be recognized as economic and organized crime. So இது வந்து சைபர் கிரைமா பார்க்க கூடாது. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் எக்கனாமிக் கிரைமா பாருங்க.
ஆர்கனைஸ் கிரைம் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸை கொண்டு வாங்க. இந்தியன் லாஸ்ல வந்து இதை போடுறப்போ இது வந்து ஒரு சைபர் கிரைமா நம்ம போட்டுறோம். சைல்ட் பார்னோகிராஃபி அப்படின்னு சொல்றப்போ சைபர் கிரைம். ஸோ சைபர் கிரைம்னா அதோட மேக்னிடியூடே குறைஞ்சிருது. பட் இது ஒரு ஆர்கனைஸ் கிரைம்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் தே ஆர் டெல்லிங். அண்ட் இதுக்கு ஒரு லா கொண்டு வாங்க. இமீடியட்லி வந்து இதுக்குன்னு தனியா ஒரு லா கொண்டு வாங்க, இல்ல பாக்ஸோவே அமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஜென்ரேட்டட். அடுத்த இஷ்யூ வந்து இப்போ டீப் ஃபேக்ஸ்ல ஏஐ ஜென்ரேட்டட் சைல்ட் பார்னோகிராஃபி வருது. ஸோ ஏஐ ஜென்ரேட்டட் மெட்டீரியலையும் வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ட்ரீட் இட் ஆஸ் ஆக்சுவல் சைல்டு தான் அப்படின்னு சொல்லி அதை கிரியேட் பண்ணாலும் இட் இஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும். மஸ்ட் பி ட்ரீட்டட் ஆன் பார் ஆஸ் ரியல் கண்டென்ட். அப்போ ஒருத்தர் வந்து நாளைக்கு என்ன அடுத்த லூப்பல் என்னமா வரும், ஏஐ ஜென்ரேட்டட் சைல்ட் பார்னோகிராஃபி ஒருத்தர் கிரியேட் பண்ணி வித்துக்கிட்டு இருப்பாரு. கேட்டா நான் சைல்டே அபியூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாரு. செக்ஷன் 15(3) போட முடியாது. செக்ஷன் 15(3) 14 எதுக்கு போடுறோம்? செக்ஷன் 14 இஸ் ஃபார் அபியூசிங் அ சைல்டு இன் ரியாலிட்டி. அவர் வந்து ஏஐ ஜென்ரேட்டடா டீப் ஃபேக்ல பண்ணிட்டு 14 வராது 15 வராதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து எல்லாம் 15ல மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால ஏஐ வந்து ஆன் பார் வித் ரியல் கண்டென்ட் பண்ணுங்க. இட் இஸ் ஆல்சோ ஃபார் கிரியேட்டிங் அ டிமாண்ட் சைக்கிள். ஏன்னா இப்போ ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டு போகுது. மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் பை சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ். ஸோ அதை கொண்டு வரணும். ஸோ அது ஆல்ரெடி ஜட்மெண்ட்லேயே இருக்கு. அதை வந்து லீகலைஸ் பண்ணணும். ஏன்னா சேஃப் ஹார்பர் பிரின்சிபல் வந்து இன்னும் வந்து நம்ம சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் கைட்லைன்ஸ்ல இல்லை. சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் கைட்லைன்ஸ்ல சேஃப் ஹார்பர் பிரின்சிபல்ல ஒரு லைன் இருக்கும். அது இன்னொரு டாபிக். சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல சேஃப் ஹார்பர் பிரின்சிபல் எப்போ போகும் அப்படின்னா, கவர்மெண்ட் சொல்ற ரெகுலேஷன்ஸ் ஒரு சோஷியல் மீடியா கம்பெனி ஃபாலோ பண்ணலன்னா சேஃப் ஹார்பர் போகும் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. அது கீழே இதையும் ஆட் பண்ணணும் இப்போ அமெண்ட் பண்ணி. அதுதான் இவர் சொல்றாரு. அண்ட் ஸ்விஃப்ட் ரிமூவல் பண்ணணும். அண்ட் வி ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் அ ஃபாரன்சிக் லேப். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி கிரைம்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் நடக்கிறதுனால இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி இதை டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கு ஃபாரன்சிக் லேப்ஸ் ஷுட் பி கிரியேட்டட் வித் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி டு ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் அண்ட் ரிப்போர்ட் சைல்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மெட்டீரியல். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த ஃபாரன்சிக் லேப் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து வி கேன் ரைட் ஃபார் ஆல் கைட்ஸ் ஆஃப் சைபர் கிரைம். சைபர் கிரைமே இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணனாலே தனி ஃபாரன்சிக் தேவை. ஆக்சுவல் ஃபாரன்சிக்னா என்ன? நம்ம ரியல் லைஃப்ல எப்படி வந்து அந்த சாக் பீஸ் போட்டு ஆதாரம்லாம் எடுப்பாங்கல்ல, கைரேகைலாம் எடுப்பாங்க. இது வந்து ஃபுல்லா டிஜிட்டல்ல தான் இந்த ஃபாரன்சிக் இப்போ ட்ரேஸ் பண்றோம். ஸோ அப்போ சைபர் எக்ஸ்பெக்ட்ஸ் வேணும் வித் தி டிஜிட்டல் ஃபாரன்சிக் லேப். ஒரு வீடியோ வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே வந்து இப்போ வந்து ஒரு ஃபாரன்சிக் தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் திஸ் டேட்டாபேஸ், நேஷனல் டேட்டாபேஸ் ஃபார் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. ஹீனஸ் செக்ஷுவல் கிரைம்ஸ் பண்ணியிருக்கிற பீப்புளோட நேம்ஸ், அவங்க என்ன கிரைம் பண்ணாங்க அப்படின்னு போட்டு ஒரு டேட்டாபேஸை மெயின்டைன் பண்றாங்க. இது ஏன் டேட்டாபேஸை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட இப்போ இன்கேஸ் வந்து அவங்க வந்து இதுல 2 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்துட்ட பிறகும் அது வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு லீகல் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து ஃபியூச்சர்ல இப்போ ஒரு ஏஜென்சி எம்ப்ளாய் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்களோட பேர் அதுல இருந்துச்சுன்னா they will be cautious when recruiting people or when any future references அப்படின்னு. மணமகள் தேவை, மணமக்கள் தேவை, அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா பேஸ்ல பேர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ அப்படி பாக்குறப்போ இதுல என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ரீவிக்டிமைசேஷன் ஆஃப் தி கன்விக்ட் ஆனாலும் ஜெயிலுக்கு போயிட்டார், தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்த பிறகு அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாரு, அதுக்கப்புறமா அவர் பனிஷ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு லீகல் எத்திக்ஸ் இருக்கு இந்த டேட்டா பேஸ்க்கு. அது வந்து அடல்ட் கிரைம்ஸ்க்கு வச்சுக்கலாம், ஆனா சைல்டு கிரைம்க்கு வச்சுக்கலாம். ஸோ சைல்டு கிரைம்ல அவர் பண்றாரு. ஏன்னா அடல்ட் கிரைம் நடக்கிறதுக்கு சைல்டு கிரைம் நடக்கிறதும் ரெண்டும் ஒரே ஈக்குவல் மேக்னிடியூடு தான். ஆனா சைல்டு கிரைம் நடக்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க பாக்குறப்போ வி ஹாவ் டு பி ப்ரொடெக்டிவ் அபவுட் சில்ட்ரன் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல என்ன சொல்றாங்க, அந்த பர்சனோட இதை வந்து பெர்மனண்டா வச்சு அவங்கள வந்து சில்ட்ரன் ரிலேட்டட் எம்ப்ளாய்மெண்ட்ல பார் பண்ணுங்கன்ற. ஸோ எல்லா எம்ப்ளாய்மெண்ட்லயும் பார் பண்ணல, சில்ட்ரன் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி ஏரியாஸ்ல பார் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் அண்ட் லீகல் பைண்டிங். ஸோ வி நீட் இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன், ஏன்னா ஆன்லைன் டிஜிட்டல்னாலே வரணும். அண்ட் லீகலி பைண்டிங் கன்வென்ஷன், இது எல்லாத்துக்கும் நீங்க ஸ்டேப்பிளா எழுதலாம். இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் தேவை, லீகலி பைண்டிங் கன்வென்ஷன் தேவை, ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் தேவை அப்படின்னு. ஸோ இன்டர்நேஷனல் டேட்டாபேஸ் ஆஃப் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆன்லைன்ல எங்க வேணா எங்க வேணா என்டைசிங் பண்ணலாம்ல, சேட் பண்ணலாம்ல, க்ரூமிங் பண்ணலாம்ல. ஸோ அதனால வந்து அதுவும் பண்ணலாம். ஏன்னா லைக் இப்போ வந்து இந்த லைவ் சாட்ஸ் அண்ட் வீடியோ சாட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது மூலமா எக்ஸ்பிளாய்டேஷன் இப்போ வேற ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப் வீடியோ காலில் கூட எக்ஸ்பிளாய்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரியுதுரா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்டர்நேஷனல் டேட்டா பேஸ் தேவை, இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் தேவை. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மஸ்ட் ட்ராக் அண்ட் ரிப்போர்ட் தி மணி ட்ரையல்ஸ். குளோபல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்ல வந்து என்ன ரோல் அப்படின்னா, நம்ம இதுல இருக்க இஷ்யூ என்ன பார்க்குறோம், டார்க் வெப்ல இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க, அது கிரிப்டோ கரன்சிஸ் மூலமா வாங்குறாங்க. கிரிப்டோ கரன்சிலாம் அதுக்கு தான் பயன்படுத்துறாங்க மோஸ்ட் ஆஃப் தி கேஸ், பிட்காயின்லாம். ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 7 வே ஃபார்வர்டு வந்து இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த நேஷனல்
டேட்டா பேஸ் ஃபார் செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற அதோட இஷ்யூ வந்து 2 டைமென்ஷன்ல இருக்கு. ஒருத்தர் ஜெயில் போயிட்டு வந்து ரிலீஸ் ஆன பிறகு அதை வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த எத்திக்கல் இஷ்யூவும் வந்து ரைஸ் பண்றாங்க. பட் இவர் அதை வந்து சைல்டுக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த எத்திக்கல் இஷ்யூ ரைஸ் பண்ணது நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி படிச்ச எடிட்டோரியல். அது வந்து ரிலீஸ் ஆனவருக்கு அது பேர் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது, ஏன்னா ரீவிக்டிமைஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அப்படி வரும்போது எஸ்ன்னு இருக்கும். இல்ல ஒருத்தர் ரிஃபார்ம் ஆகிறதுக்கு தான் ஜெயில் அனுப்புறோம், அதனால பண்ண வேணாம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுல பல டைமென்ஷன்ஸ் போகும். பாக்ஸோ பத்தி போய் படிங்க. பாக்ஸோட ப்ரொவிஷன்ஸ் படிக்காதவங்க நம்ம எடிட்டோரியலே பாக்ஸோ ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நீங்களே ஜென்ரலா பாக்ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னு போட்டு படிச்சு முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ்ல என்ன பண்ணிடணும், இப்போ நீங்க பாக்குறப்ப பாக்ஸோ வருதுல, இப்பயே பாக்ஸோன்னு போட்டு படிச்சு முடிச்சிடணும். நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். வாட் இஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்ஸோ, வாட் ஆர் ஆல் தி இஷ்யூஸ் இன் பாக்ஸோ அப்படின்னு பார்த்து முடிச்சிடணும். ஸோ அப்போ ஒரேடியா எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிடும், ஹோலிஸ்டிக்கா கவர் ஆயிடும். யூ வில் பி ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு தி அடுத்த எடிட்டோரியல் விச் இஸ் தி ரீசன்ட் ஜட்மெண்ட், செக்ஷன் 6A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். கேஸோட ஜட்மெண்ட். இட்ஸ் அ 5 ஜட்ஜ் பெஞ்ச். 5 ஜட்ஜ் பெஞ்ச்ல வந்து வி ஹேட் தி ஜட்மெண்ட். ஸோ இதுல வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சிஜிஐ, அப்புறமா வந்து சுந்தரேஷ் அண்ட் மனோஜ் மிஸ்ரா, இவங்க 4 பேருமே வந்து தே அப்ஹெல்ட் தி லீகல் வேலிடிட்டி ஆஃப் செக்ஷன் 6A. அண்ட் ஜஸ்டிஸ் பர்திவாலா வந்து இதை வந்து அப்ஹோல்ட் பண்ணல. இது வந்து நல் அண்ட் வாய்டா இருக்கணும். ஏன்னா இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல சேலஞ்ச் இருக்கு. அவர் வந்து இந்த ஆக்டோட ஐடியாலஜி தப்புன்னு சொல்லல, இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுல தப்பு இருக்கு, அதனால இதை ரிமூவ் பண்ணிட்டு வேற கொண்டு வாங்க அப்படிங்கறதுல தான் சொல்லியிருப்பாரு. அவங்க 4 பேரும் பரவாயில்ல இருக்கட்டும், அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து 4-1 அப்படிங்கிற இந்த ஜட்மெண்ட். ஸோ வாட் இஸ் திஸ் செக்ஷன் 6A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹேவ் டு கோ பேக் டு தி 1971 பங்களாதேஷி வார். ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்க்கணும். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11 வரைக்கும் வேர் ஹேவிங் சிட்டிசன்ஷிப் ப்ரொவிஷன். ஸோ ஒரு ஆர்டிகல் ஒன்று வரும். 5 வந்து இந்தியாவிலே பிறந்தவங்களுக்கு, அப்புறம் பாகிஸ்தானுக்கு போனவங்களுக்கு, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி 5, 6, 7, 8 அப்படின்னு. அப்புறம் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற PIO அது வந்து 8 இருக்கும். அப்புறம் 9, 10, 11 வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா how they will be renouncing it. அண்ட் ஆர்டிகல் 11ல என்ன இருக்கும் அப்படின்னா பார்லிமெண்ட் இஸ் தி சோல் அத்தாரிட்டி டு பிரிங் இன் லா ரிலேட்டட் டு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியாவோட சிட்டிசன்ஸ் யாரு அப்படிங்கறத தான் நம்ம வந்து 5, 6, 7, 8 இண்டிபெண்டன்ஸ் அப்போ யார் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்றோம் 5, 6, 7, 8ல. ஸோ அதுக்கப்புறமா வந்து வேற எதுவுமே நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்ல. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 தான் ஹூஸ் அ சிட்டிசன், வாட் இஸ் இது அப்படிங்கறது சொல்லுது. அதுக்கப்புறம் இந்தியாவில் பிறந்தவங்களாம் சிட்டிசன். அதுக்கப்புறம் இந்தியாவில் பிறந்தவங்களாம் எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு we are having methods, 5 மெத்தட்ஸ் இருக்கு எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மெத்தட்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கொடுக்கும். இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் யாரு அப்படின்னா இந்தியாவில் பிறந்தவங்க அப்படின்னா இப்போ அதுக்கு அடுத்து இப்போ நம்மலாம் எப்படி சிட்டிசன் ஆகிறோம் பை பர்த். ஒரு இந்தியனுக்கு இந்தியன் பர்சனுக்கு நம்ம பிறந்ததுனால நம்மளும் இந்தியாவிலே பிறந்துட்டதுனால இந்தியனுக்கு பிறந்ததுனால நம்மளும் சிட்டிசன் தான், அப்படிதான் நமக்கு வருது. அப்போ நம்மளுடைய ஆன்செஸ்டர் ட்ரீ எடுத்துட்டு போய் பார்த்தா அது 1955 அப்போ இந்தியாவில் பிறந்தவங்களா இருந்திருப்பாங்க. கரெக்டா? அப்போ இந்தியாவோட நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஃபார் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்போ 1950ஸ்ல உருவாக்குனது தான் ஃபைனல். அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். அதை தாண்டி வெளியே இருந்து வரவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நேச்சுரலைசேஷன் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட இது போகுது. ஆனா இந்த என்ஆர்சி அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூ வருது. எப்போ வருதுன்னா 1971 வார் அப்போ வருது. 1971 அப்போ என்ன நடக்குது, ஆக்சுவலி அந்த லேட் 70s, என்டையர் 70s அண்ட் 71 இந்த 2 வருஷத்துலயுமே வந்து பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர், அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவை நோக்கி ரெஃப்யூஜிஸா வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் 71ல மார்ச் 24 அன்னைக்கு தான் பாகிஸ்தான் வந்து ஆபரேஷன் சர்ச் லைட் போட்டு அந்த வாரை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஜீனோசைடு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அன்னில இருந்து தான் நிறைய மைக்ரன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை தான் வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க மார்ச் 24, 1971. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வார் நடந்ததுனால என்ன நடக்குது, அந்த பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானை அப்படி பண்ணிட்டதுனால ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்தாங்க. அந்த வார் முடிஞ்சு 1971 அப்புறமாவும் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் தான் திரும்ப போனாங்க, நிறைய பேர் போகவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுது, அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி போனது எங்கன்னா இப்போ பங்களாதேஷ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து they would have gone to வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட், அசாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மெகாலயாக்கு போயிட்டாங்க. மெகாலயால இங்க மோஸ்ட்லி ஹில்னா இருக்கு, பட் ஒரு சில ஏரியா பிளெயின்ஸ்ல வந்து they would have gone into அசாம் ஆல்சோ. அப்புறம் ஒரு சிலர் வந்து திரிபுராக்கு போயிட்டாங்க, ஒரு சிலர் வந்து இங்க வந்து மிசோராமுக்கு போயிட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்டரிங் ஸ்டேட்ஸ் இவ்வளோ இருந்தாலும் அசாமில் தான் இந்த இஷ்யூ வந்து மேஜராக நடக்குது. இங்கெல்லாம் வந்து ஹில்ஸ் இருக்கிறதுனால மேஜராக அங்கே போனது பெங்கால் அண்ட் அசாமில் தான். அங்கே தான் பிளைன்ஸ் இருக்கு கொஞ்சம். இங்கே பிரம்மபுத்திரா பிளைன்ஸ், இங்கே கங்கா பிளைன்ஸ் இருக்கிறதுனால அங்கே இதான் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். ஸோ பெங்கால் இஸ் ஹேவிங் தி மோஸ்ட் பீப்புள். பட் அசாம் ஏன் இஷ்யூ வருது அப்படின்னா இங்கே ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படிங்கிற யூனியன் வந்து தே ஸ்டார்டட் தி ப்ரொடெஸ்ட். இப்படி பங்களாதேஷ்ல இருந்து பங்களாதேஷி ஆரிஜின் பீப்புள் இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க பங்களாதேஷ்லேயே செட்டில் ஆகி இங்கே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா எங்களோட ஏலியனேஷன் நடக்கும். ஏலியனேஷன் என்ன அப்படின்னா அந்த நாட்டு மக்களே அந்த லேண்ட்ல மைனாரிட்டிஸா மாற முடியாது. பட் என்னன்னா அவங்களோட பாப்புலேஷனோட பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். அப்படி குறையறப்போ என்ன ஆயிடுது, எங்க பாப்புலேஷன் லெவல் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா எங்களுடைய ஓட்டிங் பவர் போயிடும். ஓட்டிங் பவர் போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு எலெக்ஷன் நடக்குதுன்னா இவங்க இமிகிரன்ஸ் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அப்புறம் வி ஆர் லூசிங் அவர் ரைட்ஸ். அப்போ இந்த இமிகிரன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப பங்களாதேஷ்லேயே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. அந்த மூவ்மெண்ட் வந்து வயலண்ட் ஃபார்ம்ல போயிட்டு அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்லாம் போயிட்டு 1985 ராஜீவ்காந்தி டைம்ல தே ஆர் சைனிங் திஸ் அசாம் அக்கார்ட். அசாம் அக்கார்ட்ல என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா 1971 அப்புறமா வந்த எல்லாருமே டிடெக்ட் பண்ணி திரும்ப அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு அப்புறமா வந்தவங்க எல்லாரும் டிடெக்ட் பண்ணி திரும்ப அனுப்பணும் அப்படிங்கிறப்போ தே ஆர் ஃபைனலைசிங் என்னன்னா நம்ம நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஃபார் சிட்டிசன்ஸ் இந்த என்ஆர்சியை அப்டேட் பண்ணணும். அப்போ 1971 முன்னாடி இந்தியாவில் யார் இருந்தாங்க, அப்போ அவங்க தான் ஃபைனல். அவங்க மட்டும் ஃபைனல், அவங்களோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ் மட்டும் தான் இந்தியன் சிட்டிசன்ஸா இருக்கணும். 1971 மார்ச் 24 அப்புறமா வந்தவங்க எல்லாரும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சைன் போட்டுறாங்க. ஸோ அப்படி சைன் போட்டு அசாம் அக்கார்ட் முடிஞ்சிடுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் செக்ஷன் 6A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்டை கொண்டு வராங்க. இதே கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ அசாமுக்காக மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை கொண்டு வரோம்ல, மற்ற என்டையர் இந்தியாலையும் ரெசிடென்ட்ஸோடைய டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் தான். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம 1951 வரைக்கும் அதை வச்சிருப்போம். 1951 வரைக்கும் இந்தியாவில் இருந்தவங்களாம் என்ஆர்சியில வராங்க. ஸோ அது வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவுக்குலாம் 1951 இருக்கு, அசாமுக்கு மட்டும் 1971 மாறுது. ஸோ இதுதான் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியை பிரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருக்காங்க. அசாமுக்கும் வந்து அப்போ நம்ம 1971 வைக்க வேணாம், அசாமுக்கும் 1951 வைங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸோட ஃபைலிங்கே போயிருக்கும். அந்த லாஜிக்ல தான் இதை எதிர்த்து தே வுட் ஹவ் கான். ஸோ அதான் அதோட ஆரிஜின். இதுதான் பிரீஃப் பேக்ரவுண்ட். ஸோ சிக்னிஃபிகன்ட் ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த கேஸ் பேர் வந்து அசாம் சன் மிலிட்டா மகாசங்கா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஸோ கேஸோட நேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்றப்ப அசாம் அக்கார்ட் கேஸ் இல்லைன்னா செக்ஷன் 6A கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதோட ஆக்சுவல் நேம் வந்து அசாம் சன் மிலிஷியா மகாசங்கா கேஸ் அப்படின்னு தான் நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல எழுதணும். In a landmark body, Supreme Court on Thursday upheld constitutional validity of 6A of Citizenship Act 1955, which granted the citizenship to immigrants who entered Assam before 1971. ஸோ அப்போ 1971 முன்னாடி வந்தவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பழைய ஆக்ட்ல இந்த மாதிரி 51 வைங்க அசாமுக்கும், அது என்ன அசாம மட்டும் 71, மற்ற நாடுகளுக்குலாம் 51 அப்படின்னு சொல்றாங்க. So what is the background? Section 6A was added to the statute in 1985 following the signing of the Assam Accord between Rajiv Gandhi government and all Assam Students Union after 6-year-long agitation against the entry of Bangladeshi migrants. And they decided 1966 as the cut-off date. அது என்ன 1966 ஏன் கட் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க ஒன்ஸ் உள்ள வந்துட்டு அதுல இருக்கும்ல 5 years + 1 year 6 years or 7 years அப்படின்னு ஒரு இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் 6 இல்லைன்னா 7 வருஷத்துல நீங்க சிட்டிசன்ஷிப் ஆகலாம். ஒரு சிலதுக்கு 11 years இருக்கும், ஒரு சிலதுக்கு 7 years இருக்கும். ஸோ அதை கால்குலேட் பண்ணிட்டு இப்போ நம்ம 71 கட் ஆஃப் டேட் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ 71க்கு முன்னாடி 66ல ரெஜிஸ்டர் பண்ணவர் அன்னைக்கு எலிஜிபிளா இருப்பாங்கல்ல. ஸோ அந்த பேசிஸ்ல 66 ஒரு ரெஃபரன்ஸா எடுக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, மூணா பிரிக்கிறாங்க. அசாம்ல இருக்கிற இமிகிரன்ஸை வந்து சிட்டிசன்ஸை வந்து மூணா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த January 1, 1966க்கு முன்னாடி வந்தவங்கலாம் வந்து ஆர்டினரி ரெசிடென்ட், அவங்களாம் சிட்டிசன் தான். அவங்க ஆல்ரெடி என்ஆர்சில இருந்து கீழே வந்தவங்க தான், அவங்களாம் ஆர்டினரி ரெசிடென்ட். 66க்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே சிட்டிசன். ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஷே ஷல் பி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்புறம் January 1, 1966ல இருந்து March 24, 1971க்கு they are having legal rights to register. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி 6 வருஷத்துல சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம், 7 வருஷத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு அதை டினை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால 66ல இருந்து 71 வந்தவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு நம்ம அப்போ இருந்த லா படி அது அலௌடு தானே, யூ கேன் கெட் சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன்ல. ஸோ நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவனா இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணா அவனுக்கு சிட்டிசன்ஷிப் உண்டு. ஸோ அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஆஃப்டர் 1966 to 1971 March 24, 1971 வந்தவங்களை வந்து ஃபாரினர்னு நம்ம யாராவது டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா they will be having the opportunity to register themselves according to the
ரூல்ஸ் மேட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, செக்ஷன் 6A அதோட ப்ரொவிஷன் இருக்கு. என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபாலோயிங் சச் ரெஜிஸ்ட்ரேஷன் தே வுட் பி கிராண்டட் தி ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அப்படி ரெஜிஸ்டர் ஆகி அக்செப்ட் பண்ணா சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், பட் நாட் ஓட்டிங் ரைட்ஸ். 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க பங்களாதேஷ்ல இருந்து இமீடியட்டா வந்தாங்க, வந்து ரெஜிஸ்டர் ஆகி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்தாலும் இங்க ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கல, அவங்க வந்து 10 வருஷம் கழிச்சு தான் ஓட்டிங் ரைட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ தே வில் பி சிட்டிசன்ஸ் பட் நாட் ஓட்டிங் ரைட்ஸ், தே கேன் ரெஜிஸ்டர் அப்படின்னு ரெண்டாவது கேட்டகரி. Those entering after March 24, 1971 would be considered illegal immigrants. மார்ச் 71 அப்புறமா வந்தவங்களை வந்து நம்ம இல்லீகல் இமிகிரன்ட் சொல்லுவோம். அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சி டிடெக்ட் பண்ணி நம்ம அவங்கள வந்து இல்லீகல் இமிகிரண்ட் சொல்லி அவங்கள பங்களாதேஷ்க்கு அனுப்புவோம். அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிகல் 6A சொல்லுது. கிளியரா? இந்த பெட்டிஷனர் கிளைம் தட், இப்போ வந்து இதுதான் வந்து 6Aல இருக்க ப்ரொவிஷன். இதுக்கு ஏன் அப்பீல் போகுது அப்படின்னா, பெட்டிஷனர் இந்த அசாம் சன்மிலிட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, cut off date of section 6A is discriminatory and violates the right of equality, article 14. article 14 அதை violate பண்ணுது. rest of the இந்தியாவுக்கு ஒரு டேட், நமக்கு ஒரு டேட்டா அப்படின்னு. so as it provided different standard for citizenship for immigrants entering Assam and rest of the India. well July 1948 and it affects, so இது rest of the India July 1948 இருக்கு, 1951 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா பார்ட்டிஷனோட எஃபெக்ட் இருந்தனால. affects article 29 to protect culture. so இன்னொரு டைமென்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, article 29 of the people அது அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இப்படி இமிகிரன்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டதுனால பங்களாதேஷி கல்ச்சரும் நம்ம கூட கலக்குது. ஸோ அதனால அசாமுடைய கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆர்டிகல் அப்போ 2 ஆர்டிகல் அப்பீல் போகுது. ஆர்டிகல் 14 அகேன்ஸ்ட் ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 29 வந்து ரைட் டு ப்ரொடெக்ட் அசாம் கல்ச்சர், அதை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ ஒரு ஜட்மெண்ட் பார்க்கறது முன்னாடி எதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணாங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஜட்மெண்ட் புரியும், அப்பதான் அதோட ராமிஃபிகேஷன் புரியும். It violates the rights of the indigenous people of Assam and detrimental to the economic and political well-being of the people. So இதான் ரெண்டு இதுல சொல்றாங்க. So ஆர்டிகல் 14ல வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, everyone are equal protection of law, equality before law, equal protection of law அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஆனா அதுல எக்ஸம்ஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து கிளாசிபிகேஷன் பண்ணலாம், அது வந்து லீகலா இருக்கணும், அது வந்து லாஜிக்கலா இருக்கணும். ஸோ they allowed the classification if it is valid and logical. நம்ம எப்போ மக்களை டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, வேலிடான ஒரு ரீசன்ல லாஜிக்கலா இருக்கு அப்படின்னா நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி they would have said. பட் இங்க வந்து என்ன சொல்றாங்க, அது இதாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த கேஸோட ஜட்மெண்ட் என்ன, 4-1 மெஜாரிட்டி. பொதுவாக ஒரு கேஸுக்கு போகுது அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் கேஸா போறப்போ கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம எதுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொஸ்டின்ஸ், அந்த 4 எல்லாத்துக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லுவாங்க. அதான் வந்து ஜட்மெண்ட். ஸோ 5 பேர் இருந்தாலே அது எனி கான்ஸ்டியூஷனல் கேஸ் வில் ஹாவ் கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரா தான் அந்த ஜட்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது கான்ஸ்டியூஷனல் கேஸ் கிடையாது, பாக்ஸோ கேஸ் 2 ஜட்ஜு தான். இங்க 5 ஜட்ஜு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் கேஸ். ஸோ கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஒரு ப்ரொவிஷனை கொஸ்டின் பண்ற மாதிரி. டஸ் பார்லிமெண்ட் ஹாவ் தி பவர் டு மேக் லா ரெகுலேட்டிங் சிட்டிசன்ஷிப்? இது முதல் கொஸ்டின். ஏன்னா வந்து அந்த ப்ரொவிஷனுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க, ஒரு கேஸ்லயும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அது எல்லா கொஸ்டின்ஸையும் கிளப் பண்ணி ஃபைனலா கொஸ்டின்ஸை டிசைட் பண்ணி தான் கேஸ் போகும். Does Parliament have the power to make law regulating citizenship? Yes, according to Article 11, they are having. CJA held that Article 6 and 7. இவங்க என்ன அப்பீல்ல போட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த சன்மிலிட்டா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க வந்து பங்களாதேஷ்ல ஈஸ்ட் பாகிஸ்தான். ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கு Article 6-7 தான் அப்ளிகபிள். ஏன்னா 6ங்கிறது பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கு, 7ங்கிறது பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப வந்தவங்களுக்கு, இந்தியால இருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கு. ஸோ 2 பேர் இருக்காங்க. 6 யாருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவை நோக்கி வந்தவங்க, அவ்வளவுதான். 7 யாருக்கு அப்படின்னா அவங்க இந்தியால தான் இருந்தாங்க, பார்ட்டிஷன்னால பாகிஸ்தானுக்கு போயிட்டு அப்புறம் பாகிஸ்தான் பிடிக்காம திரும்ப வந்துட்டாங்க. ஸோ இந்த இதான் வந்து 6க்கும் 7க்குள்ள இருக்க வித்தியாசம். ஏன்னா நிறைய பேருக்கு அது நடந்தது, ரிவர்ஸ் மைக்ரேஷனும் நடந்துச்சு பார்ட்டிஷன். அதனால தான் 6 வச்சிருக்கோம், 7 வச்சிருக்கோம். அப்போ இவங்களுக்கு 6-7 ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம லாவை கொண்டு வரணும். இவங்களுக்கு வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, Article 6-7ங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ இருந்த மக்களுக்காக தான். இவங்க 71ல தானே வந்தாங்க. 71ல வந்தவங்களுக்கு 5, 6, 7, 8 எதுவுமே வேலிட் இல்லை. 5, 6, 7, 8ங்கிறது யாருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வர்ற அன்னைக்கு இருந்த மக்களுக்கு தான் 5, 6, 7, 8. அதுக்கப்புறமா இருந்த எல்லாருக்குமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தான். இப்போ நமக்கு எல்லாம் சிட்டிசன்ஷிப் வந்ததுக்கு காரணம் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் தான். உங்களுக்கு புரியுதா? ஸோ தட்ஸ் ஹவ் அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் டிஃபைன்டு. So CJA held that Article 6 and 7 are only meant to determine the citizenship at the commencement of the Constitution.
And Section 6A, on the other hand, deals with those who are not covered under the constitutional provisions. They also referred that Article 11 of the Constitution, Parliament can make any provision with respect to acquisition and termination of citizenship on matters related to citizenship. அப்படின்னு they would have said. So Article 11ல அது valid அப்படின்றாங்க. So Parliament can make law. Section 6A அகைன்ஸ்டா தானே ஜட்மெண்ட் இருக்கு. ஸோ 6A கொண்டு வந்தது யாரு? பார்லிமெண்ட். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு அந்த ரைட் இருக்கானா? இருக்கு. என்ன வேணா அவன் கொண்டு வரலாம். Does Section 6A violate right to equality? Article 14 violate பண்ணுதா? Petitioner argued that only migrants from Assad, why not other bordering states? வெறும் அசாமுக்கு மட்டும் இது பண்றோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. வாட் அபவுட் அதர் பார்டரிங்? ஏன் வெஸ்ட் பெங்காலுக்கு இது பண்ணல அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ SC held that events leading up. ஸோ இந்த அசாம் அக்கார்ட் சைன் பண்ணது வந்து இட்ஸ் யூனிக் டு அசாம். அசாம்ல வந்து அப்போ ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது. லேட் 1970s இருந்து இந்த 85 இந்த அக்கார்டை சைன் பண்ற வரைக்கும் வி ஹேட் வெரி பிக் ரைட்ஸ். ஒரு சைட்ல வந்து இந்த அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு மிலிட்டன்ட் மூவ்மெண்டா மாறி உல்ஃபா அப்படிங்கிற ஒரு குரூப்பிங் கூட இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மிலிட்டன்ட் மூவ்மெண்டா போயிட்டு அது மிகப்பெரிய ஒரு கேட்டாஸ்ட்ராஃபிக் அப்புறமா தான் அசாம் அக்கார்ட் சைன் பண்ணி பீஸ் வருது. ஸோ நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேட்லயும் வேற வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் பீஸ் அக்கார்டு போயிருக்கும். பீஸ் அக்கார்ட்ல இருந்து இன்னும் முடியாதது வந்து 2 ஸ்டேட் தான், நாகாலாந்து, மணிப்பூர் தான். மிச்சம் எல்லா இடத்துலயும் ஓரளவுக்கு பீஸ் அக்கார்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ ஈவெண்ட்ஸ் லீடிங் அப் டு தி சைனிங் ஆஃப் தி அசாம் அக்கார்டு வந்து இட்ஸ் யூனிக் டு அசாம். வெஸ்ட் பெங்கால் அப்படி எதுவும் நடக்கல. ஸோ அதனால அசாம்ல தான் இந்த ப்ரொடெஸ்ட் நடந்து அசாம் யூனியன் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. He noted that West Bengal has highest immigration population than Assam, but impact on Assam is greater because of its small size. இது வந்து ரொம்ப small size compared to West Bengal and higher tribal population, and therefore it is rational to classify. So rational classification of citizens are allowed. Classify Assam people as separate than other border states. ஸோ அதனால வந்து இது பண்ணல. ஏன்னா அசாமுக்கு மட்டும் ஏன் வேற டேட் கொடுக்குறோம் அப்படின்னா, அசாம்ல தான் இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு, அசாம்ல தான் இது நடக்குது, அசாம்ல தான் இந்த யூனியன் சைன் பண்ணாங்க, அதோட விளைவாக தான் Section 6A வருது. ஸோ அதனால அசாம் வந்து இட் இஸ் ரேஷனல் கிளாசிபிகேஷன் தான். Article 14 வயலேட் பண்ணல. Article 14 ரேஷனல் கிளாசிபிகேஷன் இஸ் அலவுட். இதுதான் ரேஷனல் ரீசன் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. Does Section 6A facilitate external aggression by allowing illegal immigration? ஸோ எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் பை இல்லீகல் இமிகிரேஷன், இது ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இல்லீகல் இமிகிரேஷன்னா என்ன? ஒரு நாட்டுல இருந்து இல்லீகலா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்னொரு நாட்டுக்கு வராங்க. ஸோ இன்னொரு நாட்டுக்கு வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டுல இருந்து அப்படி 5 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 10 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னா, இந்த ரிசீவிங் ஸ்டேட்டோட டெமோகிராஃபியே மாறிடுது. சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து ஏதாவது ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபண்றாங்கன்னா அவங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டி அஃபெக்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் இருக்கிறதுனால இல்லீகல் இமிகிரேஷன் வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இல்லீகல் இமிகிரேஷனை கர்ப் பண்ணும். எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னா ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு அகேன்ஸ்டா விட்டுருக்கிற ஒரு வார் மாதிரி. ஸோ சர்பானந்த சோனோவால் கேஸ், சர்பானந்த சோனோவால் வந்து இப்போ அப்போ வந்து 2005 கேஸ் போட்டிருக்காரு. இப்போ அவர் வந்து கேபினெட் மினிஸ்டரா இருக்காரு. சர்பானந்த் சோனோவால் கேஸ், இல்லீகல் இமிகிரேஷன் ஃபால்ஸ் அண்டர் தி டெஃபினிஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இல்லீகல் இமிகிரேஷன் ஃபால்ஸ் அண்டர் தி டெஃபினிஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ஏன்னா இந்த மாதிரி இல்லீகலா வரும்போது அது இந்த நாட்டோடைய சேஃப்டிக்கும் அஃபெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி டெமோகிராபிக்ஸையும் அஃபெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி ரிசீவிங் கண்ட்ரியோடைய ரிசோர்சஸ் வந்து எக்ஸ்பிளாய்டேஷன்லயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் தான் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு. ஆனா Section 6A அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுதா அப்படின்னு அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 66 இருந்து 71 வரைக்கும் வந்தவங்களை அலோவ் பண்றோம் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க பண்ணுது. அதுக்கு தான் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா, Section 6A doesn't allow the unabated migration. Section 6A வந்து யார் வந்தாலும் சிட்டிசன்ஷிப்னு சொல்லல. 66 இருந்து 71 வந்தவங்க ரெஜிஸ்டர் தான் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணி சிட்டிசன்ஷிப் அப்ரூவ் ஆனாதான் அவங்க சிட்டிசன்ஷிப். கவர்மெண்ட் வேணா டினையும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அன்அபேட்டடா 66 இருந்து 71 வந்தவங்க எல்லாருமே சிட்டிசன்ஸ் நம்ம சொல்லல. அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் நம்ம கொடுக்கல. அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாதான் சிட்டிசன். அப்படி அப்ரூவ் ஆனாலும் 10 வருஷத்துக்கு ஓட்டிங் கிடையாது. ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் கிடையாது அப்படிங்கிறது தி அப்செட். ஸோ இது வந்து 3வது கொஸ்டின். மொத்தம் 4 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணாங்க. இது 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் வந்து, does granting citizenship to migrants violate the Assamese peoples to conserve their culture? Article 29 வந்து கன்சர்விங் கல்ச்சர் வந்து இது அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா, இப்படி வந்து இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அப்பீல் ஃபைன் பண்ண பங்களாதேஷி பீப்புள் அசாம்குள்ள வந்து அசாமை ஃபில்அப் பண்றதுனால, பங்களாதேஷி பீப்புள் வர்றதுனால அசாமோடைய கல்ச்சர் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 டிஃபரெண்ட் எத்தனிக் குரூப் ஒரே லேண்ட்ல இருக்காங்கிறதுனால இன்னொரு எத்தனிக் குரூப் உடைய கல்ச்சர் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இவங்க உள்ள இருக்கிற அந்த மியர் பிரசன்ஸே உங்களோட கல்ச்சர் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் இட் ஹாஸ் அஃபெக்டட். அந்த இவங்க வந்து இது வரைக்கும் அசாம் கல்ச்சர் எப்படி பாதிச்சுது அப்படிங்கறத அவங்க சொல்லல. ஸோ அசாம் கல்ச்சர் எப்படி பாதிச்சுது அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. தே குடன்ட் ப்ரூவ். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. 2 எத்தனிக் குரூப்ஸ் வந்து ஒன்னா இருக்கும்போது ஒரு எத்தனிக் குரூப்போட கல்ச்சர் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஃப்ரெட்டர்னிட்டிக்கு அகேன்ஸ்ட் ஆனது.
ஸோ அப்படி ஏதாவது எரோட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கலாம், எரோட் ஆகலைன்னா அதை எடுத்துக்க முடியாது. இதை நாம வந்து அப்பஹெல்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கிரியேட் ஹியூஜ் ராமிஃபிகேஷன் ஆன் தி யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவே வந்து பல எத்தனிக் குரூப் ஒன்னா இருக்கிற நாடு. அப்படி இருக்கிறப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் எத்தனிக் குரூப் ஒன்னா இருந்தா அது கல்ச்சர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது தப்பு அப்படின்னு அதையும் சொல்லியிருப்பாங்க. Accepting the contention would undermine the idea of fraternity envisaged in the constitution drafters. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கான்ஸ்டியூஷன் ஃபாதர்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்ததுல இருந்தா என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் பேரண்ட்ஸ் அப்படின்னாரு, இப்போ கான்ஸ்டியூஷனல் டிராஃப்டர் அப்படின்றாரு. ஸோ ஜெண்டர் நியூட்ரலா they are using the term and bring life to the fears of threatening the cohesion of our diverse nation. ஸோ நம்மளோட டைவர்ஸ் நேஷனே அதை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். Mere presence of different ethnic groups in a state is not sufficient to infringe the right guaranteed under Article 29. Article 29 படி any group is having rights to preserve their own culture and no one can bar it. உங்க ரைட்ஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, அது யாரும் தடுக்க மாட்டாங்க. உங்க ரைட்ஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அது யாரும் தடுக்க மாட்டாங்க. அன்லஸ் அது மொராலிட்டி, சோஷியல் ஆர்டர், சாவர்னிட்டி அஃபெக்ட் பண்ணனால நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல சொல்லியாச்சு. இல்லைன்னா நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. Petitioner did not provide any proof to show that influx of migrants affected the cultural rights of citizens in Assam. அதனால எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது சொல்றாங்க. இதான் வந்து 4 ஜட்ஜஸ் சொன்னது. 4 ஜட்ஜஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஜஸ்டிஸ் பர்திவாலா வந்து டிசெண்டிங் ஒப்பீனியன் கொடுத்திருக்காரு. இவரோட டிசெண்டிங் ஒப்பீனியன் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா 6A அப்படிங்கிற அவங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது தப்புன்னு சொல்லல. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது, அது அப்சர்டிட்டி இருக்கே அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து 2 விஷயம் பண்ணும். 66ல இருந்து 71ல இருக்கிறவங்க அவங்களா வாலண்டரியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதான் அவங்க இல்லீகல் இமிகிரண்ட்னு தெரியும், அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். 71க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு நம்ம டிடெக்ட் பண்ணி அவனை ஃபாரினர்னு கண்டுபிடிச்சாதான் அவனை டிடெக்ட் பண்ணி ஃபாரினர்னு சொல்லி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து நம்ம ஏதாவது பண்ண முடியும். ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து அதை டிடெக்ட் பண்ணி பண்ணாதான் 71க்கு அப்புறமா இருக்கவங்களை கண்டுபிடிக்க முடியும். முன்னாடி இருக்கவங்களும் அவனா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறதுனால கவர்மெண்ட்டும் வந்து இப்போ நம்ம வந்து இது எதுவுமே நடக்கல அப்படின்னா பர்பெச்சுவேட்டா அவங்க இருந்துக்கலாம். இப்போ 71க்கு அப்புறமா இருக்கவங்க கவர்மெண்ட் டிடெக்டே பண்ணலன்னா அவங்க பர்பெச்சுவலா இருந்துகிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். 66 முன்னாடி வந்தவங்க வந்து ரெஜிஸ்டரே பண்ணலனாலும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எலக்ட்ரல் ரோல் வாங்கிக்கலாம். எலக்ட்ரல் ரோல்ல எலக்ட்ரல் ஐடி வாங்குறது, ஆதார் வாங்குறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது, அவங்க ஈஸியா வாங்கிடலாம். ஸோ வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கலாம். நிறைய பேர் இந்தியன் சிட்டிசன்ஸ் இல்லைனாலும் அதை வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி கவர்மெண்ட் போய் டிடெக்ட் பண்ணாதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கவர்மெண்ட் டிடெக்ட் பண்றதுக்கு எந்த மெக்கானிசமும் இது வரைக்கும் எடுக்கல, எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல, அப்புறம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த கொஸ்டினையும் ரைஸ் பண்றாங்க. ஆக்சுவலி டிடெக்ட் பண்றது மெக்கானிசம் வச்சிருந்தாலும் அது எஃபெக்டிவா இல்லை. நம்ம என்ஆர்சி அண்ட் சிஏ பத்தி வருவோம், இதோட கனெக்ஷன் தான் அது. So dissent flagged the lack of proper mechanism to grant citizenship to those who migrated before 66 to 71 குள்ள வரவங்களுக்கு இல்ல. So it is illogically unique. That procedure does not allow someone to voluntarily submit themselves in the process of citizenship. So அவங்களை நம்ம டிடெக்ட் பண்ணாதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதா சொல்றாரு. இன்டெஃபினட் பீரியடா அவங்க அன்டிக்ளேர்டா இருந்துகிட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படி எந்த மெக்கானிசமும் இல்லாம வெறும் 6A மட்டும் வச்சுக்கிட்டா அப்படி இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கு அது ஃபேவரட்டா தான் இருக்கு. இல்லீகல் இமிகிரண்ட் அவர் பாட்டிக்கு தலைமறைவா இருந்துப்பாரு அப்படின்னு இவர் டிசெண்டிங். அதனால நம்ம 6A போயிட்டு அதுக்கு பதிலா வேற ஒன்று வரணும் அப்படின்னு இவர் விரும்புறாரு. அவ்வளவுதான் இவரோட அப்ஜெக்ஷன். ஸோ அதுதான். ஸோ ஓகே, ஒரு ஃபிக்ஸட் டைம் பீரியட்குள்ள வைக்கணும் அப்படிங்கறதா இவரோட டிசென்ட் அண்ட் தட் இஸ் தி ஜட்ஜ்மெண்ட். ஸோ கிளியரா? ஸோ அப்போ இந்த இஷ்யூ கூட இதோட லிங்க் வந்து இன்னொரு முக்கியமான கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான கேஸ் பெண்டிங் என்ன அப்படின்னா சிஏஏ 2019 இருக்குல்ல, அதை வந்து இப்போ வந்து அதோட ஜட்ஜ்மெண்ட் அது சிஏஏல இப்போ அடுத்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இதுதான் 6A இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. 2019 சிஏஏ கொண்டு வராங்க. சிஏஏ கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த கட் ஆஃப் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2014 கொண்டு வந்துட்டாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ பாருங்க. ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா ஸோ இதான் பங்களாதேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். பங்களாதேஷ் தான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ பங்களாதேஷ்ல இருந்து வெஸ்ட் பெங்கால்குள்ள வந்துட்டாங்க. பங்களாதேஷ்ல இருந்து அசாம்குள்ள, மேகாலயாக்குள்ள இங்க மாதிரி ஃபுல்லா இமிகிரண்ட்ஸ் வந்துட்டாங்க. இந்த இமிகிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இல்லீகலா இந்த ஏரியாலலாம் இருக்காங்க. கரெக்டா? இப்போ இவங்களை எல்லாரையும் நம்ம கண்டுபிடிச்சு டிடெக்ட் பண்ணி ஃபாரினர் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். ஸோ சிஏஏல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு புது ப்ரொவிஷன் ஆட் பண்ணி இப்படி வந்தவங்கள அவங்க வந்து ஹிந்துவா, அப்புறமா வந்து கிறிஸ்டியனா, சீக்கா, புத்திஸ்டா, ஜெயினா அப்படின்னு இந்த 5 ரிலிஜியனை சார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ 1971க்கு அப்புறமா வந்தவங்க எல்லாருமே இல்லீகல் இமிகிரண்ட் அப்படின்னு 6A சொல்லுது. கரெக்டா?
6Aல இப்பதான் பார்த்தோம். 71க்கு அப்புறமா வந்து எல்லாருமே இல்லீகல் இமிகிரண்ட். இப்போ சிஏஏ வந்து என்ன சொல்லுது, 2019ல வந்து சிஏஏ வந்து 6Bன்னு ஒன்று ஆட் பண்ணுது. 6Bன்னு ஒன்று ஆட் பண்ணி சிஏஏல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 71க்கு அப்புறமா வந்து அவங்க இந்த 5 ரிலீஜனை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்க இல்லீகல் இமிகிரண்ட் கிடையாது, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ பாரிங் முஸ்லிம்ஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம் அப்படிங்கிற இந்த ப்ரொவிஷன் ஆட் பண்ணிட்டதுனால அகைன் இது வந்து ஒரு புது இஷ்யூ ஆரம்பிக்குது. இப்போ நம்ம 71 வந்து டேட் வச்சது இஷ்யூ அப்படின்னு சொன்னா, இப்போ புதுசா நம்ம இன்னொரு டேட்டை கொண்டு வந்துட்டோம், தட் இஸ் 2014 அப்படின்னு. ஸோ அந்த கேஸ் இப்போ பெண்டிங்ல இருக்கு. அப்போ இந்த கேஸோட ஜட்மெண்டோட ராமிபிகேஷன்ஸ் நமக்கு அதுலயும் தெரியும். அண்ட் அதுலயும் வந்து இதே மாதிரி இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு திஸ் கேஸோட ஜட்மெண்ட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தட் ஜட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதோட ஜட்மெண்ட் வந்து எப்படியும் சந்திரசூட் இருக்கிறப்போ வராது. ஏன்னா அவருக்கு நமக்கு வந்து அவருக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு அப்படின்னா எனக்கு வருத்தமா இருக்கு. என்னோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் கரியர்ல நான் வந்து இவர் காலத்துல இருந்தே இருக்கேன், சதாசிவத்து காலத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் காலத்துல இருந்து நம்ம பல சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்தாச்சு. நான் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்னா சந்திரசூட் தான். ஸோ அவர் வந்து நவம்பர் வந்து ரிட்டையர் ஆறாரு. அவருக்கு பதிலாக அடுத்து வந்து கண்ணா வராரு. என்ன கண்ணா? சஞ்சீவ் கண்ணா. ஆமா, ஹன்ஸ்ராஜ் கண்ணாவோட பெரியப்பா பையன். ஸோ உண்மையாங்க அங்கிள் ஜட்ஜ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜட்ஜோடைய சித்தப்பா பையன், மாமா பையன், பெரியப்பா பையன், மாமன், சித்தப்பன், பெரியப்பன், இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து தே ஆர் ரெக்ரூட்டிங் அப்படின்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கிள் ஜட்ஜ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரசூடோட அப்பாவே ஒரு சிஜிஐ தான். ஸோ இவர் வந்து 2ஆம் தலைமுறை சிஜிஐ. பட் இதுல வந்து என்ன நம்ம இதுல வந்து நோட் பண்றோம்னா, ஹி வாஸ் அ வெரி குட். சந்திரசூட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஜட்ஜ். அவரோட பதவி காலம் முடியுது. அண்ட் இந்த டைம்ல வந்து ரொம்ப ஆக்சுவலி அவர் வந்து 18ல இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்காரு, 17ல இருந்தே இருக்காரு. நிறைய பினாமினல் ஜட்மெண்ட்ஸ் வந்து இவரோட டைம்ல தான் வந்துச்சு. நீங்க 2017ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்த நிறைய முக்கியமான ஜட்மெண்ட்ஸ்ல இவர் ஏதாவது பேசியிருப்பாரு. லைக் நீங்க லைக் யூ கேன் ஸ்டார்ட் வித் புட்டசாமி கேஸ். புட்டசாமி கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேஸ். இப்போ இந்த நவ்ஜோத் சிங் ஜோர் கேஸா இருக்கட்டும், ஜோசப் சைன் கேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்ல வந்து இவர் பேசியிருப்பாரு. நிறைய முக்கியமான ஜட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காரு. சஞ்சீவ் கண்ணா அவர் வந்து அடுத்து வந்து சீஃப் ஜஸ்டிஸா கண்டினியூ பண்ணுவார். ஆக்சுவலி ஹன்ஸ்ராஜ் கண்ணா அண்ட் 2 பேரோட, ஹன்ஸ்ராஜ் கண்ணாங்கிறது சஞ்சீவ் கண்ணாவுடைய பெரியப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் சந்திரசூடோட அப்பா. இவங்கெல்லாம் வந்து 70s 80sல வந்து டெரரான ஜட்ஜஸ். எப்படி அப்படின்னா, அந்த எமர்ஜென்சி டைம் இருக்குல்ல, எமர்ஜென்சி டைம்ல இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டா டிசெண்டிங் ஒப்பீனியன் கொடுத்து டைரக்டா கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணி நின்ன ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ் வந்து அவர் ஹன்ஸ்ராஜ் கண்ணா. அகைன் அவர் வந்து ஹிஸ் வாஸ் பார்ட் ஆஃப் தி கேசவானந்த பாரதி கேஸ் ஆல்சோ. அந்த மாதிரி முக்கியமா இப்போ 70sல வந்து நிறைய முக்கியமான ஜட்மெண்ட் வந்து இவரோட ஹன்ஸ்ராஜ் கண்ணா தான் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து இதுவும் கொண்டு வந்திருப்பார். பிஏஎல்ல வந்து அவர் பேர் என்ன, கிருஷ்ணயரா. ஸோ அவரோட டைம்ல வந்து அந்த பிஏஎல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து இவரும் வந்து அண்ணாவும் வந்து நிறைய கொண்டு வந்திருப்பார். அண்ட் சந்திரசூடும் வந்து மினர்வா மில் கேஸ், ரீஇமேஜினிங் தி ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ்ல வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இதுல வந்து ஒரு புது கான்செப்டை கொண்டு வராங்க, தேர்ட் பார்ட்டி லிட்டிகேஷன் ஃபண்டிங். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து இப்போ பிஏஎல் ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் பத்தி பேசணும், கண்ணா பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா, அவங்க டைம்ல தான் பிஏஎல் வருது. பிஏஎல்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் காஸ்ட்காக, ஒரு சோஷியல் காஸ்ட்காக அவர் டைரக்டா சம்மந்தப்படலனாலும் அவர் ஒரு பப்ளிக் காஸ்ட், சோஷியல் காஸ்ட்காக யார் வேணாலும் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணலாம். ஆனா அந்த ரிட்டை வந்து நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரிட்டை வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து கூட ஃபைல் பண்ண தேவையில்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு லெட்டர் எழுதினாலே நாங்க சுவமோட்டோ கூட எடுத்துப்போம். ஸோ கிருஷ்ணயர் டைம்ல, கண்ணா டைம்ல எப்படின்னா, அப்புறம் இவரு பகவதி 3 ஜட்ஜஸ். ஸோ இவங்களோட டைம்லலாம் அவங்களுக்கு நீங்க போஸ்ட் கார்டுல ஒரு இஷ்யூ எழுதி போஸ்ட் போட்டாலும் அதை பார்த்துட்டு அது பெரிய இஷ்யூவா இருந்தா அதை விசாரிச்சுட்டு அது உண்மைன்னு இருந்தா சுவமோட்டோவாக எடுத்துப்பாங்க கேஸை. ஸோ இந்த மாதிரி பிஏஎல் ரெவல்யூஷன் அப்போ நடந்திருக்கு. ஸோ இந்த பிஏஎல் வந்ததுனால தான் அடுத்து வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு. அதான் இந்த வருஷம் மெயின்ஸ் கொஸ்டினும் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜுடிஷியல் ஆக்சசிபிலிட்டியும் ஜுடிஷியல் இன்க்ளூஷனையும் வைடன் பண்ற மாதிரி ஒரு ஸ்டெப் தான் இந்த தேர்ட் பார்ட்டி லிட்டிகேஷன் ஃபண்டிங். ஆல்ரெடி நம்ம ஒரு எடிட்டோரியல்ல இந்த ஜுடிஷியல் ஆக்சசிபிலிட்டியை நம்ம கொண்டு போனோம், ஜுடிஷியல் ஆக்சஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம கொண்டு போறதுக்கு வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் பத்தி ஒன்று பேசியிருப்போம். அது வந்து போன சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூடுக்கு முன்னாடி இந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன ஐடியா. அவர் பேர் என்ன, லலித் சொன்ன அந்த ஐடியா என்னன்னா, லா படிப்பு எப்படி நம்ம மெடிசன் படிக்கிறவங்கள ஒரு வருஷம் வந்து கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்ல தமிழ்நாட்டில் என்ன ஒரு ரூல் இருக்குன்னா, நீங்க ரூரல் ஏரியாவில் போயிட்டு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் பிஜிக்கு வரணும். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து லாயர்ஸ்க்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஃபைனல் இயர்ல இருக்கு, முடிச்சிட்ட பிறகு ஒரு வருஷம் கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு நால்சால ஒர்க் பண்ணணும்.
நாசால ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீ லீகல் எய்ட்ல இருந்துட்டு அப்புறம் தான் நீங்க கரியர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வரணும், இல்ல இன்டர்ன்ஷிப் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒரு எடிட்டோரியல் நடத்திருப்போம், அது எந்த எடிஷன் தெரியல. அந்த மாதிரி தான் இது அடுத்த லெவல் ஒரு கான்செப்ட், தேர்ட் பார்ட்டி லிட்டிகேஷன் ஃபண்டிங். தேர்ட் பார்ட்டி லிட்டிகேஷன் ஃபண்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனிக்கு எதிர்த்தாவல் ஒரு ஸ்மால் பர்சன் ஆர் ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு ரிலேட்டடா ஒரு கேஸ் போடுறாங்க. ஏன்னா வந்து இவர் வந்து அஃபெக்ட் ஆயிட்டார். ஸோ இந்த விக்டிம்க்கு வந்து இந்த ஒரு பெரிய கம்பெனியோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோ இல்ல பெரிய இன்னொரு பர்சன் மேலனாலேயோ ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துச்சு, அதனால இவர் அவருக்கு அகேன்ஸ்டா கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸ்ல சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இவருக்கு வந்து காம்பன்சேஷன் வரும், பல லட்சங்கள்லயோ இல்ல கோடிகள்லயோ காம்பன்சேஷன் வரும். ஆனா அந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸ். பட் இவர் வந்து ஒரு ஏழையா இருக்கிறதுனாலையும் லேக் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்சசிபிலிட்டி இருக்கிறதுனால அந்த கேஸ் போட மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜஸ்டிஸான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு காம்பன்சேஷன் போய் சேர்ந்துருக்கணும். அந்த காம்பன்சேஷன்ல அவங்களுக்கு ஜுடிஷியல் அவேர்னஸ் இல்லாதனாலையும் ஃபைனான்சிங் இல்லாதனாலையும் ஃபண்டிங் இல்லாதனாலையும், ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணணும்னு போன வாரம் பார்த்தோம், நிறைய கேஸ்ல பார்த்துருக்கோம், போன ஏட்டோல டிஸ்கஸ் பண்றப்போ. ஸோ அவ்வளோ செலவு இருக்கு, ஒரு சிட்டிங்கும் ஒரு லாயருக்கு பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஆக்சஸ் இல்லாதனாலே நிறைய பேர் கேஸ் போட மாட்டாங்க. ஸோ அங்கதான் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டியை கொண்டு வரும். ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபண்டர் அவர் வந்து என்ன பண்ண போறாரு, இப்போ ஸ்டார்ட் அப் எப்படி வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படின்னு பாக்குறோமோ, சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ் நடத்துறதுக்கு ஒரு இன்வெஸ்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து என்ன பண்ண போறாரு, இவருக்கு ஃபண்டிங் பண்ண போறாரு. ஃபண்டிங் பண்ணி இந்த கேஸை நடத்துறதுக்கு ஃபுல் சப்போர்ட், எல்லா சப்போர்ட், லாயர் ஃபீஸ், ஹியரிங் ஃபீஸ், எவிடன்ஸ் ஃபீஸ், என்னென்ன பண்ணணும், பிரிண்டிங் ஃபீஸ், டாக்குமெண்டேஷன், கேஸோட A to Z எல்லா செலவையும் இவர் ஏற்றுப்பாரு, இந்த தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர்னு. ஸோ இந்த கேஸ் சக்சஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும். ஏன்னா அந்த கேஸ் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அதனால காம்பன்சேஷனுக்கு ஒரு 10 லட்சமோ 1 கோடியோ பணம் வருது அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஷேர் வந்து இவர் கொடுத்துடணும். அதுதான் டீலிங். ஸோ இதுக்குள்ள பிசினஸ் இருக்கு, பிசினஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுக்குள்ள பிசினஸ் இருக்கு, அட் தி சேம் டைம் ஒரு நல்ல காசு இருக்கு, ரெண்டுமே இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஷேர், இன்கேஸ் கேஸ் தோத்துச்சுன்னா இவருக்கு லாஸ், அவ்வளவுதான். இவர் வந்து அந்த ரிஸ்க் எடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து தேர்ட் பார்ட்டி லிட்டிகேஷன் ஃபண்டிங், அண்ட் இட் இஸ் டெவலப்பிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். பல நாடுகள் அதுக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாலையும் ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து அவங்களோட கிரிமினல் ப்ரொசீஜர் கூட அமெண்ட் பண்ணி இந்த ப்ரொசீஜர் கொண்டு வந்துட்டாங்க. இதை நேஷனல் லெவலில் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒன்று இருக்கு. சுப்ரீம் கோர்ட் இதை ரெகக்னைஸ் பண்ணணும், ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா லீகலா இதுக்கான எந்த ஒரு லாவும் இன்னும் கொண்டு வரல. ஸோ இது வந்து அன்அபிஷியலா நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம ஒரு லா கொண்டு வந்து லீகலைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணணும். ரெகுலேட் பண்ணல அப்படின்னா இது அன்அபிஷியலா அன்எத்திக்கலா மாறும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேணும்ட்டு யாரையாவது வச்சு ஒரு கேஸை நடத்தி பணம் பறிக்கலாம், அந்த மாதிரி கூட நிறைய மிஸ்யூசஸும் நடத்தலாம். அண்ட் இந்த கேஸ்ல வந்து காம்பன்சேஷன் வருதுல, இப்போ ஒருத்தருக்கு வந்து 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் வருதுன்னா ஃபண்டர் வந்து 9 லட்ச ரூபா எடுத்துட்டு இவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாருன்னா அப்புறம் அந்த காம்பன்சேஷன் மரியாதை என்ன? காம்பன்சேஷன் ஏன் கொடுக்கணும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கு, அவருக்கு போய் அந்த பணம் சேரணும். அப்போதான் அந்த அநீதியை சரி கட்ட முடியும். ஸோ அந்த இன்ஜஸ்டிஸை சரி கட்டுறதுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன்ல முக்காவாசி பணத்தை ஃபண்டர் எடுத்துக்கிட்டாருன்னா அப்புறம் வந்து அது இன்னொரு அநீதி ஆயிடுதுல. ஸோ அதனால இதை வந்து நம்ம சீக்கிரமா ஒரு லாவை கொண்டு வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு எடிட்டோரியல். அவ்வளவுதான். ஸோ தேர்ட் பார்ட்டி லிட்டிகேஷன் ஃபண்டிங் இஸ் டு ரோப் இன்வெஸ்டர்ஸ் இன் தட் would bankroll such legal back. bankrollனா ஃபண்டிங், லீகல் backroll in exchange of cut in the winnings. ஸோ வர காம்பன்சேஷன்ல ஒரு கட்டிங் கொடுக்கணும். இது ஏன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இதுக்கான நீட் இருக்கு, மேசிவ் பெண்டன்சி, நிறைய கேஸ் பேக்லாக்ஸ்ல இருக்கு, நிறைய கேஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து நடத்த முடியாம அது பெண்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஃபண்டிங் வந்துச்சுன்னா சீக்கிரம் கேஸ் முடியும். லீகல் இன்க்ளூஷன், லீகல் செக்டர்ல வர முடியாதவங்க ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் படிக்கிறோம்ல, அது மாதிரி லீகல் இன்க்ளூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஏன்னா லீகல் இன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரோம் நால்சா மூலமா. நெக்ஸ்ட் வந்து ஸ்கைராட்டிக் லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ். லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆர் ஹியூஜ். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் ஹியூஜா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அந்த லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த ஃபண்டிங் வந்து சரிப்படுத்தும். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஏகே பாலாஜி கேஸ் அப்படிங்கிற இந்த கேஸ்ல வந்து தே கேவ் கிரீன் சிக்னல். இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்கறப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த கேஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கே நம்ம 3வது கேஸ் ஜட்மெண்ட் பார்க்குறோம். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஏகே பாலாஜி கேஸ் அப்படிங்கிற கேஸ்ல காஷியஸ்லி கேவ் கிரீன் சிக்னல் டு DPLF வியூவிங் தட் பொட்டன்ஷியல் ஈக்குவலைசர் இன் தி கோர்ட் ரூம். கோர்ட் ரூம்ல ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்குது. இந்த சைட்ல வந்து கூகுள் இருக்கும், இந்த சைட்ல வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மல் பர்சன் இருப்பாரு. அப்போ அந்த கேஸ் வந்து யார் சாதகமா போகும்? ஸோ அப்படி போறப்போ இந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் இவருக்கு பின்னாடி வரும்போது இவருக்கு ஃபேஸ்புக் வந்து ஃபண்டிங் பண்ணி அது கூகுள் வெர்சஸ் ஃபேஸ்புக்கு கோல்டு வர மாதிரி. சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஃபண்டிங் வருதுங்கிறப்போ இட் இஸ் ஈக்குவலைசிங் தி கோர்ட் ரூம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ கேட்டகரிலி ஹோல்டிங் தட் DPLF வாஸ் நாட் ஆஃப் லிமிட்ஸ். ஸோ இது என்னன்னா as long as lawyers are not bankrolling, ஒரே ஒரு கேஸ் தான் சொன்னாங்க. என்ன கிரைட்டீரியா சொன்னாங்கன்னா
இந்த ஃபண்டரா லாயர்ஸே இருக்கக்கூடாது. பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்போ அப்புறம் லாயர்ஸ் வந்து அந்த ஃபண்டரா இருந்து அவங்க ஆக்டிவா செயல்படக்கூடாது. ஃபண்டிங் வந்து தேர்ட் பார்ட்டில இருந்து தான் வரணும். இதுக்குன்னு ஃபண்டிங் ஏஜென்சி இல்ல ஒரு ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க தான் பண்ணுமே தவிர, சம்டைம்ஸ் இதனால என்ன ஆயிடும் அப்படின்னா, லாயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி இந்த கேஸை பண்ணி வின் பண்ணி பணத்தை செலவு பண்ணி வின் பண்ணி வர பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பர்சன் ஆல்ரெடி அன்அவேர் தானே. ஸோ அன்அவேர் சிட்டிசன்ஸ் ஈஸியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த படம் இருக்குல்ல, அந்த படம் பேர் என்ன, ஜாலி எல்எல்பியை தமிழ்ல எடுத்தாங்களே, மனிதன் அப்படிங்கிற படத்துலயே வந்து பார்ப்பாங்க அந்த விக்டிம்ஸ் வந்து தே டோன்ட் நோ தே ஹாவ் டு கம் அண்ட் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆர் ஜெய்பீமா இருக்கட்டும், இந்த மாதிரியான படத்துல. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் ஈஸியா பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து லீகலா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்ல லாயர்ஸ் கெனாட் பி தி ஃபண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸே இருக்கு. ஸோ அது அஃபிஷியல் லீகல் ரூல்ஸ்லேயே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் அதை அப்பீல் பண்ணிருக்காங்க. லாயர்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன், ஒரு ஃபினான்ஷியல் ஏஜென்சி, இல்லைன்னா ஏதோ ஒரு என்ஜிஓ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபண்டிங் பண்ணணும். இந்தியாவில் ஆல்ரெடி என்ஜிஓஸ் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ஜிஓஸ் வந்து நிறைய சோஷியல் காசஸ் எடுத்து நிறைய பேர் ஃபண்டிங் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து பிசினஸா ஒரு ஆங்கிள் வருதுங்க. தேர்ட் பார்ட்டி லீகல் ஃபண்டிங் அப்படின்னு பாக்குறப்போ அது ஒரு பிசினஸா மாறுது. PPLF might breathe new air into the public interest litigation. இது PILக்கே வந்து ஒரு புது ரெவல்யூஷன் கொடுக்கலாம். பவர்ஃபுல் டூல் ஃபார் சோஷியல் சேஞ்ச். 1980s எப்படி PIL வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் ஃபார் சோஷியல் சேஞ்சா இருக்குமோ, அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு பவர்ஃபுல் டூலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு மெல்லிசான ஒரு கோடு தான். இது இந்த சைடு இருந்தா அது வந்து ஒரு எத்திக்கலான லீகல் இன்க்ளூஷன், இந்த சைடு போச்சுன்னா அது வந்து கேபிட்டலிஸ்டிக் பிசினஸ். கரெக்டா? ரெண்டும் தான். அந்த மெல்லிசான கோடை வந்து கரெக்டா நம்ம பாத்துக்கணும். இந்த ஆர்டிகல்ல வந்து அவர் வந்து வேற இடத்துல ரேண்டமா எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அது அப்ளிகபிள் ஆகும். நான் அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு 6 பாயிண்டா கொடுத்திருக்கேன். A small shopkeeper from Pune's market battle against a deep pocketed e-commerce behemoth. ஒரு பூனேல இருக்கிற ஒரு சின்ன ஷாப்கீப்பர் who is selling in அமேசானோ பிளிப்கார்ட்டோ, அது என்னன்னு தெரியல, அமேசானோ, அவர் வந்து ஒரு பெரிய இ-காமர்ஸ் அகைன்ஸ்டா கேஸ் போடுறாரு. ட்ரைபல் வில்லேஜஸ் ஃப்ரம் ஒடிஷா சேலஞ்சிங் தி பொலிட்டியல் இண்டஸ்ட்ரியல் ஜெயின்ஸ் அண்ட் மைனிங் மாஃபியா. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து பாஸ்கோ கேஸ்னே ஒன்று இருக்கு. பாஸ்கோ வேற, பாக்ஸோ வேற. பாஸ்கோங்கிறது ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, கொரியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. அதுக்கு அகேன்ஸ்டா ஒடிஷால இருக்கிற வில்லேஜஸே சேர்ந்து தூக்குனாங்க. ஸோ கன்சியூமர் குரூப்ஸ் இன் மும்பை பாசிபிளி பேண்டிங் டுகெதர் அகேன்ஸ்ட் தி ஃபுட் அடல்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஃபுட் அடல்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு கேஸ். ஒர்க்கர்ஸ் இன் தி டெக்ஸ்டைல் மில்ஸ் ஃபேசிங் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் பீங் ஏபிள் டு சீக் ஜஸ்டிஸ். ஒரு சாதாரண ஒர்க்கர்ஸ் ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றாங்க, வேஜ் ஏர்னர்ஸரா இருப்பாங்க, அவங்க அந்த கம்பெனியில் நடக்கிற எக்ஸ்பிளாய்டேஷன். இப்போ வந்து சாம்சங் அகேன்ஸ்டா கேஸ் போடணும் அப்படின்னா சாம்சங் எங்க இருக்கு, அங்க இருக்கிற ஒரு சாதாரண டெக்னீஷியன் எங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். பெங்களூர் டெக் ஸ்டார்ட் அப் வித் ஸ்டாண்டிங் ப்ரெஷர் அகேன்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஜெயன்ட்ஸ். மெடிக்கல் மால் ப்ராக்டிஸ். ஸோ மெடிக்கல் மால் ப்ராக்டிஸ் வந்து ஒரு முக்கியமான ஏரியா. மெடிக்கல் மால் ப்ராக்டிஸ்ல அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னால அந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டோ இந்த மாதிரி அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்னாலேயோ அஃபெக்ட் ஆயிருக்கலாம், IPR. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்போ ஃபார்மா கம்பெனிஸ்லாம் அதை சப்ரஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த மாதிரி சோஷியல் காசஸ்க்கு இந்த மாதிரி நடக்கிறப்போ அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு இவரே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சினாரியோஸ் கொடுத்துருக்காரு. இதை நம்ம அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு எக்ஸாம்பிளா கூட நம்ம எழுதலாம். எக்ஸாம்ல சும்மா இது மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுக்கணும். டக்குன்னு எக்ஸாம்பிள் எழுதுறப்போ இவ்வளோ தோணாது. அதனால தான் நான் இதே ஒரு இதுவா கொடுத்துருக்கேன். ஓகே, சாம்சங்னு சொல்றப்போ தான் ஞாபகம் வந்தது. இந்த சாம்சங் இஷ்யூல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் வீக் வெனஸ்டேவோ தர்ஸ்டேவோ டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல 2 ஆர்டிகல் வந்துச்சு. என்ன அப்படின்னா, மேல இருக்கிற ஆர்டிகல் வந்து வைசாக் ஸ்டீல் பிளான்ட்ல லேபர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிற ஆர்டிகல்ல சாம்சங்ல லேபரர்ஸ் தமிழ்நாட்டில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடெஸ்ட் நடக்குது. மேல நடக்கிறது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த செயல வந்து அவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஒரு PSCO டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொடெஸ்ட். கீழே இருக்கிறவங்க வந்து எங்களோட யூனியனை ரெகக்னைஸ் பண்ணணும், வேஜ் ஹைக் கொடுக்கணும், ஒர்க்கிங் ஹவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படின்னு லீவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்க்குற அந்த அன்னைக்கு டெக்ஸ்ட் கான்டெக்ட் படிக்கிறப்ப எனக்கு என்ன, ஆஹா 2 எக்ஸாம்பிள். இவங்க எப்படி கேள்வி கேட்கறான், எக்ஸ்பிளைன் 2 எக்ஸாம்பிள், ரைட் 4 எக்ஸாம்பிள். இப்போ நாளைக்கு வந்து லேபர் யூனியன் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து நமக்கு ப்ரெஷர் குரூப்ஸ்குள்ள வருது. மேபி நான் அடுத்த வாரம் ஏதாவது கிடைக்கலன்னா அந்த சாம்சங் கூட எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வாரமும் சாம்சங் பத்தி ஒரு டெக்ஸ்ட் கான்டெக்ட் ஆர்டிகல் வந்துச்சு. ஸோ லேபர் யூனியனுங்கிறது ஒரு ப்ரெஷர் குரூப். ப்ரெஷர் குரூப்ஸ் ஒரு டாபிக் இருக்குல்ல நமக்கு பேப்பர் 2ல. ப்ரெஷர் குரூப்ஸ்னா எனி குரூப் ஆர் அசோசியேஷன் விச் இஸ் கிரியேட்டிங் ப்ரெஷர் அகேன்ஸ்ட் தி அத்தாரிட்டிஸ் டு பிரிங் இன் சம் ஆக்ஷன். ஸோ லேபர் யூனியன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ப்ரெஷர் குரூப். ஸோ அதனால சிலபஸ்ல நமக்கு டைரக்டா ரிலேட்டட் அண்ட் ஒர்க்கர் ரைட்ஸ்குள்ளேயும் அது வருது.
ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பார்க்குறப்போ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எடுக்க ஆரம்பிங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா யூபிஎஸ்சி அப்படி ஸ்பெசிஃபிக்காக போகிறப்போ நம்மளும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணிக்கணும். கம்மிங் பேக், இப்போ என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு இந்த டிஎல்எஃப்ல டிபிஎல்எஃப்லன்னு பார்க்கலாம். செரி பிக்கிங் கேசஸ் வித் ஹையர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லீவிங் தி சோஷியலி க்ரூஷியல் அண்ட் லெஸ் லியூக்ரேட்டிவ். எதுல அதிக லாபம் வருதோ அதுக்கு தான் ஃபண்டிங் போகும். ஸோ பிரைவேட் செக்டர்னாலே அது போயிடும். கேசஸ் அண்ட் டிசைடிங் த ஃபேர் ஷேர் டு தி இன்வெஸ்டர். வாட் இஸ் த ஃபேர் ஷேர்? ஃபர்ஸ்ட் வந்து எந்த கேஸை சூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல எதுல அதிக அமௌண்ட் இருக்கு அப்படின்னு தான் இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து எவ்வளவு ஷேர் இவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா காம்பன்சேஷனா விக்டிம் கொடுக்கறதுல ஒருத்தர் ஷேர் எடுத்துக்கிறாங்கன்னா அது ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளும் இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம 2 இஷ்யூஸ் வந்து இதுல பாக்குறோம். ஸோ ஆல்ரெடி மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், ஒடிஷா 4 ஸ்டேட் வந்து அவங்களோட கிரிமினல் ப்ரொசீஜர் அமெண்ட் பண்ணி அவங்களோட ஸ்டேட்குள்ள இதை வந்து ஓரளவுக்கு ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க ஃபுல்லஸ்ட் ரெகுலேஷன் கொண்டு வரல, பட் டிபிஎல்எஃப் ரெகக்னைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஸோ இந்த 4 ஸ்டேட்டையும் நோட் பண்ணிக்கோங்க: மத்திய பிரதேஷ், குஜராத், ஒடிஷா அண்ட் மகாராஷ்டிரா. ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் இஸ் நீடட் டு என்ஷோர் ஃபண்டர்ஸ். ஸோ இதுக்கு என்ன ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் தேவை? ஸோ இப்போ ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா பேன் இந்தியா லெவலில் காம்ப்ரஹென்சிவா ஒன்று கொண்டு வரணும். ஸோ இட் ஷுட் என்ஷோர் தட் ஃபண்டர்ஸ் ஆர் போத் ஃபினான்ஷியலி சவுண்ட் அண்ட் எத்திக்கலி அப்ரைட். ஸோ இதில் ஃபண்ட் பண்றவங்க வந்து ஃபண்ட் பண்ண ரெடியா இருக்கணும், லாஸ் ஆனாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்க தெரியணும், அட் தி சேம் டைம் எத்திக்கலாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜென்யூனான மைண்டட் பீப்புளை நம்ம என்கரேஜ் பண்ணோம், ரேதர் தென் ஒரு கேபிட்டலிஸ்டிக் இன்வெஸ்டிங் ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு ஃபார்மா இல்லாம பார்த்துக்கணும். ஸோ அவங்களோட எத்திக்கல் அப்ரைட்னஸ் ரொம்ப முக்கியம் இங்கே. டு மேண்டேட் டிரான்ஸ்பரன்சி இன் ஃபண்டிங். ஸோ ஃபண்டிங்ல வந்து இந்த டீல்ஸ்லாம் பேசுறப்போ அந்த டிரான்ஸ்பரண்டா அது இருக்கணும். ப்ரொடெக்ட்ஸ் கிளையன்ஸ் டெசிஷன் மேக்கிங் ரைட்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த விக்டிமை வந்து மாத்தி சொல்லி பொய் சொல்ல சொல்லி அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு இது பண்ணு, அப்படி நடந்ததுன்னு சொல்லு, இப்படி பொய்யா சொல்லு அப்படின்னு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அண்ட் அவங்களோட டெசிஷன் மேக்கிங், அவங்க வேணாம் எனக்கு ஃபண்டிங் வேணாம் நானே பாத்துக்கிறேன் கேஸ் வேணாம்னு விட்டுறணும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ வா உன் மேல கேஸ் போடலாம் வா அப்படின்னு பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து கேப் தி ப்ராஃபிட்ஸ். இந்த ப்ராஃபிட்டை வந்து கரெக்டா கேப் கொடுக்கணும். எவ்வளவு பர்சன்டேஜ், 5%, 10% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இல்லைன்னா டோட்டலா அது மாறிடும். ஸோ அது ஈஸியா வந்து நடக்கும். இந்த கில்லி படத்துல அப்பா வந்து விஜய்க்கு பணம் கொடுப்பாருல, இப்படி ஃபுல்லா எண்ணிட்டு பழைய நோட்டா எடுத்து 100 ரூபாடா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெதர் லிட்டிகேஷன் ஃபண்டர்ஸ் ஷுட் பி லைசன்ஸ். ஸோ இவங்களை வந்து இந்த ஃபண்டர்ஸை வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸா அவங்க என்னவா ரெகக்னைஸ் பண்றது? லிட்டிகேஷன் ஃபார்மா, லா ஃபார்மா, இல்ல அவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், என்பிஎஃப்சி அவங்க உங்களுக்கு புரியுதா? அவங்க வெஞ்சர் கேபிட்டலா, ஏஞ்சல் இன்வெஸ்டரா அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் அப் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி இவங்க என்ன இன்வெஸ்டர்? ஸோ அதுக்கு ஒரு புது டெர்மினாலஜி வேணும். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரெகுலேஷன்ல என்பிஎஃப்சியில ஒரு புது, ஏன்னா அது என்பிஎஃப்சிக்குள்ள தான் வரும். ஸோ இது ஒரு புது என்பிஎஃப்சியாவே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன இதுல பாக்குறோம் அப்படின்னா, அவங்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்டா இருக்கிறதோட ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸா இருந்தா தான் பெட்டர். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? அதுதான் இதுல வந்து நமக்கு எத்திக்கலா இருக்கும். இந்த மாதிரி தான் ஆன்சர் ரைட்டிங்ல உருட்டணும். உங்களுக்கு புரியுதா? எஸ்டாப்ளிஷிங் டிசைடட் ஓவர்சைட் பாடி டு மானிட்டர் ஃபண்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து இவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணி ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ஓவர்சைட் பாடி தேவை. இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி அவங்கள மானிட்டர் பண்ணி கரெக்டான கைட்லைன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற வைக்கிறதுக்கு we need a body and regulate such funding. So regulations must be tailored to India's unique legal landscape. இந்தியாவோட யூனிக் லீகல் லேண்ட்ஸ்கேப் ஏற்ற மாதிரி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். பேலன்சிங் ஃபினான்ஷியல் இனோவேஷன் வித் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஜஸ்டிஸ். ஒரு சைட்ல ஃபினான்ஷியல் இனோவேஷன், இது பயங்கரமான ஒரு இனோவேட்டிவ் கான்செப்ட் இன் ஃபினான்ஸ். ஆனா ரைட் டு ஜஸ்டிஸ், இது ரெண்டுத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கன்க்ளூஷன்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் கன்க்ளூஷன் எழுத எனக்கு வரல அப்படின்னு. ஸோ இப்படிதான் கன்க்ளூஷன் எழுதணும். இந்த மாதிரி கன்க்ளூஷன்லாம் பார்த்துட்டு கீவேர்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ எழுதணும். இப்படி கிடைக்கலையா எப்பவுமே ஸ்டேபிளா நமக்கு இருக்கிறது ஆர்டிகல்ஸ், ஸ்கீம்ஸ், எஸ்டிஜி அப்படி போட்டு முடிச்சிடணும். பட் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதா? இப்ப நான் சொன்னல, தீஸ் ஃபண்டர் ஷுட் ஆக்ட் லைக் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் நாட் லைக் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். இது ஒரு கன்க்ளூஷன் தான் ஆக்சுவலா. இது வந்து ஜோக் இல்லை, உண்மையிலே எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுடணும் அப்படி. ஸோ இல்லை ஏஞ்சல் இன்வெஸ்டர் மட்டும் கேபிட்டல் எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆன்சர் ரைட்டிங் யுக்திகள். ஸோ கிளியரா இந்த மாதிரி நோட் பண்ணிச்சோம். இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணேன். எடிட்டோரியல் இருக்கிற ஒரு லைன் தான், ரெகுலேஷன் டெய்லர் டு இந்தியாஸ் யூனிக் லேண்ட்ஸ்கேப். ஏன்னா நான் இதை வந்து சரி இதை பத்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிபிஎல்எஃப்னு சர்ச் பண்ணேன். தேர்ட் பார்ட்டி லிட்டிகேஷன் ஃபண்டிங் எல்லாம் ஃபாரின் ஆர்டிகல்ஸ் தான் வருது, இந்தியன் ஆர்டிகல்ஸ் வரவே இல்லை. 2-3 இந்தியன் லா ஃபார்ம்ஸ் வந்து இது ரிலேட்டடா ஒரு பிடிஎஃப் போட்டிருந்தாங்க. பட் அதுக்குள்ளேயும் வந்து ரொம்ப டெக்னிக்கலா தான் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணா நமக்கு வந்து ஒரு ஃபேர் ஷேர் ஆஃப் கண்டென்ட் கூட கிடைக்கல. ஸோ அந்த அளவுக்கு தான் இது இந்தியாவில் இருக்கு. ஸோ அது இந்தியாவுக்கு அடாப்ட் பண்றப்போ நம்ம அதை வந்து ஃபேரா கொண்டு வரணும். மேபி என்னோட கூகுள் ஃபுல்லாவே வந்து
லாயர்ஸ் யாராவது சர்ச் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும் போல, ஏன்னா அவங்களோட கூகுள் வந்து அது ரிலேட்டடாக சர்ச் கரெக்டாக கொடுக்கும். இப்போ அப்படிதானே போகுது சர்ச் அல்காரிதம். ஸோ லாயர்ஸ் யாராவது சர்ச் பண்ணி அவங்களுக்கு தான் லீகலாக கரெக்டாக வரும். ஸோ அடுத்த எடிட்டோரியல் இல்லை, இதுதான் என்னுடைய முதல் மினிட்டோரியல். ஒரு புது ஒரு கான்செப்ட் அது மினிட்டோரியல் அப்படின்னு. சரி, ஒரு எடிட்டோரியல் இருக்கிறத 60 செகண்ட்ஸ்குள்ள சொல்லலாம் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அது டைம் கிடைக்கிறப்போ சும்மா ட்ரை பண்ணலாம். ஏன்னா எடிட்டோரியல்ல வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் படிக்கிறப்போ வாட் இஸ் தி கோர் மெசேஜ் விச் தி ஆத்தர் இஸ் ட்ரைங் டு கன்வே. ஸோ அதுதான் இதுல. ஸோ இப்போ இந்த எடிட்டோரியலோட அடிநாதம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு லைன்ல சொல்றது தான் மினிட்டோரியல் அப்படிங்கிறது என்னுடைய புது இனிஷியேட்டிவோட ஒரு விஷன். ஓகே. ஸோ ஈல்டு கான் பி தி சோல் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபார் அக்ரிகல்ச்சர், அதில் இதான் ஃபர்ஸ்ட் நான் போட்டேன். ஸோ அதனால வேர்ல்டு ஃபுட் டே. இப்போ வேர்ல்டு ஃபுட் டே என்னைக்கு? ஏன் 16th October வாஸ் சோசன்? எத்தனை பேர் அன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல வேர்ல்டு ஃபுட் டேன்னு பாத்தீங்க? பார்த்தவொன்னே எத்தனை பேர் வந்து ஏன் 16 சூஸ் பண்ணாங்கன்னு போய் பாத்தீங்க? அததான் பார்க்கணும். நான் போன வாரம் தானே சொன்னேன். ஏன்னா யூபிஎஸ்சியில வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங்ல ஏன் அந்த டேவை சூஸ் பண்ணாங்க 4-5 வாட்டி கேட்டான். ஸோ அப்போ நம்ம அதுக்கு ரெடி ஆகணும்ல. அதான் பிவைக்கியோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ 3-4 கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஏன் அந்த டேவை சூஸ் பண்ணாங்கன்னு. ஏன்னா அன்னைக்கு தான் எஃப்ஏஓ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதை ரோம்ல வந்து அன்னைக்கு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண டே. ஸோ எஃப்ஏஓ ஃபார்ம் பண்ண டே தான் வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எஃப்ஏஓவா இருக்கட்டும், வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷன், ஆக்சுவலி 3 ஆர்டிகல் வந்தது. 3 ஆர்டிகல்ல இந்த ஆர்டிகல் தான் நல்லா இருந்தது. மிச்சம் 2 வந்து சும்மா அவங்க ஏதோ ஜாலியா எழுதுன மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் நல்லா இருந்தது. இருதயராஜன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அதுல வந்து வேர்ல்டு லெவல் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சில டேட்டா இருந்தது. பட் மற்றபடி இன்டெப்த் பாயிண்ட்ஸ் இல்லை, ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான் இருந்தது. அண்ட் டேட்டா 2-3 இருந்தது. ஸோ டேட்டாவை தாண்டி எதுவும் இல்லை. பட் இதுதான் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலா நமக்கு சிலபஸ் ரிலேட்டடா பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ அது வந்து வி ஹேவ் டு நோட். ஸோ எந்த டே இனிமேல் பார்த்தாலும் ஏன் அந்த டேவை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துடணும். ஓகே, ஈல்ட் கான் பி தி சோல் இண்டிகேட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதா ஜிஎஸ்டி அக்ரிகல்ச்சர். நம்ம ஜிஎஸ்டியில அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஏரியா. அண்ட் எவ்ரி இயர் நிச்சயமா ஒரு கொஸ்டினாவது ஈல்டோ, ப்ரொடக்டிவிட்டியோ, கிராப்பிங் பேட்டர்னோ, ஹவு கவர்மெண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்ட்ஸ் அஃபெக்ட்ஸ் தி கிராப்பிங் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ல எப்படியோ ஒரு கொஸ்டின் வந்துருது. ஸோ ஈல்டுனா என்ன? ஸோ ஈல்ட் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் ஆஃப் அவுட்புட் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் லேண்ட். ஸோ நம்ம கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா இந்த லேண்ட்ல இருந்து எவ்வளோ கேஜி அவுட்புட் வருது அப்படின்னு மெஷர் பண்றது தான் ஈல்டு. ஸோ ஈல்டு இஸ் நத்திங் பட் கேஜி பெர் ஹெக்டர் ஆர் கேஜி பெர் ஏக்கர் ஆர் டன்ஸ் பெர் ஹெக்டர். அந்த மாதிரி அமௌண்ட் ஆஃப் மாஸ் ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது தான் ஈல்டு. ஸோ இந்த ஈல்டு அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்து இதே லேண்ட்ல நான் ஹவு மச் ஐ கேன் ப்ரொடியூஸ் அப்படிங்கிற இந்த டைமென்ஷன். ஸோ இந்த ஈல்டு அதிகப்படுத்துறதுக்கான ஐடியா என்ன அப்படின்னா, பை யூசிங் தி சேம் இன்புட்ஸ் ஹவு ஐ கேன் இன்க்ரீஸ் தி அவுட்புட்ஸ். இதே லேண்ட்ல நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஒரு ஹெக்டர்ல வந்து 2500 கேஜி வருது அப்படின்னா அது எப்படி நான் வந்து 3000 ஆக்க முடியும்? அதை எப்படி நான் 4000 ஆக்க முடியும்? இதுதான் வந்து ஃபோக்கஸிங் ஈல்ட் அஸ் தி டார்கெட். ஸோ இப்படி அக்ரிகல்ச்சரல் ஈல்டை டார்கெட்டா வச்சு நம்ம ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ற இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம 70 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்க்ரீசிங் ஈல்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் இன்க்ரீசிங் ஈல்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, லேண்ட் இஸ் ஸ்கேர்ஸ் அண்ட் லேண்ட் இஸ் லிமிடெட். ஸோ லேண்ட் அன்லிமிடெட் கிடையாதுல, லிமிடெட்ல. ஸோ அந்த லிமிடெட் லேண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா லேண்ட் வேணும்னா ஃபாரஸ்ட் தான் அழிக்கணும். ஸோ அப்போ இருக்கிற லேண்ட்ல இருந்து அதிக ஃபுட்டை கொண்டு வரணும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா இருக்கிற லேண்ட்ல இருந்து அதிக ஈல்டு வந்தாதான் பாப்புலேஷனை ஃபீட் பண்ண முடியும். அப்படிங்கிற அந்த லாஜிக்ல தான் நம்ம இது ஒரு இண்டிகேட்டரா வச்சிருக்கோம். அண்ட் அதை நோக்கி தான் we are working. இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், we are increasing the inputs. என்னென்ன மாதிரி இன்புட்ஸ் அதிகப்படுத்துறோம்? ஸோ நம்ம இன்புட்ஸ்ல வந்து எஃபிஷியன்சியை கொண்டு வரணும். லைக் வந்து இரிகேஷன்ல எஃபிஷியன்ட் இரிகேஷன், அப்புறமா ஃபெர்டிலைசர், அப்புறமா சீட்ஸ், ஹை எண்ட் வெரைட்டி சீட்ஸ் அப்படின்னே ஒரு புது வகையான சீட்ஸை கொண்டு வந்ததான் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இந்தியா வந்து 50ஸ்லயும் 60ஸ்லயும் ஒரு ஃபுட் ஸ்கேர்ஸ் நேஷனா இருந்துச்சு. ஃபுட் ப்ரொடக்ஷனே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்த போது ஃபுட் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி நாட்டில் இருக்கிற 30 கோடி மக்களுக்கு சாப்பாடு போட்டுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால, ப்ரொடக்ஷனை தான் அதிகப்படுத்துறது தான் டார்கெட்டா இருந்ததுனால ஈல்டு வாஸ் தி சோல் ஐடியா. அதனாலதான் கிரீன் ரெவல்யூஷனோட ஆரிஜினே எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா சீட்ல ஆரம்பிக்குது. ஏன்னா ஹை ஈல்டு வெரைட்டி சீட் அப்படின்னு அந்த சீடை நோக்கி போறோம். இப்போ கிரீன் ரெவல்யூஷன்ல நம்ம எதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம் அப்படின்னா சீடை தான் கொண்டு வரோம். ஏன்னா ஹை ஈல்டு வர மாதிரி ஒரு சீடை ரெடி பண்ணி ஈல்டு அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய கோல் அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஏன்னா ஃபுட் ஸ்கேர்ஸ் நேஷன், ஃபுட் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணும். ஸோ அந்த பேசிஸ்ல கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தோம். ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அடாப்ட் பண்ணோம். 90ஸ்லயே வந்து நம்ம சஃபிஷியன்ட் ஆனோம். இன்னைக்கு வந்து வி ஆர் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோம். 320 some odd million மெட்ரிக் டன்ஸை ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் அதான் ரீச் பண்ணியாச்சு, செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயாச்சு, எக்ஸ்ட்ராவே ப்ரொடியூஸ் பண்றோம்.
இப்போ நம்மளுடைய பாலிசி மேக்கிங்ல இந்த ஈல்ட மட்டுமே டார்கெட் பண்ணி போடக்கூடாது. we need other indicators also. he is not telling that don't have yield as an indicator. it can't be the sole indicator தான் சொல்றாரு. அது கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஈல்ட வந்து விட்டுறக்கூடாது. ஈல்டு கண்டிப்பா தேவை. ஈல்டு இன்னும் அதிகப்படுத்தி தான் ஆகணும். இன்னும் அது ஏன்னா இப்போ நம்ம ஊரோட ஆவரேஜ் வந்து 2500 to 3000 தான். சைனா 4000 5000 வச்சிருக்கான். ஸோ நம்ம 2500 நம்மளுடைய ரைஸ் ஈல்டு இருக்குன்னா அவங்க 4000ல இருக்காங்க. ஸோ அப்போ அதே ஹெக்டர்ல அவங்களால எக்ஸ்ட்ரா பண்ண முடியுதுல்ல. ஸோ அப்போ ஈல்டு தான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். பட் அதை மட்டுமே வச்சு பாலிசி மேக்கிங் பண்ணாதீங்க. மூவ் டு அதர் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு தான் ஆத்தர் சொல்றாரு. ஸோ அதுதான் நம்ம கரெக்டா இன்டர்பிரேட் பண்ணும். நம்ம சிசாட்ல காம்ப்ரிஹென்ஷன்ல இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங்கை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிறது. இஷ்யூஸ் வித் ஈல்டு. ஸோ இந்த மாதிரி ஈல்டு ஃபோக்கஸ் அப்ரோச்லேயே இருந்ததுனால ஒரு சில இஷ்யூஸ் வந்துருச்சு. அந்த இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். Yield was used during the time of food crisis to boost production. So over emphasis on yieldனால தான் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ ஓவர் எம்பசிஸ் yieldனால ப்ராப்ளம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வருது அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சிஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட என்டையர் கிராப்பிங் பேட்டர்னும் ரைஸ் அண்ட் வீட் சார்ந்து போயிடுச்சு, கார்போஹைட்ரேட் சார்ந்து போயிடுச்சு. எல்லாமே கார்போஹைட்ரேட் சார்ந்த ப்ரொடக்ஷனை நோக்கியே நம்ம போயிட்டோம். ஈல்டு அதிகப்படுத்தணும்ட்டு we left millets and pulses. ஸோ மில்லட்ஸையும் பல்சஸையும் மிஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்துருச்சு. ஸ்டண்டிங் எவ்வளோ இருக்கு, 36% இருக்கு. வேஸ்டிங் வந்து 9% இருக்கு, 19% இருக்கு. அனிமியா வந்து 50% ஆஃப் தி உமன் ஆர் அனிமிக் அக்கார்டிங் டு ஹெல்த் ரீசெண்டாக நடந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஸோ இந்த மாதிரி வந்து மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ் வந்துச்சு. இது மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சினா டிஃபிஷியன்சி அட் ஜிங்க் லெவல். ஸோ இதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த எடிட்டோரியலே சூப்பராக இருந்தது ஸ்ட்ரக்சர், அதனால தான் இதை எடுத்தேன். அதாவது ஒரு இஷ்யூவை சொல்லிட்டு ஒரு டேட்டா, ஒரு இஷ்யூ ஒரு டேட்டா, ஒரு இஷ்யூ ஒரு டேட்டா, ஹவ் யுவர் மெயின்ஸ் ஆன்சர் ஷுட் பி. அப்படிதான் இந்த எடிட்டோரியலோட ஸ்ட்ரக்சர். ஸோ மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்றாரு, கீழே உடனே சொல்றாரு அக்கார்டிங் டு ஐசிஏஆர் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் ஆரம்பிக்கணும். அப்படி ஐசிஏஆரா இல்லைனாலும் நீங்க அக்கார்டிங் டு ஐசிஏஆர்னு ஆரம்பிக்கலாம். சரியா? அது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். இவரு ஐசிஏஆர் டேட்டா தான் கொடுத்துருக்காரு. ஹெச்பிவே ஆஃப் ஹைல்டிங் வெரைட்டி ரைஸ் அண்ட் வீட் வந்ததுனால மைக்ரோ நியூட்ரியன்ட் டென்சிட்டிஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜிங்கோட லெவல்ஸ் வந்து ரைஸ்ல வந்து 33% வந்து குறைஞ்சிருக்கு கம்பேர்ட் டு ஹைல்டிங் வெரைட்டி சீட்ஸுக்கு முன்னாடி இருந்த ஜிங்க் லெவல்ஸ் இன் ரைஸை விட இப்போ இருக்கிற ரைஸ் அண்ட் வீட்ல இருக்கிற ஜிங்க் லெவல்ஸும் அயன் லெவல்ஸும் குறைஞ்சிடுச்சு. ஜிங்க் லெவல்ஸ் டிராப்பிங் பை 33% இன் ரைஸ் அண்ட் 30% இன் வீட். அயன் லெவல் இஸ் டிராப்பிங் 27% இன் ரைஸ் அண்ட் 19% இன் வீட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் டேட்டா மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ டேட்டா படிக்கணுமான்னு இருக்கும். ஆனால் நோட் பண்ணி வச்சு படிச்சு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் எழுதுறப்போ 2-3 வாட்டி அதை ஆன்சரா எழுதிட்டோம்னா ஞாபகம் வந்துடும். ஸோ இட்ஸ் ஸ்டில் பாசிபிள் தான். ஸோ 33% ரைஸ், 30% வீட்டு, ஜிங்க் வந்து குறைஞ்சிருக்கு நம்ம வந்து ஹை ஹீல்டிங் வெரைட்டி சீட்ஸை அடாப்ட் பண்ணதுனால. ஸோ அடுத்தது வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் அடிஷனல் ஈல்டு. இப்போ வந்து அடுத்ததுக்கு போறாரு, ஈல்டை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அடிஷ்னலா கொஞ்சம் இன்புட்ஸை மாத்திரப்போ எவ்வளவு அவுட்புட் வருது, அதான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்தியாவில் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆரம்பத்தில் ஹை ஹீல்டிங் வெரைட்டி சீட்ஸை நம்ம யூஸ் பண்றப்போ அந்த சீடை வாங்கி போட்டாலே ஈல்டு வந்து பயங்கரமா அதிகமாயிடுச்சு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் இப்போ நான் சொன்னாலே இப்போ நம்ம 2500 ஆர்டர்ல இருக்கோம் அப்படின்னா 2500ல இருந்து நான் இதை 3000 ஆக்குறதுக்கு நான் போடுற இன்புட் எவ்வளோ. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஈல்டு வந்து 1500ல இருந்திருக்கும், இல்லை 1000ல இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் வெறும் ஹை ஹீல்டிங் வெரைட்டி சீட்ஸ் போட்டு கம்மியான இன்புட்டை மட்டும் போட்டுட்டே நான் 2500 ஆக்கிட்டேன். இப்படி வச்சுக்கலாம். நான் 5000 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் அடிஷனலா செலவு பண்ணி என்ன பண்ணிட்டேன், 2500 ஆக்கிட்டேன். ஓகே. ஆனா இந்த காலகட்டத்தில் அந்த ஹை ஹீல்டிங் வெரைட்டி சீட் ஒரு சேச்சுரேஷனுக்கு ரீச் ஆன பிறகு வாட் இஸ் மார்ஜினல் காஸ்ட்? மார்ஜினல் காஸ்ட்னா 2500ல இருந்து 300 ஆக்குறதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்றேன். ஸோ இப்போ 2500ல இருந்து 300 ஆக்குறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவா 7000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7000 ரூபாய் செலவு பண்ணாதான் 500 ஏறுது. ஸோ அடிஷனல் ஒன் அவுட்புட் வரதுக்கு எவ்வளவு இன்புட்டை நான் ஏத்துறேன் அப்படிங்கிறத மார்ஜினல் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ரைஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது. நம்ம எல்லாம் வெறும் ஈல்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஈல்டை கொண்டு வரதுக்கு இவங்க அதிகமான இன்புட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுது, ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சிருது. இப்போ நான் செலவு பண்றதே எக்ஸ்ட்ரா இவ்வளவு செலவு பண்ணாதான் இவ்வளவு ஈல்டு வருது. நான் வெறும் ஈல்டை மட்டுமே டார்கெட்டா வச்சிருந்தா அடிஷனல் காஸ்ட் இவ்வளவு ஆகுது. இதனால என்ன ஆயிடுது, இன்க்ரீஸ் காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் டிக்ளைனிங் ஃபார்ம்ஸ் இன்கம். அதிகமா இன்புட் காஸ்ட் போறதுனால. ஸோ இதுக்கான காரணங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஃபால்ட்டி அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், நாட் ஃபாலோயிங் கிராப் ரொட்டேஷன், நாட் பிரிங்கிங் லெக்யூம்ஸ் ஆஃப்டர் ரைஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் நம்ம வரும். ஃபிளட் இரிகேஷன், சாயில் சலினைசேஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் இது சேச்சுரேஷனை நோக்கி போகுது. பட் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் அடிஷனல் ஈல்டு வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராப்ஸ் ரெஸ்பான்ஸ் டு ஃபெர்டிலைசர் டிக்ளைனிங் மோர் தென் 80%. 70s ஒரு ஃபெர்டிலைசர் மூட்டை போட்டா எவ்வளவு அவுட்புட் வருமோ அது 80% இப்போ குறைஞ்சிருக்கான்.
இப்போ நான் வந்து அதே ஒரு மூட்டை போட்டா அவ்வளவு அவுட்புட் எனக்கு வர்றதில்ல. ஸோ அப்போ 80% வந்து அந்த ஒரு ஃபெர்டிலைசர் பேக்கோடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம சிம்பிள் நம்மளே தான். நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தலை வலிக்கிறப்போ நம்ம அப்படியே கூட கியூர் ஆகிடும். அப்புறம் நான் 4-5 வாட்டி மாத்திரை போட ஆரம்பிச்சா மாத்திரை போட்டாதான் சரியாகும். அப்புறம் மாத்திரை போட்டுக்கிட்டே இருந்தா அந்த மாத்திரையே வந்து யூஸ்லெஸ்ஸா போயிடும். அப்ப அடுத்த ஹையர் டோஸுக்கு போகணும். ஸோ அதுதான் வந்து இங்கே நடக்குது. ஸோ இந்த டேட்டா பாருங்க. ஸோ ஒரு இஷ்யூ ஒரு டேட்டா, ஒரு இஷ்யூ ஒரு டேட்டா, அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் போகும். மல்டி கிராப்பிங் அண்ட் கிராப் ரொட்டேஷன். ஸோ காம்பினேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ஈல்டு பாக்குறப்ப என்ன பண்றோம், 3 சீசன் இருக்கு அப்படின்னா 3 சீசன்லயும் ரைஸ் போடுறோம். 3 சீசன்லயும் ரைஸ் போட்டு ரைஸோட ஈல்டு எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு டோட்டல் ப்ரொடக்ஷன் வேல்யூல அதை கம்பேர் பண்றோம். ஆனா we have to move from 3 இதுலயும் ரைஸ் போட்டு டோட்டல் ப்ரொடக்ஷன் வேல்யூ எவ்வளவு அதிகமா இருக்குன்னு ஈல்ட பார்க்காம டோட்டல் நியூட்ரிஷனல் அவுட்புட்டை நோக்கி போங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 சீசன் போட்டீங்கல்ல, 3 சீசன்லயும் வந்து நீங்க எவ்வளவு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணீங்க, எவ்வளவு ஜிங்கை ப்ரொடியூஸ் பண்ணீங்க, எவ்வளவு அயனை ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு எவ்வளவு நியூட்ரிஷனியஸ் ஃபுட்டா கிரியேட் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து we are not seeing. ஸோ அவர் மல்டி கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் கிராப் ரொட்டேஷன். ஸோ மல்டி கிராப்பிங்னா என்ன? மல்டி கிராப்பிங் 2 டைமென்ஷன் இருக்கு. ஒரே ஃபீல்டுல அட் அ டைம் வந்து நீங்க இன்டர் கிராப்பிங் 2 டிஃபரெண்ட் சீட்ஸ் கிராப்ஸை போடுறது, இல்ல அடுத்தடுத்த அக்ரிகல்ச்சர் சீசன்ல வேற வேற கிராப்ஸ் போடுறது, அது கிராப் ரொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி கிராப்பிங் பண்ணி கிராப் ரொட்டேஷன் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி அதை கிராப்பை நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே வந்து அது ஹவு வெல் இட் என்ரிச்சஸ் தி சாயில், அதுதான் பார்க்கணும். அடுத்த கிரைட்டீரியா நியூட்ரிஷனை பாருங்க. டோன்ட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹவு மச் அவுட்புட் இஸ் கமிங் அப்படின்னு சொல்றாங்க. காம்பினேஷன் ஆஃப் தி கிராப்ஸ் இன் தி சீசன் அக்ராஸ் தி சீசன், crops in a season and across the season may not maximize the yield in one season, but நம்ம ஓவரால் நியூட்ரிஷன் அவுட்புட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஆந்திர பிரதேஷ்ல என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா இன்டர் கிராப்பிங் ஆஃப் சுகர் கேன் வித் சில்லி, எக் பிளான்ட், டொமேட்டோ அண்ட் கோரியாண்டர். ஸோ சுகர் கேன் கூட நம்ம வந்து இன்டர் கிராப்பிங்னா கூடவே போடுறது. இன்டர் கிராப்பிங் பண்றப்போ சில்லி, எக் பிளான்ட்னா ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் தான் வந்து வெளிநாட்டில் எக் பிளான்ட்ன்றாங்க. ஸோ சில்லி, கத்திரிக்காய், டொமேட்டோ அண்ட் கோரியாண்டர் போடுறப்போ இயர் ரவுண்ட் ஸ்டேபிள் ஃபார்மர் இன்கம் வந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ இது வந்து ஒரு கிராப் காம்பினேஷன் விச் யூ கேன் ரைட் இன் தி ஆன்சர் ரைட்டிங். ஜியோகிராஃபி ஆப்ஷனல்லாம் இருந்தால் அதெல்லாம் வெரி ரெலவெண்டான ஒரு ஜியோகிராஃபி ஆப்ஷனுக்கும் அக்ரி ஆப்ஷனலுக்கும் வெரி ரெலவெண்ட் கொஸ்டின் ஏரியா. ஏன்னா கிராப் காம்பினேஷன் அப்படிங்கிறதே சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கும் ஜியோகிராஃபி ஆப்ஷனல்ஸ்க்கு. ஸோ அது வந்து நீங்க படிக்கலாம். ஓவர் எம்பசிஸ் ஆன் ஃபியூ ஹை yielding வெரைட்டிஸ் அண்ட் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் டிக்ளைன் ஆஃப் ரெசிலியன்ட் நியூட்ரிஷன் கிராப். ஸோ என்ன ஆயிடுச்சு, நம்ம ஹை yielding வெரைட்டிஸை நோக்கி போனதுனால இண்டிஜினஸ் கிராப் வெரைட்டிஸை நிறைய இழந்துட்டோம். நிறைய வந்து இப்போ ஒருத்தர் ரீசெண்டா தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து நெல் ஜெயராமன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்ம எல்லாமே HPYக்கு போனதுனால இண்டிஜினஸ் வெரைட்டிஸ்னு ஒன்று இருக்கும்ல, தமிழ்நாட்டில் காலங்காலமா இல்லை இந்தியாவில் காலங்காலமா ஒரு ரைஸ் வெரைட்டிஸ் இருந்திருக்கும், அதுல பயோடைவர்சிட்டி இருந்திருக்கும், பல டிஃப்ரெண்ட் ரைசஸ் இருக்கு. ஸோ அந்த டைவர்சிட்டி ஆஃப் தி கிராப்ஸை வந்து நம்ம இழந்துட்டோம். இப்போ ஹை yielding வெரைட்டி வந்து லோக்கல் கிளைமேட் ரெசிலியண்டான கிராப்பானா கிடையாது, அது வந்து லோக்கல் ஏரியாவுக்கு சூட்டபிளான கிராப்பா இருந்திருக்காது. அதை வந்து ஒரு லேப்ல ரிசர்ச் பண்ணி இந்தியா ஃபுல்லா போடுங்க அப்படின்னு ஒன் சைஸ் ஃபிட்டாலாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி இண்டிஜினஸ் கிராப்ஸ் வந்து அந்த ஏரியாவுக்கு பல 1000 இயர்ஸா கல்டிவேட் பண்ணி அது வந்து லோக்கலைஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கிராப்ஸ் தான் வந்து கிளைமேட் ரெசிலியண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்ச் வருது அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கூடிய ஏரியா அவங்க கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை டெல்லிங். ஸோ நெல் ஜெயராமன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஹி பாஸ்ட் அவே ஐ திங்க். அவரோட என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா இப்படி தமிழ்நாட்டில் இருந்த இண்டிஜினஸ் கிராப் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணார். இந்தியா ஹஸ் லாஸ்ட் அபவுட் 1 lakh வெரைட்டிஸ். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா ஆஃப் ரைஸ் சின்ஸ் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இண்டிஜினஸ் 1 lakh வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் சின்ஸ் கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் திஸ் ஹஸ் அண்டர்மைன் தி அக்ரிகல்ச்சரல் ரெசிலியன்ஸ் டியூரிங் ஃப்ளட்ஸ், ட்ராட்ஸ் அண்ட் ஹீட் வேவ்ஸ். ஸோ ஹீட் வேவ்ஸ்லாம் வரும்போது, பெஸ்ட் அட்டாக்ஸ்லாம் வரும்போது ஈஸியாக வந்து these crops are not able to face it அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏரியா சோன் அண்டர் கோர்ஸ் சீரியல். ஸோ இன்னொன்று அடிஷனலா வந்து எப்படி வந்து பயோடைவர்சிட்டி, ஒரு பயோடைவர்சிட்டி எப்படி போயிருக்கு அப்படின்னா ரைஸ்லயே பல வெரைட்டிஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டர் கிராப் பயோடைவர்சிட்டி. இப்போ மல்டிபிள் கிராப்ஸ்ல டைவர்சிட்டி பார்க்குறாங்க. மல்டிபிள் கிராப் டைவர்சிட்டினா ரைஸை தாண்டி மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ். ஸோ ரைஸ் வீட் ஃபோக்கஸா இருக்கிறதுனால மில்லட் பல்சஸ் போயிடுச்சு அப்படிங்கிறது அடுத்தது. சோன் ஏரியா அண்டர் கோர் சீரியல்ஸ், மில்லட்ஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ நம்ம 1950s இருந்து கம்பேர் பண்ணா 10 million ஹெக்டர்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரைஸோட ஏரியாவும் வீட்டோட ஏரியாவும் 13 million and 21 million அதிகமா இருக்கு. ஸோ மில்லட்ஸோட ஏரியா கல்டிவேட்டட் வந்து 10 million குறைஞ்சிருக்கு, ரைஸ் அண்ட் வீட் வந்து 13 and 21 million அதிகமா இருக்கு. ஸோ ரைஸ் அண்ட் வீட்
grew at the cost of pulse and millets, and that's why we are losing the millets and nutrition போயிடுச்சு. பல்ஸ் போனதுனால தான் நீங்க நம்ம பல்ஸை இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு. ஸோ அதான் வந்து இதுல இருக்க பிரச்சனை. ஸோ இந்த இதே ஃபேக்ட் வந்து ஆல்சோ டிஸ்கஸ் டியூரிங் தி அன்னதெத்தா இல்ல ஸ்ரீ அண்ணான்னு ஒரு எடிட்டோரியல் பண்ணும். அதாவது மில்லட்ஸ் இயர் அப்போ ஒரு எடிட்டோரியல் பண்ணும். போன வருஷம் தான் மில்லட்ஸ் இயர். அப்போ ஒரு எடிட்டோரியல் இதே டேட்டாவை நம்ம கிராஃபா நான் காட்டியிருப்பேன். பட் இங்க அது வந்து டேட்டாவா இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. மில்லட்ஸ் வந்து 10 மில்லியன் குறைஞ்சிருக்கு, ரைஸ் வந்து 13 மில்லியன் அதிகமா இருக்கு, வீட் வந்து 21 மில்லியன் அதிகமா இருக்கு. அப்படி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ இப்படி ஈல்டுனால இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் என்ன சொல்றாங்க, வெறும் ஈல்டு சென்ட்ரிக்கா நம்ம ஈல்டு மட்டுமே வேணும்ட்டு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் நோக்கி போனதுனால அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம ஈல்டு மட்டுமே ஒரு இண்டிகேட்டரா இல்லாம அதர் இண்டிகேட்டர்ஸ் போனோம் அப்படின்னு சொல்றாரு. பட் அதை தாண்டி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டிருக்க டேட்டா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எதை கேட்டாலும் எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்ததுனால இந்த 5 தான் டேட்டா. இந்த 5 டேட்டா போட்டு கிராப்பிங் பேட்டர்னோட ஆன்சரே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து டைவர்சிஃபைடா யூ கேன் யூஸ் திஸ் டேட்டா. அதே மாதிரி கிரீன் ரெவல்யூஷனுடைய நெகட்டிவ் அவுட்கம்ஸ் அப்படின்னு எழுதுறப்போ வெறும் பாயிண்ட்டை மட்டும் எழுதாம டேட்டாவோட எழுதணும். எல்லாரும் எழுதிடுவாங்க யூட்ராபிகேஷன் வந்துச்சு, கிராப் டைவர்சிட்டி, இன்டர் கிராப் டிஸ்பாரிட்டி, இன்டர் ஃபார்மர் டிஸ்பாரிட்டி அண்ட் இன்டர் ஸ்டேட் டிஸ்பாரிட்டி, இதெல்லாம் எல்லாருமே எழுதிடலாம். ஆனா டேட்டாவோட எழுதுறப்போ தான் நம்மளுடைய மெயின்ஸ் ஆன்சர் வந்து என்ரிச் ஆகும். ஸோ இது எல்லாமே கிரீன் ரெவல்யூஷன், கிரிட்டிசிசம், அக்ரிகல்ச்சருக்கு ப்ராப்ளம்ஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராப்ளம்ஸ், அக்ரிகல்ச்சரல் செக்டர்ல இஷ்யூ, ஏன் இந்தியாவில் ஃபுட் ப்ரொடக்ஷன்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எதை கேட்டாலும் யூ கேன் ரைட் திஸ். ஸோ அதர் இண்டிகேட்டர்ஸ் இவர் என்னென்ன சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஹோலிஸ்டிக்கா வந்து இண்டிகேட்டர்ஸ் ரெடி பண்றப்போ வெறும் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிஸ் மட்டும் ஒரு இண்டிகேட்டர்ஸ், அவங்க ரிலேட்டட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அதர் ஏரியாஸ், அதாவது ஹெல்த், வாட்டர் அண்ட் என்வாயரன்மெண்ட், இது ரிலேட்டட் இண்டிகேட்டர்ஸையும் கொண்டு வரணும். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரல் பாலிசி மேக்கிங் இஸ் நாட் ஒன்லி அபவுட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், இட் இஸ் ஆல்சோ அபவுட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் பிகாஸ் நியூட்ரிஷன் இஸ் இன்வால்வ். Okay, it is also about Ministry of Water because water is being wasted in flood irrigation. It is also about environment because biodiversity போகுது, eutrophication நடக்குது because of washing away of fertilizer, overuse of fertilizers. and underground water உடைய aquifer levelum குறையுது. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரோட இஷ்யூ வந்து வெறும் அக்ரிகல்ச்சரோட இஷ்யூ இல்லை, இதான் வந்து இட்ஸ் ஆல்சோ இஷ்யூ ஆஃப் ஹெல்த், வாட்டர் அண்ட் என்வாயரன்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒன் கவர்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா கொண்டு போகணும் அப்படின்றாரு. ஸோ நம்ம வந்து நியூட்ரிஷனல்ஸ் இப்போ வந்து கிரீன் ரெவல்யூஷன் அப்போ ப்ரொடக்ஷன் தான் கோலா இருந்ததுனால நம்ம ஈல்டு அவுட்புட்டா வச்சோம். இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு நியூட்ரிஷன் தான் கோலா இருக்கு. ஏன்னா ஈல்டு அச்சீவ் பண்ணியாச்சு, ப்ரொடக்ஷன் வந்தாச்சு, செல்ஃப் சஃபிஷியன்சி வந்தாச்சு. இப்போ நம்மளோட இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. இந்தியாவில் வந்து மால் நியூட்ரிஷன் ஹையா இருக்கு, ஸ்டண்டிங் வேஸ்டிங் எவ்வளோ இருக்கு. அப்போ நம்மளோட டார்கெட்டும் வந்து அதுதான் இருக்கணும். டைம் மாறின போது நம்ம டார்கெட்டும் மாறணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நியூட்ரிஷனல் அவுட்புட் பெர் ஹெக்டர் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டரா கொண்டு வந்து நீ ஒரு ஹெக்டர்ல எவ்வளவு நியூட்ரிஷன் வந்துச்சு, எவ்வளவு கார்போஹைட்ரேட், எவ்வளவு ஃபேட், எவ்வளவு ஜிங்க், ஃபேட் வராது, எவ்வளவு ஜிங்க், எவ்வளவு அயன் அண்ட் எவ்வளவு அதர் மைக்ரோ நியூட்ரியன், சோடியம் எவ்வளோ அப்படின்னு அந்த மாதிரி வந்து வி ஹேவ் டு மெஷர். சாயில் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அண்ட் ஃபார்ம் பயோடைவர்சிட்டி அப்படின்னு அதர் இண்டிகேட்டர்ஸும் சொல்றாரு. சாயில் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ ஓவர் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் சம்டைம்ஸ் இட் அஃபெக்ட் தி சாயில் பயாலஜி மைக்ரோபயம். சாயில் மைக்ரோபயமும் அஃபெக்ட் பண்ணுது, மேக்ரோபயமே அஃபெக்ட் பண்ணும். லைக் எர்த் வார்ம்ஸ் மாதிரியான குட் இன்செக்ட்ஸும் அழிஞ்சு போகுது. ஸோ அதனால சாயில் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்கு, ஆர் ஹியூமஸ் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு, அதையும் வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டரா கொண்டு வரணும். வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, ஸோ ஹவு மச் வாட்டர் யூ ஆர் யூசிங் டு கல்டிவேட் திஸ் 1 ton ஆஃப் ரைஸ். ஸோ அதுவும் வந்து இட்ஸ் வெரி மச், வாட்டர் இஸ் ஆல்சோ லிமிட்டட்ல. ஸோ அது வந்து வி ஹவ் டு பிரிங் இன். ஸோ வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி வச்சு யூ ஹவ் டு பிரிங் அண்ட் ஃபார்ம் biodiversity, how many different crops you are cultivating. and soil health card schemeல வந்து மொத்தம் வந்து 12 இண்டிகேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல வந்து சாயில் ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது சேர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்கானிக் கார்பனையும் அவங்க ஆல்ரெடி சேர்த்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் தான் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. these kind of indicators should be brought. ஸோ இதை தாண்டி அடுத்தது வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சிக்காக தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சிக்கு தான் மெயினாக நம்ம கொண்டு வந்தது மைக்ரோ இரிகேஷன், கிருஷி சிஞ்சாய் கொண்டு மைக்ரோ இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனை கொண்டு வாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்து வந்து நைட்ரோஜன் யூஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு இதுவும் அவர் சொல்லியிருப்பார். நைட்ரோஜன் யூஸ் எஃபிஷியன்சினா ஹவு மச் ஃபெர்டிலைசர் யார் யூசிங். நம்மளோட ரேஷியோவே மாத்திட்டோம்ல. ஸோ 4:2:1 அப்படிங்கிறது 8:2 அப்படிங்கிற மாதிரி மாறி ஓவர் யூஸ் ஆஃப் யூரியாவா போயிட்டு இருக்கு. அதனால வந்து யூரியா சேச்சுரேஷனும் ஆகுது அண்ட் வாஷ் அவே ஆகிறதுனால இட் இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் யூட்ராபிகேஷன் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். ஸோ அப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னா கம்மி நைட்ரோஜன் யூஸ் பண்ணணும்.
ஸோ ஹவு மச் நைட்ரோஜன் யார் யூசிங் அப்படின்னு ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சியும் கொண்டு வாங்கன்றாங்க. அதுக்கு தான் ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்கு. நீம் கோட்டட் யூரியா, இப்போ வந்து கோல்டன் யூரியா, அப்புறம் வந்து சல்ஃபர் கோட்டட் யூரியா, அதான் கோல்டன் யூரியா, நானோ யூரியா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். இஃப்கோட நானோ யூரியா இருக்கு, விச் இஸ் யூசிங் நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்தோம். அண்ட் பிரணாம் ஸ்கீம், பிஎம் பிரணாம் ஸ்கீமே அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நைட்ரோஜன் யூஸ். அதுக்கப்புறம் ஏஐ பவர்டு சாகு பாகு பைலட் ப்ராஜெக்ட் ஆஃப் கம்மம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஏஐ இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுல வந்து ஸோ கவர்மெண்ட் வந்து தே ஆர் கிரியேட்டிங் தி இந்த டெக்னாலஜி எது கொண்டு வந்தாலும் அதை பத்தின ஒரு சென்டர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர் ஃபார் த டெக்னாலஜி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக தே ஹவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை 5 செக்டருக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு கவர்மெண்ட் டார்கெட் வச்சிருக்காங்க. சரியா? அதுல அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் தி செக்டர்ஸ். ஸோ அதுல வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ண சென்டர்ஸ் வந்து இந்த சாகு பாகு அப்படிங்கிற இந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து தெலுங்கானால கம்மம் டிஸ்ட்ரிக்ட்ல மிளகா சில்லிக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்றாங்க, தே ஆர் யூசிங் தி என்டையர் ஏஐ செட்டப் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலமா சென்சார்ஸ் வச்சு மெஷர் தி ஃபார்ம் சுச்சுவேஷன் அண்ட் கிவ் இன்புட்ஸ் டு ஃபார்மர் பேஸ்ட் ஆன் தி ஃபார்ம் சுச்சுவேஷன். அதுக்கப்புறமா வந்து வெதர், ஸோ வெதர் டேட்டா அண்ட் ஃபார்ம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தே வில் பி கிவிங் தி இன்புட்ஸ். ஸோ அதான் இந்த சாகு பாகு ஸ்கீம். ஸோ அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோக்கஸஸ் ஆன் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, என்ஹான்சிங் ஃபார்ம் பயோடைவர்சிட்டி பை ப்ரொவைடிங் ஃபார்மர்ஸ் வித் தி ரியல் டைம் டேட்டா அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஆப்டிமல் இரிகேஷன் அண்ட் கிராப் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ எவ்வளோ தண்ணி போடணும், எப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கணும், எல்லாமே அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் சொல்லிடுது. நீங்கள் ஃபுல் ஃபார்ம்லேயும் சென்சார்ஸ் வச்சுட்டீங்க. அந்த சென்சார்ஸ் வந்து எல்லாமே ஐஓடி மூலமா சென்சார்ஸ் வச்சு அதை ஏஐ சிஸ்டம் கிட்ட கொடுத்தோன்னே அந்த சென்சார் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் அனலைசிங் தி சிச்சுவேஷன் ஆஃப் தி ஃபார்ம் அண்ட் கிவிங் யூ இன்புட்ஸ். இப்போ இது போய் பண்ணு, 7 மணி ஆச்சு போய், இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறதுக்குலாம் ஆப் வச்சிருக்கோம், 7 மணி ஆயிடுச்சு தண்ணி குடி, அந்த மாதிரி வந்து ஃபார்முக்கு வந்து கொடுக்குறாங்க. வேர்டை பிடிச்சிட்டேன். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ அப்படிங்கிற இந்த ஏஐயோட ஒரு பிடிஎஃப் இருந்துச்சு. அந்த பிடிஎஃப் குள்ள நான் மெயின்ஸ் படிக்கிறப்ப இந்த சாகு பாகுவை படித்தேன். அதுதான் இவர் எடிட்டோரியலையும் கோட் பண்ணிடுறாரு. ஓ, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமே அப்படின்னு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ அப்படின்னு நம்ம வந்து யுனெஸ்கோ கூட கொலாபரேட் பண்ணி, யுனெஸ்கோவா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் கூட நம்ம கொலாபரேட் பண்ணி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ அப்படின்னு ஒன்று இந்தியாவில் ஆரம்பிக்கிறோம். அது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி ஏரியாஸ்ல அக்ரிகல்ச்சருக்கு ஒன் ஆஃப் தி கேஸ் ஸ்டடிஸா இருக்கிறது தான் சாகு பாகு. ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமோடைய ஃபண்டிங்கோட வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் திஸ். இது குண்டூர் காரம் சில்லி, அது படிக்கிறப்ப எனக்கு குண்டூர் காரம் தான் ஞாபகம் வந்தது, மகேஷ் பாபு. ஏன்னா அந்த படத்துல அவர் வந்து மிளகா வியாபாரியா தான் வருவார். ஸோ கிராப் டைவர்சிட்டி அட் ஃபார்ம் லெவல். ஸோ நம்ம வந்து ஃபார்ம் லெவல் கிராப் டைவர்சிட்டியை ஒரு ஸ்கோரா கொண்டு வர சொல்றாரு, லேண்ட்ஸ்கேப் டைவர்சிட்டி ஸ்கோர். ஸோ இந்த கிராப் டைவர்சிட்டினா என்னதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர் கிராப் டைவர்சிட்டி அண்ட் இன்டர் சீசன் டைவர்சிட்டி, இது எல்லாமே வந்து நம்ம கொண்டு வரணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we should also add the other things, like என்னன்னா லைஃப். இப்போ வந்து ஃபார்மர் வந்து வெறும் ஃபார்மிங்ல மட்டும் இல்லாம டைரி அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ்லையும் ஈடுபடணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலிட் ஆக்டிவிட்டிஸ், அந்த மாதிரி ஃபார்ம் இன்கம் டைவர்சிபிகேஷனான விஷயங்களையும் சேர்த்துக்க சொல்றாங்க. So intercropping and livestock rearing. So it is time to champion a new paradigm where agricultural success is measured by its ability to nourish people, sustain livelihoods and protect our planet for future generations. So agriculture oda policy making and success எதை வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா, how much it is nourishing people, எவ்வளோ நியூட்ரிஷன் அது மக்களுக்கு கொடுத்துருக்கு, எத்தனை பேருக்கு அது லைவ்லிஹுட்டை கிரியேட் பண்ணியிருக்கு, and how good livelihood it is creating, and how well it is protecting the planet as a whole. இப்படிதான் அக்ரிகல்ச்சர் இருக்கணும் அப்படின்னு அவரே கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எடிட்டோரியல்ஸ்ல இருந்து கன்க்ளூஷன் எடுத்தா அதுதான் கன்க்ளூஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஒரு வருஷம் படிக்கிறத அப்சர்வ் பண்ணி நம்ம லாங்குவேஜை டியூன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிடும். கிளியரா? ஸோ சக்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஷுட் பி மெஷர்ட் பேஸ்ட் ஆன் திஸ். ஸோ ஹாய் ஆல், இப்போ இன்னைக்கு வந்து we are going to discuss the economics Nobel and its significance. ஸோ இது வந்து நம்ம தேர்ட் இயரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸும் வந்து டிஸ்கஸ் 2022ல we discussed about how banking sector crisis collapses the economy அப்படிங்கிறத பத்தி நோபல் பார்த்துருப்போம். அண்ட் 1929 டிப்ரெஷனுக்கு
ஹவு பேங்கிங் செக்டர் கொலாப்ஸ் இஸ் தி ரீசன் அப்படிங்கிறத அதில் பேசியிருப்போம். ஸோ அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் பற்றி. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து கிளௌடியா கால்டினோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் உமன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல இருக்கிற இஷ்யூஸ் பற்றி லாஸ்ட் இயர் நோபல் பிரைஸ்ல பார்த்துருப்போம். அண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு நான் வீடியோ போட ஆரம்பிச்சதுலன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து we are going to discuss about this year's Nobel, which is related to why nations fail அப்படிங்கிற இந்த இஷ்யூ. ஸோ இந்த நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் வந்து டைரக்டா கொஸ்டின் வந்து நோபல் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா எதுவும் கேட்டதில்லை. ஆனா இட் கேன் பி அ பொட்டன்ஷியல் ஒன். பட் இதுல படிக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதலாம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து படிச்ச லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பத்தி அவங்க பேசினது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அதர் உமன் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல எழுதுறப்போ, இன்ஃபேக்ட் ஐ ஆல்சோ ரிமெம்பர் ரைட்டிங் கன்க்ளூஷன் ரெகக்னைசிங் தி லோ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். அதை ஹைலைட் பண்றதுக்கு தான் இந்த வருஷம் நோபல் பிரைஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு கன்க்ளூஷன்ல நான் ரேண்டமா உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பத்தி ஒரு கொஸ்டின் வரும்போது நோபல் பிரைஸ் எழுதும். இப்போ வேர்ல்டு வைடா அது ஒரு முக்கியமான இஷ்யூவா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதர் ஆன்சர்ஸ்ல எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் அன் ஐடியா அபவுட் தட் பர்டிகுலர் ஏரியா. இப்போ பேங்கிங் செக்டர் நோபல்ஸ் பார்க்குறப்போ பேங்கிங் செக்டர் கொலாப்ஸ் வந்து எப்படி எக்கனாமியை வீக்கனப் பண்ணுது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுனால பேங்கிங் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்தா நம்ம அதை வந்து ஒரு அந்த அப்ரோச்ல வி கேன் கிவ். நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அது ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஏரியால ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது இருக்கானா தெரியல. மேபி அதர் எக்ஸாம்ஸ்ல இருக்கலாம். பட் மெயின்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இட் இஸ் ரெலவென்ட் லைக் ஆல்ரெடி செட் இன் வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஏன்னா காலனைசேஷன் இஸ் அ டைரக்ட் டாபிக் இன் தி சிலபஸ். ஸோ திஸ் இயர்ஸ் எக்கனாமிக் நோபல் வாஸ் அவார்டட் டு டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன் அண்ட் ஜேம்ஸ் ராபின்சன் ஃபார் தியர் ஸ்டடீஸ் ஆஃப் ஹவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் அஃபெக்ட் தி ப்ராஸ்பரிட்டி. இதுல டாரன் அசிமோக்லுவும் ஜேம்ஸ் ராபின்சனும் எழுதின இந்த புக் இஸ் கன்சிடர் டு பி அ கிளாசிக் இன் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் இல்லை, இன் ஜென்ரல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எல்லாத்துலயும் பார்ப்பாங்க. என்னன்னா வை நேஷன்ஸ் ஃபெயில் அப்படிங்கிறதுல இந்த புக் வந்து ஆல்ரெடி 2012 எழுதின புக். இந்த புக் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுல அவங்களோட அந்த ரிசர்ச் தான் இந்த புக்ல வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி புக் குட் டு ரீட், வெரி புக் டு ரீட். பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்ல உட்காந்து இந்த புக்கெல்லாம் படிக்காதீங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு ஐம் ஜஸ்ட் ஷோயிங் தி புக். இந்த புக்கும் ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னு. சர்வீஸ் வாங்கிட்டு படிக்கலாம், சரியா? சர்வீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு சாகிற வரைக்கும் டைம் இருக்கு. 80 வயசு வரைக்கும் டைம் இருக்கு. எவ்வளவு புக் வேணா படிக்கலாம். இப்போ வெறும் யூபிஎஸ்சிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சு சர்வீஸ் வாங்காத பாருங்க, சரியா? ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ தி புக் which you can see. ஸோ இந்த வருஷத்துக்கான நோபல் எதுக்கு தராங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இப்போ வந்து இந்தியா வாஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் நேஷன் இன் தி வேர்ல்ட் டில் 17th century. ஓகே, ஆனா நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் டேட்டா கூட நான் காட்டியிருக்கேன். என்னதுன்னா 17th centuryயோட வேர்ல்டு ஜிடிபி மேப் ஒன்று காட்டியிருப்பாங்க. எக்ஸ்ட்ராபுலேஷன்ல கால்குலேட் பண்ணதான் ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் தி வேர்ல்டு ஜிடிபி இந்தியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஆனா அதுவே 1947 பிரிட்டிஷோட கொலோனியல் ரூல் முடிச்சுட்டு அவங்க வெளியே போறப்போ இந்தியா இஸ் அ தேர்ட் வேர்ல்ட் புவர் கண்ட்ரி which is suffering to which is a poverty filled nation with huge unemployment, no industrialization and மக்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் டஃபா இருக்கு. ஸோ இது ஒரு சைடு இருக்கு. பேரலி பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரியான இன்னொரு காலனி தான் ஆஸ்திரேலியா ஒரு நியூசிலாந்து. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பாத்தீங்கன்னா அதுவும் பிரிட்டிஷ் காலனி தான். So when Britishers entered Australia is a backward nation. It's just an empty continent and very less tribal aboriginal population. அங்க இருக்கிற aboriginals சொல்லுவாங்க tribals. அந்த tribal populations இருக்கிற very scarcely populated ஒரு country. இனி இப்போ அது ஒரு scarcely populated தான். வெறும் அந்த சவுத் வெஸ்ட் மட்டும்தான், சவுத் ஈஸ்ட் ஏரியா மட்டும்தான் பாப்புலேட்டடா இருக்கும். ஆனாலும் அந்த ட்ரைபல் பீப்புள் மட்டுமே இருக்கிற ஒரு காலியான ஒரு கான்டினென்ட் தான். இப்போ அண்டார்டிகா இருக்க மாதிரி தான் அதுவும். அப்படிப்பட்ட ஒரு கான்டினென்ட்ல அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் a poor country compared to 17th century. It is nothing but a poor country with a few tribal population. So அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரிக்கு அதே பிரிட்டிஷ் ஆர் கோயிங் as colonial masters and they are capturing it. But now Australia is a developed nation, New Zealand is a developed nation, India started off as a third world poor country, now we are a developing nation. So அப்போ ஒரே பிரிட்டிஷ் கொலோனியல் ரூலர்ஸ் தான் வந்து ரெண்டு நாட்டுக்கும் போறாங்க. Then how this differentiation happened அப்படிங்கிறது தான் question. So why colonialization differentiated between two countries? So parallel ஆஸ்திரேலியா ஏன் எடுக்கிறீங்க? நம்ம இப்போ இருக்கிற நம்ம அண்ணாச்சி இருக்காரு USA. ஸோ இவரை வந்து நீங்க வந்து விட்டீங்க. USA இஸ் ஆல்சோ பிரிட்டிஷ் காலனி தான். ஸோ பிரிட்டிஷர்ஸ் கொலனைஸ் USA ஆர் இன் ஜெனரல் ஒரு பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ், இன்னொரு பார்ட் ஸ்பெயின், இன்னொரு பார்ட் பிரான்ஸ், மூணு பேருமே கொலனைஸ் பண்ண ஒரு ஏரியா தான் நார்த் அமெரிக்கா. ஸோ இந்த நார்த் அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா
அது என்டர் ஆகுறப்போ 17th செஞ்சுரியில இட் இஸ் அ வாஸ்ட் எம்டி கான்டினென்ட் வித் ட்ரைபல் பாப்புலேஷன். மெக்சிகோ இஸ் கன்சிடர்ட் டு பி அ ரிச் சிவிலைசேஷன். பட் அமெரிக்கா அண்ட் கனடா இப்போ இருக்குல்ல, இப்போ நீங்க நார்த் அமெரிக்கா பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? அதுல வந்து நீங்க இஃப் யூ சி கனடா இருக்கு, அமெரிக்கா இருக்கு, மெக்சிகோ இருக்கு. மெக்சிகோ இஸ் தி ரிச்சஸ்ட் சிவிலைசேஷன். பட் இது வந்து ஒரு காலியான இடம் வித் ட்ரைபல் பாப்புலேஷன், வித் நத்திங், வெரி புவர் அண்ட் பேக்வர்ட் 17th செஞ்சுரியில. ஆஃப்டர் இப்போ நவ் கரண்ட் சுச்சுவேஷன் பாருங்க, 2 richest countries of the world. Okay, and Mexico is a developing poor country. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ இது ரெண்டுமே காலனைஸ் ஆன ஒரு லேண்டு தான். ஸோ ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு சில காலனிஸை வந்து திஸ் காலனைசர்ஸ் டெவலப்ட் அண்ட் ஒரு சில காலனிஸ்ல தே டிடன்ட் டெவலப். அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, த இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் தே இன்ட்ரடியூஸ்ட் இன் தட் காலனி. So when they brought in democratic and economically prospering institutions, those regions developed. And ஒரு சில காலனிஸ்ல extractive institutions and undemocratic institutions கொண்டு வரும்போது those areas backward ஆயிடுச்சு. So in the differentiation of what institutions they brought, what law or what culture they brought in there, what setup they brought in there, அதுதான் இந்த differentiation காரணம். So institutions தான் they build nations. So building right institution is very important for nation building அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. ஏன் வேற வேற இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தாங்கிறத பார்ப்போம். அப்படிப்பட்ட இந்த ரிசர்ச் சொன்னதுக்கு தான் இந்த வருஷத்துக்கான இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோபல். ஸோ இட்ஸ் மற்றபடி சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு டெப்தா இது போகாது, சிம்பிளான ஒரு ஸ்மால் கான்செப்ட் தான். ஸோ ஹிந்துல வந்து ஒரு எடிட்டோரியல், இது வந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல வந்த ஒரு ஆர்டிகிள். அப்புறம் இது வழக்கமா நேற்றுக்கு சாட்டர்டே வந்த ஹிந்து எடிட்டோரியல். அண்ட் இதை தாண்டி ஐ ஆல்சோ ரெட் தி நோபல் கமிட்டியோட சைட்டேஷன்ஸ் படித்தேன். அப்புறம் ஐ ஆல்சோ சா தி எக்ஸ்பிரஸ்லயும் ஒரு எக்ஸ்பிளைன் வந்துச்சு, பிகாஸ் வை தே கேவ் தி நோபல் பிரைஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லா ஆர்டிகல்ஸோட ரெஃபரன்ஸ்க்கு அப்புறமா தான் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ். ஓகே, வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில இட் இஸ் வெரி மச் ரெலவெண்ட். ஏன்னா காலனைசேஷன் அண்ட் டீகாலனைசேஷன், ரீட்ராயிங் ஆஃப் நேஷனல் பவுண்டரிஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ காலனைசேஷன் பத்தி தான் இது பேசுது. ஆல்ரெடி காலனைசேஷன் பத்தி சசி தரூர் எழுதின ஒரு ஆர்டிகல் வந்து நான் எடிட்டோரியல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஹவு காலனைசர்ஸ் டிஸ்ரப்டட் தி கண்ட்ரி அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஆப்ஷனல்ஸ்ல வந்து அந்த எடிட்டோரியலையும் பாருங்க, அதுல வந்து நீங்க ஜஸ்ட் காலனைசேஷன் அப்படின்னு நீங்க எடிட்டோரியல் ரிசர்வ் எடுங்க. இப்போ கூட யாரோ ஒருத்தர் கேட்டீங்க, யார் கேட்டது? நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எடிட்டோரியல் ரிசர்வ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். எடிட்டோரியல் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நான் 150 எடிஷன்ஸ்ல நடத்தின எல்லா டாபிக்ஸையும் நான் சிலபஸ் வாரியா பிரிச்சு ஐ வுட் ஹவ் கிவன். அண்ட் அந்த டாபிக் எந்த எடிஷன்ல இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த பிடிஎஃப்ல இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிடிஎஃப் எடுத்து அந்த பிடிஎஃப்ல நீங்க பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த 150 எடிஷன்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு, அது GS 1 2 3 4 அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி எந்த நம்பர்ல எந்த டாபிக் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த ரிசர்வ் போய் பாருங்க, இவள் கெட்டணும். அதுல GS 1 கூட கொலனைசேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோ லிங்க் பண்ணிட்டீங்கன்னா கொலனைசேஷனோட இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா வெரி யூனிக் ஆன்சர்ஸ் எழுத முடியும். ஏன்னா வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில யார் ஆன்சர் எழுதினாலும் அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ல இருக்கிற நோட்ஸ்ல என்ன இருக்கோ அதுவாக தான் இருக்கும். கோலனைசேஷன் அப்படின்னா கொஞ்சம் என்சிஆர்டிலாம் படிச்சவங்க அர்ஜுன் தேவ்ல இருக்கிறத எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து மார்க்கெட் நோட்ஸ் தான், விஷன் நோட்ஸோ இல்லைன்னா இந்த ஒன்லி ஐஎஸ் நோட்ஸோ இல்லை ஏதோ ஒரு நோட்ஸ்ல வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில என்ன இருக்கோ அதுதான் எழுத போறாங்க. பட் இந்த மாதிரி எடிட்டோரியல் பாயிண்ட்ஸ் அந்த நோட்ஸ்ல இல்லை. ஸோ அதுதான் வந்து யூனிக்னஸ் ஆஃப் தீஸ் எடிட்டோரியல்ஸ். அண்ட் ஆப்ஷனல்ஸ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல், சோஷியாலஜி ஆப்ஷனல், அப்புறமா வந்து ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல், தென் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். இது வந்து எனக்கு சிலபஸ் ரிலேட்டடா இருக்கிற எனக்கு தோன்ற ஆப்ஷன்ஸ். அதை தாண்டி வேற ஏதாவது ஆப்ஷனல் உங்களுக்கு ரெலவெண்ட்னாலும் நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ வை நேஷன்ஸ் ஃபெயில். ஸோ இவங்க இந்த 3 ரிசர்ச்சர்ஸ் எதை எக்ஸாம்பிளா எடுத்திருப்பாங்க அப்படின்னா அமெரிக்காவை தான் எடுத்திருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவும் சொன்னேன், ஏன்னா நமக்கு அப்பதான கான்டெக்ட் புரியும். நான் ஃபுல்லாவும் அது வச்சு சொல்றேன். பட் அவங்களோட தீசிஸ் பேப்பர் வந்து யூஎஸ்ஏவும் மெக்சிகோவையும் கம்பேர் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா தட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதே சுச்சுவேஷன்ல மெக்சிகோட இன்னைக்கான நிலைமை, ஆனா யூஎஸ்ஏ மேல இருக்க யூஎஸ்ஏவோட சுச்சுவேஷன். ஸோ இது வந்து அரிசோனாவோட பார்டர்ல இருக்கு மேல வந்து. ஸோ இதுதான் இந்த பார்டர் ஏரியா, யூஎஸ்ஏக்கும் மெக்சிகோக்குள்ள இருக்க பார்டர். இந்த பார்டர் ஜூம் இன் பண்ணி பார்த்தா அங்க வந்து நோகேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இட் இஸ் அ டவுன். ஸோ காலனைசேஷனுக்கு முன்னாடி அது ஒரே ஊர் தான், இட் வாஸ் பார்ட் ஆஃப் மெக்சிகோ. பட் கொலோனியல் மாஸ்டர்ஸ் ஃப்ரீடம் கொடுத்துட்டு போன பிறகு ஒரு ஹாஃப் வந்து யூஎஸ்ஏக்கு போயிடுச்சு, ஒரு ஹாஃப் வந்து மெக்சிகோக்கு வந்துருச்சு. வழக்கம் போல அவங்க கோடு போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி பிரிச்சு போட்டு போயிட்டாங்க. ஸோ இதே நோகேல்ஸ் வந்து நீங்க இந்த லைனுக்கு மேல போயிட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், டெமோகிராபிக் இண்டிகேட்டர்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல் தி பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, ஹையா இருக்கு. ஆனா அதே நோகேல்ஸோட சவுதர்ன் பார்ட்டை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா எல்லாமே பேக்வர்டா இருக்கு. ஸோ அப்போ ஒரே ஊர் தான், ஒரே கல்ச்சர் தான், ஒரே பாஸ்ட் தான், ஒரே டெம்பரேச்சர், ஒரே கிளைமேட். ஆனா ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நார்தர்ன் பார்ட் ஆஃப் தி நோகேல்ஸ் இஸ் கமிங் அண்டர் தி யூஎஸ்ஏஸ் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் செட்டப் அண்ட் தேர் இன்ஸ்டிடியூஷன்.
ஸோ யூஎஸ்ஏவோட டெமோக்ரஸி, அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், லிபரலைசேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த எக்கனாமிக் ரைட்ஸ் அண்ட் ஆல் தி பெனிஃபிட்ஸ்ல இருக்கு. கீழே இருக்கிற நொபேல்ஸ் வந்து மெக்சிகோவோட அந்த டிக்டேட்டர்ஷிப் ரூல்ல மாட்டி அண்ட் அங்க இருக்கிற அந்த அன்டெமோக்ராட்டிக் செட்டப்ல மாட்டி அண்டர் டெவலப்டாவே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் காரணம் கோலனைசேஷன் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து பிளேசஸ் இன் நியூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நொகேல்ஸ் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா யூஎஸ்ல கொஞ்சம் இருக்கு, மெக்சிகோல கொஞ்சம் இருக்கு. சரியா? ஸோ இந்த வருஷத்துக்கான நோபல்ஸ் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் ஹவு தே கோயிங் டு டூ அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ரிச்சஸ்ட் 20% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கண்ட்ரிஸ் ஆர் நோ 30 times ரிச்சர் தென் தி புவரஸ்ட் 20 countries. இன்னைக்கு நம்ம ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்ற அந்த 20% கண்ட்ரிஸ் வந்து 30 times ரிச்சர் தென் தி புவரஸ்ட் 20% கண்ட்ரிஸ். உங்களுக்கு புரியுதா? இந்த டேட்டா வந்து நம்ம குளோபல் இன்இக்வாலிட்டி எழுதுறப்போ எங்க வேணா எழுதலாம். நோபல் கமிட்டியோட இதுல தான் இந்த டேட்டா இருந்தது. இந்த இன்இக்வாலிட்டிக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸா வந்து இந்த கோலனைசேஷன் தான். இந்த இன்கம் பேக் பிட்வீன் தி ரிச்சஸ்ட் அண்ட் தி புவரஸ்ட் கண்ட்ரிஸ் பர்சஸ் ஆல்தோ. ஸோ புவரஸ்ட் கண்ட்ரிஸும் நிறைய பேர் ரிச்சஸ்டா இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்மளும் வந்து என்ன பண்ணோம், நல்ல ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் தான் கொண்டு வந்தோம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்தோம், எல்பிஜிக்கு அப்புறம் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணோம். நம்மளும் பாவர்ட்டில இருந்தா வெளியே வரோம், பட் வி ஆர் நாட் ஏபிள் டு கோ ஆஸ் தே ஆர் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ தே ப்ரொவைட் அன் எக்ஸ்பிளேஷன் வை சம் கண்ட்ரிஸ் ஆர் ரிச் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் ஆர் புவர் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ யூரோப்பியன்ஸ் காலனைஸ் லார்ஜ் பார்ட் ஆஃப் தி குளோப் அண்ட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தோஸ் சொசைட்டிஸ் சேஞ்ச்ட். அவங்க போய் காலனைஸ் பண்ணிட்டு அந்த ஊர்களில் ஆல்ரெடி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு இவங்க கொஞ்சம் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வராங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த பிளேசஸ் வேர், ஸோ இது ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா வந்து கம்பேர் பண்றாங்க. அவங்க காலனைசேஷன்ல உள்ள என்டர் ஆனப்போ அப்போ ரிச்சஸ்ட் இந்த கண்ட்ரீஸ்லாம் இப்போ புவரஸ்டா இருக்கு. அப்போ எந்தெந்த கண்ட்ரிலாம் ஜிடிபியில கம்மியா இருந்ததோ இப்போ ஜிடிபியில அதிகமா இருந்ததோ அவங்களாம் இப்போ புவரஸ்டா இருக்காங்க. அப்போ எதெல்லாம் ஜிடிபியில ரொம்ப கம்மியா இருந்ததோ அதான் இப்போ அதிகமா இருக்கு. ஸோ ஜிடிபிக்கும் இந்த காலனைசேஷனுக்கும் வந்து ஒரு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ இருக்க ரிச்சஸ்ட் கண்ட்ரி இப்போ புவர் கண்ட்ரி, அப்போ இருக்க புவரஸ்ட் கண்ட்ரி இப்போ தான் ரிச்சஸ்ட் கண்ட்ரி. அப்போ அமெரிக்கா இஸ் புவர், அப்போ வந்து ஆஸ்திரேலியா இஸ் புவர், ஸோ இந்தியா இஸ் ரிச். ஸோ அந்த இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காலனைசர்ஸ் வந்து அவங்க போன கண்ட்ரிஸை வந்து 2 கிரைட்டீரியால பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 2 கிரைட்டீரியா என்னென்ன கிரைட்டீரியா, 3 கிரைட்டீரியா வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ காலனிஸை வந்து 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. பிரிக்கிறதுக்கு 3 கிரைட்டீரியா பார்த்துருக்காங்க அப்படின்னு இவங்க குவான்டிடேட்டிவா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேப்பர்ல. ஸோ அவங்க காலனிஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க காலனிஸ்குள்ள போன பிறகு இந்த காலனிஸ் விச் தே என்டர்ட், அந்த காலனிஸ் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்த ஏரியாவை எல்லாத்தையுமே அவங்க நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபேவரபிளா இல்லாத இடத்துல வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. காலனைசேஷன்ஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். காலனைசேஷனோட மெயின் பர்பஸ் என்ன? அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது, அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும், ஃபினிஷ் குட்ஸை விற்கிறதுக்கு மார்க்கெட் வேணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸா இருக்கு. அதை தாண்டி யூரோப்ல பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாயிட்டு இருக்கு. அங்க வந்து ரிலீஜியன்னால இப்போ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருக்கிற அந்த இஷ்யூஸ்னாலையும் ப்ரொட்டஸ்டன்ட் கேத்தலிக் இஷ்யூஸ்ல நிறைய ரெஃப்யூஜி கிரைசிஸ் வருது. நிறைய பேர் அங்க இருக்கிறவங்களும் வந்து வேற லேண்ட்ஸை நோக்கி போகணும், ஏன்னா அங்க பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்களும் வந்து வைடானா வேற இடத்துல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு லேண்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லேண்டுக்கான நீடு இருக்கு, ரிசோர்சஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மார்க்கெட்கான நீடு இருக்கு. இது எல்லா நீடும் பூர்த்தி பண்ற மாதிரி தான் அவங்க காலனிஸை தேடிக்கிட்டு இருந்தாங்க, ஆல் தி யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ அதனால காலனிஸை அவங்க செட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி போய் அவங்க சூஸ் பண்ற காலனிஸ்ல வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ காலனிஸ் விச் ஹேட் லோ பாப்புலேஷன் டென்சிட்டி, அங்க பாப்புலேஷனே பெருசா இல்ல, காலியான இடம் அப்படிங்கிற ஏரியாவா இருந்து, அப்படி லோ பாப்புலேஷன் டென்சிட்டி யாருமே இல்லைன்னா இவங்க அங்க போனா அவங்களை எதிர்க்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. அப்ப எதிர்க்கவும் யாருங்க இல்ல, அப்பாவியான ட்ரைபல்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அமெரிக்கால ரெட் இண்டியன்ஸ், ஆஸ்திரேலியால அபோரிஜினல்ஸ். ஸோ அந்த அப்பாவியான ட்ரைபல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வித் லெஸ் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி கிளைமேட், அவங்க வந்து ஒரு டெம்பரேட் ரீஜன்ல இருக்கிற பீப்புள் யூரோப்பியன்ஸ். அப்போ அவங்களுக்கு ஒத்து போற கிளைமேட் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ தி ரீஜன்ஸ் வித் தி which had low population density and low resistance and favorable climate, அதே temperate conditions and settler mortality. settler mortality னா என்ன அப்படின்னா டெம்பரேச்சரோட இம்பாக்ட். அவங்க டெம்பரேட் ரீஜன்ல இருக்கிறதுனால டெம்பரேட் ரீஜனுக்கு அக்கஸ்டம் ஆயிட்டாங்க. ஸோ அங்க இருக்கிற டிசீசஸ் எல்லாம் அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க டக்குன்னு ஒரு டிராபிக்கல் ரீஜனுக்கு போன பிறகு என்ன ஆயிடுச்சு, மார்டாலிட்டி ரேட் ஆஃப் கோலனைசர்ஸ் அதிகமாயிடுச்சு. பிரிட்டிஷர்ஸ் இப்போ இந்தியாவுக்கு வராங்கல்ல, ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரி டிராபிக்கல் நேஷன்ல பிரிட்டிஷர்ஸ் அனுப்புறதுங்கிறது பனிஷ்மெண்ட் போஸ்டிங். ஏன்னா அங்க போனா டோட்டலா சன் இருக்கும், ஹாட் சன் இருக்கும் அண்ட் வேரியஸ் டிராபிக்கல் டிசீஸ். ஏன்னா டிராபிக்கல் ஏரியா க்ளோசர் டு ஈக்வேட்டர், மோர் டிசீசஸ். ஸோ அந்த டிசீசஸ் வந்து நிறைய அங்கதான் ஸ்ப்ரெட் ஆகும் டெம்பரேட் ரீஜன்ஸை விட. ஸோ டிசீஸ் ஸ்ப்ரெட் ஹையா இருக்கிறதுனால அங்க வாழ்ற மக்களுக்கு அதுக்கு இம்யூனிட்டி இருக்கும், இவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்காது. ஸோ தி செட்டிலர் பீப்புள் when they entered into those countries they didn't have immunity. ஸோ ஆட்டோமேட்டிக்லி டெம்பரேச்சர் ஒத்து போல இம்யூனிட்டி இல்லாதனால டிசீசஸ்ல நிறைய பேர் செத்துட்டாங்க. செட்டிலர் மோர்டாலிட்டி. ஸோ இந்த 4 இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து இந்த எந்த இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வரணுங்கிறதே முடிவு கொடுத்துருக்கு. ஸோ அவங்க போன இடத்துலலாம் வந்து லோ பாப்புலேஷன்,
அதனால வந்து லோ ரெசிஸ்டன்ஸ், போராட்டம் இருக்காது, ஃபேவரபிள் கிளைமேட் அண்ட் டெம்பரேட் ரீஜனா அது இருந்து செட்டிலர் மார்டாலிட்டியே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரீஜன்ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரீஜனை வந்து அவங்க செட்டில்மெண்டா யூஸ் பண்ணிட்டாங்க, செட்டில்மெண்ட் காலனிஸா மாத்திட்டாங்க. செட்டில்மெண்ட் காலனிஸ்னா என்ன அப்படின்னா, அங்க இடம் பத்தாம நான் வேற இடத்துக்கு போகணும், யூரோப்பியன்ஸே வேற இடத்துல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்களே, அவங்களாம் வந்து செட்டில் அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு புது நாடை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன்ஸோட எமிகிரேஷனை சப்போர்ட் பண்ணி அங்க இமிகிரேஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க போய் தங்கறதுக்கு ஃபேவரபிளான ஏரியாவா இருந்திருக்கு. அப்படி இருந்த ஏரியா தான் அமெரிக்கா அண்ட் கனடா டெம்பரேட் ரீஜன், ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டெம்பரேட் ரீஜன். ஆஸ்திரேலியாவோட நார்தன் பார்ட் டிராபிக்கல், பட் சதர்ன் பார்ட் சொல்றேன். இந்த மாதிரி ஏரியால அவங்களுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் இருந்து அங்க ரெசிஸ்டன்ஸும் இல்ல, மோர்டாலிட்டியும் கம்மியா இருக்குன்னு அவங்க மக்களை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க எல்லாம் இங்க வாங்க, நம்மளால இங்க தங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் வந்து தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. வென் யூரோப்பியன் பீப்புள் கேம் அண்ட் செட்டில்டு தேர் அண்ட் தே லிவ்டு தேர், அவங்களே ஏமாத்த முடியாதுல்ல, அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாகணும்ல. பிளஸ் அவங்க அங்க ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஒரு கண்ட்ரியை உருவாக்க போறாங்க. ஸோ அப்போ அங்க இருக்கிற மக்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி எக்கனாமி வளர்ந்தாதான். ஆனா அப்போ ஜிடிபியில் அது கம்மியா இருக்குல்ல அந்த ரீஜன். ஸோ அந்த ரீஜன் ஜிடிபியில் கம்மியா இருக்க ரீஜன்ல பீப்புள் ஷுட் ஒர்க் ஹார்ட், பீப்புள் ஷுட் ஒர்க் இன் இண்டஸ்ட்ரீஸ், பீப்புள் ஷுட் பில்ட் அ கண்ட்ரி. அப்படிங்கிற போது அந்த ரீஜனை டெவலப் பண்றதுக்கு என்ன பாலிசி தேவையோ அதை கொண்டு வராங்க. பிளஸ் அவங்க மக்களே இருக்கிறதுனால அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தராங்க. பிளஸ் அவங்க மக்கள் தான் செட்டில் ஆக போறதுனால அவங்களுக்கு டெமோக்ரஸி வருது. ஸோ அது ஃபேவரபிளான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்றாங்க, ஃபேவரபிளான பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணி தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் தேர் அண்ட் செட்டிலிங். அப்படி யூரோப்பியன்ஸ் போய் செட்டில் ஆனது தான் அமெரிக்கா ஆர் ஆஸ்திரேலியா ஆர் நியூசிலாந்து. அவங்களே போய் செட்டில் ஆனதுனால அங்கே நல்ல ஃபேவரபிளான இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வராங்க. ஸோ அங்க ஏரியாவில் என்ன ஆகுது, ஃபேவரபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகுது. அந்த ஏரியாவும் அந்த பிரிட்டன் மாதிரியே இல்ல அவங்க கொலோனியல் நாடு மாதிரி இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகுது. அங்கேயே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போகுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 18th சென்ச்சுரி 19th சென்ச்சுரியில அவங்க அனுபவிக்கிறாங்க. 20th சென்ச்சுரியில அந்த ரீஜனும் டெவலப்டு நாடாயிடுது, லைக் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இதெல்லாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரீஜன்ஸ் வேர் தே வெண்ட். ஸோ அந்த செட்டிலர் மார்டாலிட்டி கம்மியா இருந்த ஏரியாவை செட்டிலர் காலனியா மாத்திட்டாங்க. செட்டிலர் மார்டாலிட்டி, செட்டிலர் காலனி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புரியுதுல, இந்த கீவேர்ட்ஸ் தான் நம்ம வந்து இதுல இருந்து எடுத்துக்கணும். ஸோ கோலனைசேஷன் ரிலேட்டட் ஆன்சர் எழுதுறப்போ செட்டிலர் மார்டாலிட்டி, செட்டிலர் காலனி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆந்த்ரோபாலஜில ரிலேட்டட். ஏன்னா ஆந்த்ரோபாலஜில ஹவு தி ஹியூமன் ஹெல்த் இம்பாக்டட் தி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் ஹெல்த் இம்பாக்டட் தி லோக்கல் ரீஜன்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஆந்த்ரோபாலஜில இது ரெலவெண்ட் அப்படின்னு தான் சொல்றேன். வாட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே பிராட் அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இட்ஸ் ரெலவெண்ட். வாட் சொசைட்டிஸ் தே கிரியேட்டடுங்கிறது தான் சோஷியாலஜில ரெலவெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து அங்க எழுதுறப்போ யூ ஹேவ் டு ரைட் இன் தி ஆப்ஷனல்ஸ். ஸோ புரிஞ்சுச்சா செட்டிலர் மார்டாலிட்டியும் செட்டிலர் காலனிஸ்னா என்னன்னு. இப்போ அவங்க இன்னொரு சில கண்ட்ரி ரிச்சஸ்ட் நாடான இந்தியாக்குள்ள வராங்க. அந்த நாடு ஆல்ரெடி ரிச்சஸ்ட். அப்போ இருக்கிறத எடுத்துட்டு போனா போதும். உங்களுக்கு புரியுதா, இது ஆல்ரெடி ரிச்சஸ்ட் நாடு, இதை ஏன் வளர்க்கணும், இருக்கிறத எடுத்துட்டு போயிடலாம், இல்லாத இடத்துல தான் வளர்க்கணும். நம்பர் 1. ஸோ இந்தியா இஸ் பாப்புலேஷன் டென்ஸ், இருக்கிறதுல டென்ஸ் பாப்புலேஷன் இருந்து ஒரு 2000-3000 வருஷம் சிவிலைசேஷன் இருக்கிற ஒரு நாடு. டென்ஸ் பாப்புலேஷன், மக்கள் ஆல்ரெடி செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு இவங்க உள்ள போனா அங்க ரெசிஸ்டன்ஸ் அதிகம், அவங்களை ஈஸியா எதிர்த்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்க ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அங்க டிக்டேட்டர்ஷிப் தேவை. ஸோ டிக்டேட்டர்ஷிப் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல என்ன கொண்டு வராங்க. ஏன் வந்து ஆஸ்திரேலியால டெமோக்ரஸி வருது, ஏன்னா அவங்க மக்களே வந்தாங்க, அவங்க எதிர்க்க போறது இல்ல, நாடை வளர்க்க தான் போறாங்க. இங்க வந்தா இந்தியன்ஸ் எதிர்க்க போறாங்க, அப்ப அங்க சர்வாதிகாரம், டிக்டேட்டர்ஷிப். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கு, அதனால எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ டிக்டேட்டர்ஷிப். அதே மாதிரி என்னாலே அங்க வந்து தங்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அங்க பாப்புலேஷன் அதிகம், பிளஸ் எனக்கு கிளைமேட்டும் ஒத்துக்கல, இங்க வந்து வெயில் அடிக்குது, பிளஸ் எனக்கு ஏகப்பட்ட நோய் வருது. அங்க யார் வந்தாலும் வந்து டயரியா, வாமிட்டிங், மலேரியா, டிப்தீரியா அப்படின்ட்டு நிறைய நிறைய கொலோனியல் ரூலர்ஸ் வந்து இங்கதான் வந்து செத்து போயிருப்பாங்க. அவங்களோட இது கூட இங்கே தான் இருந்திருக்கும். லைக் நம்ம இந்த இவர் இருக்காருல்ல, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கதான் நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க. நம்ம இவர் ரயட் வாரியை கொண்டு வந்தாரு, அவர் யாரு, தாமஸ் முன்ரோ கூட இந்த மாதிரி ஒரு டயரியால தான் இறந்து போனாரு. அவர் வந்து ஆந்திரால இருக்கிறப்போ ஒரு இன்ஸ்பெக்ஷன்ல இறந்துட்டாரு. அவர் இங்கே தான் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இங்கே தான் அப்படி செத்து போயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கிளைமேட் ஒத்துக்கல அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அப்போ இங்க தங்க முடியாது, நம்ம ஆளுங்களை இங்க வர வைக்க முடியாது. ஸோ அப்போ இங்க வந்து நம்ம என்ன இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வர போறோம் அப்படின்னா, அங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனையும் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனையும் பூஸ்ட் பண்ற மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்தோம். இங்க எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன் என்ன, உள்ள வரோம், வளங்களை எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், பிரிட்டிஷ்க்கு அனுப்புறோம். ஸோ நாட் ஆல்ரெடி ரிச்சா இருக்கிறதுனால அங்க இருந்து அந்த ரிசோர்சஸை எடுக்கிறதுக்கான எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்றாங்க. அப்படி கிரியேட் பண்றதுக்கு நம்ம எழுதுறதுக்கு எது எழுதலாம்னா ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ ஜமீன்தாரி, ரயட்வாரி, மஹல்வாரி, இது மூணுமே வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்குறாங்க. என்டையர் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஜமீன்தார்ஸை வந்து கிரியேட் பண்றாங்க. அது வரைக்கும் ஜமீன்தாரே கிடையாது, அவங்க ஒரு லார்ஜ் ஃபார்மோலரா இருக்காங்க. அந்த நாடே உனக்கு தான்டா அப்படின்றாங்க, அந்த லேண்ட் எல்லாம் உனக்கு தான், உங்க வேலை என்ன,
அவங்க எல்லா ஃபார்மிங் எவ்வளவு பண்றாங்களோ அதுல இருந்து எவ்வளவு டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியும் கலெக்ட் பண்ணி எனக்கு 10/11 ஷேர் கொடு, நீ 1/11 ஷேர் வச்சுக்கோ. எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் தான் பண்ணணும் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ தே கிரியேட்டட் எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஜமீன்தாரி சிஸ்டம், ரைட்வாரி சிஸ்டம், மஹால்வாரி சிஸ்டம். அண்ட் அதை டிக்டேட்டர்ஷிப்பா மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு வந்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், லேண்ட் எப்படி கேப்சர் பண்ணும், டாக்டரின் ஆஃப் லேப்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சபார்டினேட் சப்சிடரி அலையன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்து காலி பண்றாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் வை இப்போ இந்த ரீஜன்ஸ்ல வந்து என்ன ஆயிடுச்சு, இங்க இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்தியா வாஸ் நெவர் இண்டஸ்ட்ரியலைஸ்ட். ஸோ அங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கல. இருக்கிற வளங்கள் வெளியே தான் போச்சு, இருக்கிற நேஷனல் வெல்த் வெளியே தான் போச்சு, இருக்கிற ஜிடிபி எல்லாம் வெளியே தான் போயிடுச்சு. ஸோ ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புவர் நேஷன் ஆக்கிட்டாங்க. அங்க அவங்களே போய் செட்டில் ஆனதுனால அங்க பெட்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணி நாட டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற இந்த டிஸ்கிரிபன்சிக்கு காரணம். ரெண்டு இடத்துலயும் பிரிட்டிஷ் தான் போயிருக்கு. பட் ஒரு இடம் வந்து டெவலப்டு கண்ட்ரியா இருக்கு, இன்னொரு இடம் மோஸ்ட் பேக்வர்ட் ரீஜனா இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அமெரிக்கால பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்திருக்கும். அமெரிக்கால என்னதான் அதே பிரிட்டிஷ் பீப்புள் தான் அங்கேயும் போய் செட்டில் ஆறாங்களா இருந்தாலும் பிரிட்டிஷ் வந்து லண்டன்ல உட்காந்து இந்த மக்களை கவர்ன் பண்றது உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு புரியுதா? அங்க நல்ல இன்ஸ்டிடியூஷன் தான் வருது, பட் அந்த அளவுக்கு அந்த மக்கள் இருந்திருக்காங்க. நாங்க அமெரிக்காவுக்கு வந்து இப்ப நாங்களாம் அமெரிக்கன்ஸ், சரியா? நீ என்ன லண்டன்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் போடுற, நீ எதுக்கு லண்டனுக்கு நாங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் ஆக்சுவலி அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடக்கிற வரைக்கும் அங்க வந்து டெமோக்ரஸி எல்லாம் கிடையாது. நம்ம பிரிட்டிஷ் அங்க வந்து அப்படிதான் கவர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்க ஃபேவரபிளான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் அந்த மக்கள் அங்க ஆல்ரெடி அவேர் மக்களா இருக்கிறதுனால வாட் தே டிட், நாங்க தனி நாடு ஆயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதே பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ரெவல்யூஷன் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டிலாம் வந்த பிறகு லண்டன்ல இருந்து நீ எதுக்கு ஆர்டர் போடுற அப்படின்னு அந்த கொஸ்டின் வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி ரெவல்யூஷன் பண்ணி பிரிட்டிஷ் சர்க்காரை தூக்கி போட்டு தே ஆர் கிரியேட்டிங் அ நியூ கண்ட்ரி கால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்படி கிரியேட் பண்றப்போ அது டெமோக்ரஸியா டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஓல்டஸ்ட் டெமோக்ரஸியை தான் டிக்டேட்டர்ஷிப்பா மாத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்துல 250 வருஷம் அமெரிக்கன் ஹிஸ்டரியை காலி பண்றதுக்குன்னு அடுத்த பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப் ஆசைப்பட்டு. ட்ரம்ப் ஓப்பனா சொல்றாரு, நான் வந்த உடனே திஸ் இஸ் தி லாஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு, இதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் நடக்காது, ஐ அம் கோயிங் டு டர்ன் இன்டு டிக்டேட்டர்ஷிப் ஓப்பனா சொல்றாரு. ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு ஆடிட்டு இருந்தாங்க. அந்த டெமோக்ரஸியை காலி பண்ற மாதிரி ஒரு ட்ரம்ப்ங்கிற ஒரு ஆள் வராரு. அந்த ஆள் கூட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் வந்து ஒண்ணு சேர்ந்துருச்சு, மஸ்க். இதுங்க ரெண்டு பேர் கையில இருந்து அந்த நாட்டை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமெரிக்கால. ஓகே, சோ ஜோக்ஸ் அவார்ட் அமெரிக்கால டெமோக்ரஸி வருது. சோ பீப்புள் வந்து அங்க இருக்கிற மக்கள் ரெவல்யூஷன் பண்ணும்போது அந்த ரெவல்யூஷனை வந்து ரொம்ப நாள் ஏமாத்த முடியாதனால ஃப்ரீடம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனாலதான் கனடால வந்து இண்டிபெண்டா அவங்க வந்து ஒரு கண்ட்ரி ஆறாங்க, இங்க யுஎஸ்ஏ ஒரு தனி கண்ட்ரி ஆகுது. பட் நம்ம கிட்ட வந்து என்ன பண்றாங்க, டிக்டேட்டர்ஷிப்பை கொண்டு வந்து போலீஸ் கவர்மெண்ட், போலீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்து அந்த ரூல் மூலமாவே தே ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளாய்ட் அவர் கண்ட்ரி. ஸோ போலீஸ் ஸ்டேட்டை கொண்டு வந்து ரிப்ரெசிவ் மெஷர்ஸை கொண்டு வந்து ஃபுல்லா மிலிட்ரி செட்டப்ல கொண்டு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வளர விடாமலே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டு அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கண்டுபிடிச்சு ஒரு 2 அமெரிக்கன்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அவங்களே சொல்றாங்க, நான் இப்படிதான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்குதான் இந்த வருஷத்துக்கான நோபல்ஸ். ஸோ டு எக்ஸ்ப்ளாய்ட் தி இண்டிஜினஸ் பாப்புலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் என்ன அப்படின்னா, டு எக்ஸ்ப்ளாய்ட் தி இண்டிஜினஸ் பாப்புலேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் தி ரிசோர்சஸ். அப்படிப்பட்ட காலனிஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அங்க நோ டெமோக்ரஸி, நோ எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்குன்னு ஒரு எலிட் கிளாஸை உருவாக்குறாங்க. எலிட் கிளாஸை உருவாக்கி அவங்கள ஜாலரா வச்சுக்கிறாங்க. அதான் இந்த ஒரு சில மோஸ்ட் ஆஃப் தி ஜமீன்தார்ஸ் அண்ட் ஒரு சில லோக்கல் ரூலர்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட் ரூலர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய எலைட்ஸை மட்டும் என்ன பண்றாங்க, அவங்கள மட்டும் செழிப்பா வச்சுக்கிட்டு அவங்க மூலமா நாட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஸோ ஒரு சில எலைட் குரூப் மட்டும் ரிச் ஆகுது. அதுதான் இந்தியாவில் இருக்கிற இன்இக்வாலிட்டி காரணம். ஏன் இன்இக்வாலிட்டி காரணம்னா, ஒரு 200 வருஷம் இந்த ஒரு குரூப் மட்டும் பயங்கர ரிச்சா இருக்கு, மிச்சம் என்டையர் குரூப்புமே சஃபரிங்ல இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தே கிரியேட்டட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் விச் ஒன்லி பெனிஃபிட்டட் எலைட் பீப்புள் லைக் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ அதனால என்ன ஆகுது, அந்த இன்இக்வாலிட்டி அந்த நாட்டில் அதிகமாகுது. நெக்ஸ்ட் வந்து காலனைசர். அதனால தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் முதல்ல கொண்டு வந்தே லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான். ஏன் அதை கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த ரீசன்னால தான். எவ்ரி திங் ஹேஸ் அ பர்பஸ். காலனைசர்ஸ் செட்டில்டு அண்ட் என்கரேஜ் மைக்ரன்ஸ் ஃப்ரம் ஹோம். நீங்க வாங்க, நாடு நல்லா இருக்கு. ஸோ அவங்க அங்க போய் என்ன பண்றாங்கன்னு பாக்குறாங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் கொண்டு வந்தாங்கல்ல. யாருக்கு டெமோக்ரஸி கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க மக்களுக்கு, யூரோப்பியன்ஸ்க்கு டெமோக்ரஸி. அங்க இருந்த யூஎஸ்ல இருக்கிற ரெட் இண்டியன்ஸோட நிலைமை என்னாச்சு, ஜீனோசைட். ஸோ யூஎஸ்ல இருக்கிற ரெட் இண்டியன்ஸ் ஜீனோசைட், ஸ்லேவ் கூட கிடையாது, ஜீனோசைட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. இப்போ மிச்சம் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அப்படி ஒரு இனமே அங்க இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க.
அதே மாதிரி ஆஸ்திரேலியாலையும் அந்த அபார்ஜினல்ஸை டோட்டலா காலி பண்ணி அவங்கள வந்து ஒரு மைக்ரோ மைனாரிட்டியா மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ இது என்டையர்லி மேசக்கர் them. அவங்கள மேசக்கர் பண்ணி தான் அமெரிக்கா உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து சொல்லுவார், அமெரிக்கன்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ்க்கு இங்க இமிகிரன்ஸ் வரக்கூடாதுன்னு. யோ நீங்களே இமிகிரன்ஸ் தான், யூகே உங்களோட தாத்தா பாட்டி இமிகிரன்ஸ் தான், அங்கிருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கும். ஸோ இங்க இருக்கிற அங்க அபோரிஜினல் பீப்புளை ரிமூவ் பண்ணிட்டு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த பீப்புளுக்கு அவங்க டெமோக்ரஸி கொடுக்கல, அவங்களை ரிமூவ் பண்ணிட்டு இவங்க உருவாக்குன நாட டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா உருவாக்கிட்டாங்க. So they needed to have inclusive economic institution that incentivize the settlers to work hard and invest new homeland. அந்த நியூ ஹோம்லாண்டை டெவலப்டு நாடா மாத்திர மாதிரி பொலிட்டிக்கல் செட்டப் அண்ட் எக்கனாமிக் செட்டப்பை கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த போன வாட்டி இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நல்லா இருந்தது. நோபல் பிரைஸோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் வந்து சூப்பரா இருக்கும், அவங்களோட ஒரிஜினல் டயக்ராம்ஸ் அந்த சைட்டேஷன்ஸ்ல. போன வருஷமும் அது இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ரிச் நாடுல வந்து என்ன பண்றாங்க, அந்த ரிச் பீப்புள் மட்டும் பெனிஃபிட் பண்ற மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த ரிச் நாடை அப்படியே தங்க வச்சிடறாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு புவர் கண்ட்ரில ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளை கிரியேட் பண்ணி அவங்க டெவலப் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை கொண்டு வந்து மேல கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத சொல்ல. போன ஆட்டு நம்ம இதே தான் விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஒரு டயக்ராம் பார்த்திருப்போம். யூக்கு அப்புறமா இன்னொன்று பார்த்திருப்போம், மேல் வந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் நிக்காம அப்படியே போகும், விமன் வந்து மெட்டர்னிட்டினால நடுவில் அஃபெக்ட் ஆயிட்டு ஒன்னா ஆரம்பிச்சிருந்தாலும் மெட்டர்னிட்டினால அஃபெக்ட் ஆகிறதுனால கீழே வந்துருச்சு அவங்களோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். அந்த மாதிரி டயக்ராம்ஸ் வந்து நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கோலனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த பிறகு அந்த நாடுகள் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்தியாவோட ஃபிளாவா நம்ம பார்க்குற இண்டஸ்ட்ரீஸே கிரியேட் ஆகலை. ஸோ அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நம்ம வந்து மிஸ் பண்ணது தான். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நம்ம காலனி நாடா மாறினது தான் வந்து நம்மளோட பிக்கஸ்ட் ஃபிளா. ஸோ அதுக்கப்புறமா கூட டெவலப் ஆயிருக்கலாம், பட் அதை பத்தி வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெவல்யூஷன் பத்தி பேசியிருப்பாங்க. இப்போ என்னதான் அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணாலும் எப்படி அது டெமோக்ரஸியா மாறுது. இப்போ அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல எப்படி வந்து டெமோக்ரஸி வருது, இப்போ பிரிட்டனே இருக்கட்டும், பிரிட்டன்ல வந்து எப்போ டெமோக்ரஸி வருது, அது வரைக்கும் ஒரு மொனார்க்கு தானே இருந்துச்சு, கிங் தானே ரூல் பண்ணிட்டு இருந்தாரு, பட் அங்கேயும் ஒரு கட்டத்தில் டெமோக்ரஸி வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாப்புலேஷன்ஸ்ல நம்ம பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உருவாக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் முன்னேறிடுறாங்க. அவங்களும் ரொம்ப நேரம் ஏமாத்தி ரூல் பண்ண முடியல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, அவங்க ஒரு ரெவல்யூஷனுக்கு நோக்கி எக்ஸ்ட்ரீமா போறப்போ அது விட்டுற வேண்டியதா இருக்கு. ஸோ பிரிட்டனோட மொனார்க் வந்து பதவி விட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்துட்டாரு. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா டோட்டலா அமெரிக்கா விட்டு இங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அங்க நடந்திருக்கு. ஸோ அந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கிறப்போ தான் தே ஆர் கிரியேட்டிங் டெமோக்ரஸி தேர் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த த்ரெட் ஆஃப் ரெவல்யூஷன், பீப்புள் இன் தி பவர் ஃபேஸ் டைலமா, எதுவுமே ஆப்ஷன் மேக்ஸிமம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே பேரலல் கொண்டு வரலாம். இந்தியாலையும் ரெவல்யூஷன் நடந்துச்சு. இந்தியாலையும் வந்து வி ஹேட் 1857 நீங்க ஆரம்பிச்சு அப்படி கணக்கு போட்டாலும் 90 இயர்ஸோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து அவங்க மேக்சிமம் பவர்ல இருந்துகிட்டு அதை எப்படி பெர்பெச்சுவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க எடுத்த உடனே வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கல. எப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெண்டு நாடுகள்லயுமே அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பவர்ல இருக்கிறவங்க ஏமாத்துவாங்க, ரிஃபார்ம்ஸ் ஆர் கமிங், ரிஃபார்ம்ஸ் கொடுக்க போறோம் நம்புங்க அப்படின்னு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராமிசஸை கொடுத்து நம்ம அதை மாடர்ன் இந்தியாவில் நீங்க படிப்பீங்க, அந்த ப்ராமிசஸை கொடுத்து கொஞ்ச நாள் தள்ளி போடுவாங்க. அப்படி தள்ளி போட்டுட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்துல வந்து இந்த நாடு வந்து அந்த ட்ராப்ல மாட்டிக்கிச்சு. பட் இந்த நாட்டில் வந்து அந்த ரெவல்யூஷன் வந்து இட் இஸ் கண்டினியூயிங். பிளஸ் இது வந்து ஆல்ரெடி டெவலப்டு நாடா இருக்கு, அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள் டெவலப் நாடா இருக்கிறதுனால தே கண்டினியூட் இந்த ரெவல்யூஷன் அண்ட் தே காட் இண்டிபெண்டன்ஸ். பட் இந்தியா மாதிரியான நாடுகள்ல கடைசி வரைக்கும் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற மாய வேலையை வச்சு ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஹவு வந்து மாடரேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் இவங்க எல்லாரையும் பிரிச்சு விட்டு டிவைட் பண்ணி விடுறதே அவங்களோட ரோலா இருக்கும். ஸோ மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிச்சு விடுவாங்க, நீங்க அதை படிப்பீங்க. ஸ்வராஜ் சுதேசி மூவ்மெண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா அது எப்படி வந்து அவங்க கிட்ட கேம் ஆடி இருப்பாங்கன்னு. ஸோ அந்த கேமை புரிஞ்சுக்கிறது நம்ம எப்போ புரிஞ்சுப்போம் அப்படின்னா, அடுத்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ கொஞ்சம் புரிஞ்சிருப்போம். அப்போ அந்த ஸ்பிளிட்டை வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம், பரவாயில்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு. பட் அதனால ஒரு 30 வருஷம் கடந்துச்சுல, ப்ளஸ் ஒரு ரிஃபார்முக்கு இன்னொரு ரிஃபார்முக்கு நடுவில் ஒரு 15 வருஷம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ரிஃபார்ம் வருதுன்னு ஏமாத்தியே வந்து ரிவோல்ட் பண்றவங்கள பாசிவாவே ஒரு அதுதான் வந்து இது சொல்லுவாங்க என்னதுன்னா, அந்த ப்ரெஷர் வால் தியரி, அந்த என்ன தியரி அது, சேஃப்டி வால் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. மூவ்மெண்ட் பண்றவங்கள வந்து கொஞ்ச நேரம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண விட்டு போயிடலாம், அமுச்சு விட்டுலாம், நம்ம ரிஃபார்ம் தரோம்னு சொல்லி ஏமாதலாம், அவங்களும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே தே போஸ்ட்போன்ட் இட்.
ஸோ எப்படி வந்து ஒரு இந்த நாடுல ஃப்ரீடம் வந்துச்சு, இந்தியாவுக்கு ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து இவங்களோட ரிசர்ச், இதுக்கு தான் எக்கனாமிக்ஸ் நோபல், அவ்வளவுதான். பட் இதுல வந்து கிரிட்டிசிசம்ஸும் இருக்கு. என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா, கிரிட்டிசிசம்ஸ் தான் எடிட்டோரியல்ஸ் படிக்கிறப்போ எடுத்தது. ஹிந்துலேயே இந்த வாரம் எடிட்டோரியல் வந்தது, இது ஆர்டிகல் பத்தி எழுதியிருந்தாரு. அப்புறமா எக்ஸ்பிரஸ்லயும் ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு, இந்த தியரி வந்து கரெக்ட் தானா அப்படின்னு. ஸோ இந்த தியரி வந்து கண்டிப்பா இட் இஸ் கிவிங் அ வெரி குட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் கொலனைசேஷன். ஸோ அதுல எந்த தப்பும் இல்லை. பட் இதுல ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, இந்தியா அண்ட் சைனா வந்து எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு அரவிந்த் சுப்ரமணியம் சொல்லுவாரு. அரவிந்த் சுப்ரமணியம்னா நம்ம ஒரு எக்கனாமிஸ்ட், ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். பட் அவர் காலத்துலலாம் எக்கனாமிக் சர்வே செம்மையா இருக்கும். அதெல்லாம் தான் எக்கனாமிக் சர்வே. இந்த காலத்துல எக்கனாமிக் சர்வே நல்லா இல்ல. என்னையும் ஒரு பூமர் மாதிரி பேச வச்சுட்டீங்க. இல்ல, நான் உண்மையா சொல்றேங்க. அரவிந்த் சுப்ரமணியம், கிருஷ்ணமூர்த்தி இருந்த வரைக்கும் 2 வால்யூம் வரும். இப்பெல்லாம் 1 வால்யூம் தான் வருது. அது நல்லது தானடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, 2 வால்யூம் படிச்சு படிச்சு 1 வால்யூம் போர் அடிக்குது. ஸோ இந்தியா சைனா எக்ஸம்ஷன்ஸ் தான். என்னதான் இந்தியா வந்து புவர் கண்ட்ரியா விட்டு போறாங்க, சைனாவையும் புவர் கண்ட்ரியா விட்டு போறாங்க. பட் 2 பேருமே தே ஹேட் வெரி ஹியூஜ் growth. பட் இதுக்குள்ள அவர் ஒரு கம்பாரிசன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நேஷனை பில்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். சைனால டிக்டேட்டர்ஷிப் தான். டிக்டேட்டர்ஷிப் வச்சு அவங்க பயங்கர டெவலப்டு கண்ட்ரி ஆயிருக்காங்க. இந்தியால டெமோக்ரஸி தான். அதே எல்பிஜி ரிஃபார்ம் தான் கொண்டு வந்தோம். பட் நம்ம சைனா அளவுக்கு ஏன் வளரல? ஸோ அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் ஒரு நாட்டை டெவலப்மெண்ட் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு தான் அரவிந்த் சுப்ரமணியம் சொல்றாரு. சைனால வித் சேம் டிக்டேட்டர்ஷிப் தே டெவலப்டு. ஆனா இந்தியால நம்ம டெமோக்ரஸி வச்சுக்கணும். நான் டெமோக்ரஸி அகேன்ஸ்ட் தான் நான் சொல்லல. இது வந்து ஒரு ஆர்குமெண்டா அவர் சொல்றாரு. என்ன ஆர்குமெண்டா சொல்றாரு அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டுமே ஒரு நாட்டை வளர்ச்சி கொடுத்துறாது, இன்ஸ்டிடியூஷனே தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசமா வச்சிருப்பாரு. China grown quite rich despite having inclusive, not having any inclusive institution, while India has barely grown with all its inclusive institutions, with a very, very one of the most revolutionary constitution in the world. நம்ம இந்த ஒரு சப்ரஷனால தான் அப்படி ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தோம் டுகெதர் இந்த கண்ட்ரி. பட் அப்படி இருந்ததுனால தான் அமாங் தி கொலோனியல் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் பெட்டர், வெரி மச் பெட்டர் பொசிஷன் பிகாஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் இன்னொரு சயின்ஸ், அது பேர்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பட் நீங்க ஏதாவது ஆப்ஷனல் 8 ஆள் போட்டு எழுதுவீங்க அப்படிங்கறதுனால சும்மா நான் அரவிந்த் சுப்ரமணியம் இப்படி ஒரு கருத்து போடுறாரு. ஆப்ஷனல் அப்படித்தானே எழுதணும். ஆப்ஷனல் ரேட்டிங்ல பேர் போட்டு தான் எழுதணும். ஸோ ஹியூமனிட்டிஸ் ஆப்ஷனல்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ யோன் ஆங் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரப்ஷன் அண்ட் ஆட்டோக்ரசி வந்து வாஸ் ப்ரிவலண்ட் இன் 18th and 19th century USA. நீங்க அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் வந்து நீங்க பாக்குறீங்க டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் வந்துச்சுன்னு. அங்க 18th century 19th centuryல அவங்க நாட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இந்தியாவில ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நம்ம அது இன்டர்நேஷனல் லெவல் அட்டென்ஷன் வருது, மீடியா அட்டென்ஷன் வருது. இப்போ இந்தியாவில் ஹங்கர் இருக்குன்னு வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் வருது, டெமோக்ரஸி குறைஞ்சிருக்குன்னு வீடம் ஒரு இண்டெக்ஸ் விடுறாங்க. 18th century 19th centuryல அமெரிக்காவில் என்ன நடந்ததுன்னு யாரும் இண்டெக்ஸ் விட்டாங்களா? இல்லையே. அப்பெல்லாம் அது வரல. ஸோ அப்போ அங்க என்ன நடந்திருக்குன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, there was huge corruption and autocracy even in America and Australia during 18th and 19th century. அவங்க டெவலப்பிங்கா இருக்கிறப்போ அவங்க இது எல்லாமே பண்ணிட்டு தான் டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அங்க நடந்திருக்கு. பட் அப்போ நமக்கு உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆக்சுவலி அமெரிக்கால ஒரு 100 வருஷம் என்ன நடந்ததுன்னே தெரியல. சிவில் வார் தவிர வேற எதுவுமே தெரியாது. நீங்க வந்து என்டையர் 19th century அமெரிக்கன் ஹிஸ்டரி சொல்லுங்க, 19th century அமெரிக்கன் ஹிஸ்டரியில இருந்து ஒரு இன்சிடென்ட் கேளுங்கன்னு சொன்னா உலகத்துக்கே சிவில் வார் தவிர வேற எதுவும் தெரியாது. சிவில் வார்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி பை ஆப்ரஹாம் லிங்கன். இதை தவிர நம்மளால வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியாது நமக்கு. ஸோ அந்த ஒரு செஞ்சுரியா அவங்க வந்து சைலண்டா இருந்திருப்பாங்க. வேர்ல்ட் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்க மாட்டாங்க, எதுலையும் தலையிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்க பாட்டிக்கு அவங்க உண்டு, அவங்க நாடு உண்டு, அதோட டெவலப்மெண்ட் உண்டு அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தான் வந்து அமெரிக்காவுடைய ஒரு மேசிவ் என்ட்ரி இன்டு தி வேர்ல்ட் பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தான் டர்னிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல உள்ள வந்தவன் இன்னும் போக மாட்டான். இதுதான் அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை. இன்னும் எங்க பிரச்சனை நடந்தாலும் அதுல நானும் ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்றான். நீ பிரச்சனை பண்ணிக்கோ, அதுல நானும் ஏதாவது ஒரு பாட்டுல ஏதாவது ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்ற. ஸோ விச் இஸ் ஹிடன் அப்படிங்கிறது யோங் சொல்றாங்க, யோன் யாங் அப்படிங்கிறவங்க. ஸோ டெமோக்ரஸி ட்ரிவன் பை ஷார்ட் டேர்ம் பாப்புலிஸ்ட் பாலிசிஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து டெமோக்ரஸியே ஒரு சில நாட்டில் எக்ஸ்ட்ராக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸாவே மாறி இருக்கு. இப்போ இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டில் டெமோக்ரஸி தான் இருக்கும், பயங்கரமான டெமோக்ராட்டிக் செட்டப்ஸ் இருக்கும், எலெக்ஷன்ஸ் நடக்குது, எவ்ரி 5 years ஆட்சி மாறுது, டெமோக்ராட்டிக்கா எல்லாமே நடக்குது. ஆனா எலெக்ஷன்ஸ் தவிர வேற எதுவுமே டெமோக்ரஸியா நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நாடுகள் நடக்கும். ஸோ அங்க என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்ட்ராக்டிவ் டெமோக்ரஸியில இருந்துகிட்டே எலைட்ஸ் மட்டுமே ஃபேவர் பண்ற கவர்மெண்ட்ஸ் அங்க ஃபார்ம் ஆகுது. அவங்க வந்து அந்த நாட்டோட எலைட்ஸுக்கு மட்டுமே பாலிசி மேக்கிங் பண்றாங்க, லாஸை கொண்டு வராங்க. அப்படி பண்ணிட்டு எலைட்ஸை மட்டுமே ஃபேவர் பண்ற இன்ஸ்டிடியூஷன் டெமோக்ரஸிலையும் உருவாகும் அப்படின்னு ஒரு சில நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெமோக்ரஸி டிவெண்ட் பை ஷார்ட் டேர்ம் பாப்புலிஸ்ட் பாலிசிஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டிவ் அண்ட் ஆஸ் ஆட்டோக்ராட்டிக் as in the other countries which have the narrow interests of the elite and people in power. இந்த மாதிரி டெமோக்ரஸிஸும் இருக்குப்பா அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ
அப்போ நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் தான் நாடு வளருதுன்றாங்க. இல்ல அதே இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து தப்பு நடக்குது அப்படிங்கிறது கிரிட்டிசிசம், அவ்வளவுதான். பட் அவங்க கோலனைசேஷன் பத்தி சொன்னதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. தட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒன் கேன் கிவ். அவங்க போய் தங்கினதுனால தான் அங்க டெமோக்ரஸி வந்துச்சு. அவங்க அங்க தங்க வேணாம்னு முடிவு பண்ணதுனால தான் எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துச்சு. ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் அப்படிங்கிறதா இந்த வருஷத்தோட நோபல். ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப். ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிட்டேன். ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் தி எக்கனாமிக்ஸ் நோபல் பார்ட். அண்ட் இது பாத்தீங்களா, இதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுறப்போ யூ கேன் கோட். இதை வந்து இன்னொரு விஷயத்த நான் 2-3 விஷயத்த சொல்லிடுறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எஸ்ஏஸ் எழுதுறப்போ நம்ம அது எல்லாமே விட்டுறோம். நான் திரும்ப நிறைய வாட்டி எடிட்டர்ல சொல்லுவேன். எஸ்ஏ எழுதுறப்போ நம்ம இப்ப போன வாரம் வந்து இப்ப நான் ஒன்று சொன்னேன் என்னன்னா, இப்ப எக்கனாமிக்ஸ் நான் சயின்ஸ் நோபல் நடத்திருப்பேன். அது நமக்கு மெயின்ஸ்ல எங்க எழுத போறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்க வந்து இப்ப நான் அதுல ஒரு வார்த்தை சொன்னேன் என்னன்னா, அதாவது செஸ் விளையாடலாம் அப்படின்னு. சின்ன வயசுல அவருக்கு இருந்து அந்த செஸ் ஆர்வம் தான் ஃபியூச்சர்ல அவருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அப்படி ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கணும்னு மாத்தி இருக்கு. ஸோ இதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை நீங்க எஸ்ஏல எங்க வேணா கொண்டு வரலாம் ரெலவெண்டா. ஸோ அப்போ வந்து சின்ன வயசுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தோட நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா அதுவே ஃபியூச்சர்ல பெரிய விஷயமாவும் மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்க எஸ்ஏஸ்லாம் அப்படிதான் பிலாசாபிக்கல் எஸ்ஏ. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க எஸ்ஏல எழுதலாம்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வைட ஓப்பனா வச்சுக்கிட்டு பாயிண்ட்ஸை உள்ள எடுத்துக்கிட்டு அது எழுதுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ அதனாலதான் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அனெக்டோட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த எக்கனாமிக்ஸ் நோவலை நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த அனெக்டோட்ஸும் எஸ்ஏஸ்ல ஏகப்பட்ட இடத்துல கோட் பண்ணலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் ட்ராஜடி, செகண்ட் டைம் ஆஸ் ஃபார்ஸ் அப்படின்னு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணியே 4-5 எஸ்ஏ வந்திருக்கு. ஸோ அது எழுதுறப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம். ஸோ அதுலயே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு, அன்னைக்கு எப்படி அதே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் அந்த நாடுகள் கொடுத்துச்சு, இன்னைக்கு அதே இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு சில நாடுகள்ல இருந்து டெவலப்மெண்ட் கொடுக்கல. இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை நீங்க இன்னோவேட்டிவா எஸ்ஏக்குள்ள எழுத வரதான் பிலாசாபிக்கல் எஸ்ஏ. நம்ம ஏதோ கோட் பேஸ்ட் எஸ்ஏ கொடுத்தா கஷ்டம்னு நினைச்சுக்கிறோம். அது முதல் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறப்பதான் கஷ்டம். இப்ப அது வந்து 3-4 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அது கஷ்டம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு எப்படி எழுதணும்னு தான் நம்ம ஆஸ்பிரன்ஸ் நோக்கி போகணும். அதுக்கு இப்படிதான் எழுதணும். ஸோ அதை நோக்கி வி ஹாவ் டு டிராவல். ஓகே. ஸோ அது எஸ்ஏஸையும் நீங்க யோசிச்சுட்டே இருங்க எப்பவுமே. இது எஸ்ஏல எப்படி எழுதலாம், இது எஸ்ஏல எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது நீங்க வந்து அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அந்த மெயின்ஸ் படிக்கிற அந்த 2 மாசத்துல உங்களுக்கு வர்றது கஷ்டம். வருஷம் பூரா நீங்க யோசிக்கணும், இது எஸ்ஏல எப்படி கொண்டு போகலாம், இது எத்திக்ஸ்ல எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டே இருந்தாதான் அப்போ உங்களுக்கு அது ஈஸியா வரும். ஸோ ஆல்வேஸ் யூ ரிமெம்பர் திஸ். ஓகே. ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் தி டுடே செஷன். ஆன்லைன் பீப்புள், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் போஸ்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். லைவ் சாட்ல போட வேணா, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ. இப்போதான் லைவ் சாட்ல வந்து அந்த கமெண்ட்டுக்கு தான் ஐ வாஸ் ஜஸ்ட் ரெஸ்பாண்டிங். ஸோ இந்த ஸ்டோரிஸ் அண்ட் அனெக்டோட்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் தி எஸ்ஏ. ஸோ எஸ்ஏ ரைட்டிங்லேயும் எத்திக்ஸ் ரைட்டிங்கும் நீங்க ஒரு 2-3 வாட்டி டெஸ்ட் சீரிஸ் எழுதி பார்க்குறப்போ தான் அந்த அனெக்டோட்ஸ் அண்ட் அந்த ஸ்டோரிஸ் அண்ட் அந்த வேரியஸ் டாபிக்ஸோடைய ரெலவன்ஸே உங்களுக்கு புரியும். ஸோ அதுதான் அந்த லைவ் சாட்ல அவங்க கமெண்டா போட்டிருக்காங்க. பட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து சம்டைம்ஸ் புரியாம போகலாம். ஏன் அது புரியாம போகுது அப்படின்னா, பிகாஸ் நம்ம ஒரு 2-3 வாட்டி ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எழுதுறப்போ, மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றப்போ, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்றப்போ தான் அந்த அனெக்டோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஸோ அது வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். So whoever commented, okay, so that is the purpose of putting that. Okay, so thank you. So we'll meet next week with another set of 5 editorials. Take regular notes. நம்ம notes ரெகுலரா எடுக்கணும். நம்ம எடுத்த notes வந்து ரெகுலரா ரிவைஸும் பண்ணணும். சரியா? So அது வந்து it's very very important. So thank you.